So great. So actually we are live. Okay. So yeah, we are live. And நான் ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே. அண்ட் மீன்வெல் டீம் எல்லாம் வீடியோ கால் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன் டு பி லெஃப்ட் பிஹைண்ட். அப்போ தான் நம்ம கரெக்டாக பார்க்க முடியும், நான் கரெக்டாக எப்படி நம்ம போகிறோம்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஐ வில் ஆல்சோ செக் மை என்விரான்மெண்ட் இஃப் எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட். The VS Code. Okay, cool. Right, so let's get started. And actually நம்ம லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, we have been seeing this output. Okay, so எப்படி வந்து ஒரு டிசைன் வந்து பண்ணுறது, அண்ட் எப்படி நம்ம வந்து ஒரு ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் பண்ணுறது. we have seen about the validations, various type of validations. Okay, so client validations and backend validationsலாம் நம்ம பேக்எண்ட் டாபிக் நம்ம இன்னும் போகல. ஸோ நம்ம அந்த பேக்எண்ட் வேலிடேஷன் இன்னும் டீப்பாக போகல. பட் ஸ்டில் நம்ம வந்து கிளைண்ட் வேலிடேஷன்ஸில் வந்து HTML5 வேலிடேஷன் அண்ட் ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி வேலிடேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, so later on we have used a mechanism called local storage to store our information on our local. Okay, so client side வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணு சொல்லிட்டு பார்த்தோம். Okay, it's fine and good. And for people who are all new to this video section, and இது வந்து I think it's என்ன பாட்டு, இது வந்து it's a part 4 of learning from mistakes. Okay, so just வந்து எல்லாமே வந்து ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுவாங்க அண்ட் வில் கெட் லாஸ்ட் அட் சம் பாயிண்ட் இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து எப்படி வந்து அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும், திருப்பி நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த சீரீஸில். ஓகே, ரைட். ஸோ இட்ஸ் சேஞ்ச் இன் ஆக்ஷன். ஸோ பார்க்காதவங்க அது பார்த்துக்கோங்க எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபார் திஸ் இன்ஃபர்மேஷன் ஐ எம் என்டரிங் திஸ் சம் வேல்யூ அண்ட் மொபைல் நம்பர். அண்ட் இது வந்து ஒரு சிம்பிளான கொரியர் பிக்கப் ஆப் தான். இப்போ நான் என்கிட்ட வந்து ஒரு கொரியர் பிக்கப் வந்து நான் அதை ப்ளேஸ் பண்ண போகிறேன், ரிக்வஸ்ட் ப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ வில் ஃபீட் திஸ் இன்ஃபர்மேஷன் ஹியர் அண்ட் பேஸ்ட் ஆன் தட் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னோட லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் ஆகிருக்க மாதிரி இருக்கும். ஓகே, பேசிக் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ஹேவ் லைக் திஸ். ஓகே, கிரியேட் பிக்கப் அண்ட் கொரியர் ரிக்வஸ்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டு அண்ட் தட்ஸ் ஆல். ரைட், ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணும்போது வி ஆர் சீயிங் திஸ் டயலாக். ஓகே, பட் வி ஹேவ் சம் ப்ராப்ளம்ஸ் ஓவர் ஹியர். என்னென்னா நம்ம ஃபார்ம் அப்டேட் பண்ணவோன்னா யூ ஷுட் பாப்புலேட் ஹியர். ஓகே, இது ஒரு பக். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து பார்த்தா ஆக்ஷன்ஸ் பட்டன் மாதிரி வைக்கலாம். ஏதாச்சும் ஆக்ஷன்னா லைக் இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா எதுவுமே காமிக்கல. ஆக்சுவலி இப்போ ஏதாச்சும் இங்கே மவுஸ் ஓரமாக காமிக்குது, பட் நீங்கள் கிளிக் பண்ணால் இன்னுமே காமிக்கல. கரெக்டாக? ஸோ வி ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேட்டாஸ், இந்த பிக்கப் டேட் இருக்குது இல்லைங்களா, இது வந்து வி ஹேவ் டு மேக் இட் இன் அ ஹியூமன் வே. ஹியூமன் வே மீன்ஸ் லைக் இப்போது நம்மளுக்கு தெரியும் 29th of December அப்படின்னு நான் போட்டிருக்கேன் பிக்கப் டேட். ஓகேவா? பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஹியூமன் ரீடபிளாக ஈஸியாக யூஎக்ஸ் ஃப்ரெண்ட்லி ஆகணும். லைக் இட் ஷுட் சே லைக் 29th December 2023 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். அப்போ இந்த டைமோ நீங்கள் வந்து யூ கேன் புட் அக்கார்டிங்லி. இது நான் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, அண்ட் லெட்ஸ் ஒர்க் ஆன் மாடிஃபைங் திஸ் இன்ஃபர்மேஷன். மாடிஃபைங் வேணாம் இப்போ இதுக்கு ஜஸ்ட் நம்ம வந்து டெலீட் பண்ணுறது வைக்கலாம். எப்படி டெலீட் பண்ணுறது லோக்கல் ஸ்டோரேஜ்லன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ நிறைய விஷயம் இருக்குது பார்க்கறதுக்கு. ஓகே, இப்போ ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டில் வாட் வி ஹேவ் டு டூ இஸ் ஆல்வேஸ் ஹேவ் யுவர் அவுட்புட் ஆன் லெஃப்ட். ஃபஸ்ட்டு டேப்பில் வந்து அதை வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் செகண்ட் டேப்பில் வந்து ஹேவ் யூர் கிட்டப் ரெபாசிட்டரி அண்ட் ஸோ அண்ட் ஸோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் டேக் திஸ் இஸ் அ ரெபாசிட்டரி ஐ கெஸ். ஸோ கொரியர் பிக்கப் ஃபார்ம். ஸோ இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா எப்பயுமே யூ ஷுட் கோ டு இஷ்யூஸஸ் அண்ட் கிரியேட் சம்திங். ஓகே, ஸோ என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இப்போது ஐ திங்க் ஜெயரோஷினி அண்ட் முஷ்கி ஹஸ் கிரியேட்டட் சம் இஷ்யூஸஸ், பட் ஸ்டில் அவங்க ஃபில்ஃபில் பண்ணாதனால வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஜஸ்ட் கோ டு திஸ். ஐ வில் க்ளோஸ் திஸ் ஃபார் நவ். ஓகே, க்ளோஸ் இஷ்யூ. அண்ட் இன்கேஸ் ஸோ எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னா, இப்போ ஏதாச்சும் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னா யூ ஹேவ் டு புட் கிரியேட் இஷ்யூஸஸ் ஹியர் அண்ட் பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, தட்ஸ் அ பேசிக் பிரின்சிபல் ஆஃப் GitHub collaboration. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு ஒர்க் ஆன் ஃபியூச்சர் கால் ரீடபிள். இது வந்து ஃபஸ்ட் இது ஒர்க் பண்ணலாம். இது ரீடபிளாக டேட்டா ஆக்கலாம். ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் கோ டு இனிஷியஸ் அண்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் தான் இந்த ப்ராஜெக்டோட ஓனர், பட் லெட்ஸ் அஸ்யூம் லைக் இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம இப்படி ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே,
நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபிக்ஸ் ஐம் கோயிங் டு ஃபிக்ஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் ஐ கேன் ஆல்சோ கிவ் லைக் சஜஷன் ஓகே ஸோ சஜஷன் ஈவன் நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து கன்வென்ஷனல் கமெண்ட்ஸில் இதை சஜஸ்ட் பண்ணல பட் ஸ்டில் ஃபார் அவர் இந்த மெயினாக என்னென்னா இந்த ரெபாசிட்டியில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரியுமா இருக்கணும் தட்ஸ் ஆல் அப்படி இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே எனக்கு வந்து இது ஈஸியாக இருக்குது சஜஷன் சொல்லிவிட்டு ஸோ நான் அதை போட்டுக்கிறேன் ஸோ என்னென்னா எபிலிட்டி டு ஷோ பிக்கப் டேட்ஸ் in human form. ஸோ எனக்கு எப்படி இருக்கணும்னா இப்படி ஜஸ்ட் வந்து சஜஷன்ஸில் டைட்டில் நான் இப்படி போட்டுக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் டீட்டெயிலாக போடலாம் ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் லைக் எனக்கு வந்து இந்த ஃபார்மேட் வந்து ஐ வாண்ட் திஸ் ஃபார்மேட் டு பி லைக் திஸ் ஓகே ஸோ இந்த ஃபார்மேட் வந்து யூ ஷுட் பி லைக் நாங்கள் பார்த்தீங்களா ஐ எம் யூஸிங் மார்க் டவுன் ஓகே ஸோ நீங்கள் ப்ரிவியூக்கு போய் பார்த்துக்கலாம் ப்ரிவியூ பண்ணால் உங்களுக்கு அப்படி இருக்கும் ஸோ டு ஜஸ்டிங் இதனால் 29th December and 2023 அப்படின்னு சொல்லி வேணும் எனக்கு ஓகே ஐ கேன் ஆல்சோ புட் சம் டேட்ஸ் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து முன்னாடியோ ஆஃப்டர்நூனுக்கும் நான் போடலாம் ஸோ முன்னாடி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இட்ஸ் லைக் 16 என்ன வருது 3 வருது 12 4 வருதா 4:03 PM ஓகே ஸோ எனக்கு இப்படி வேணும் ஸோ ப்ரிவியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் லுக் லைக் தட் ஓகே இல்லை நான் வந்து உங்கள் ப்ரிஃபரபிளுக்கு வேணும் அப்புறம் போட்டுக்கலாங்க நோ இஷ்யூஸ் நான் எனக்கு இப்போதைக்கு எனக்கு இப்படி வேணும் எப்படி இருக்கட்டும் நோ இஷ்யூஸ் ஓகே டன் எனக்கு இதான் என்ன ஃபார்மேட் வேணும் அண்ட் போட்டுட்டு சப்மிட் இஷ்யூ தரேன் சின்ஸ் இது நான் தான் க்ரியேட் பண்ணுறதுனால ஐம் கோயிங் டு அசைன் மை செல்ஃப் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு லெட் மீ அசைன் மை செல்ஃப் அண்ட் இது எதுக்குன்னா இது மற்றவங்களுக்கு தெரியும் ஓகே இந்த இஷ்யூ வந்து யார் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி தெரியும் தட்ஸ் வை ஓகே and we are going to see about labels பார்க்கும்போது இட்ஸ் லைக் enhancement and so இருக்கும் ஓகே ஸோ ஐம் லுக்கிங் ஃபார் invalid அதெல்லாம் வேண்டாம் இட்ஸ் லைக் enhancement ரைட் ஸோ enhancement கீழே அம்மா இருக்காங்க கீழே போ ஓகே ஸோ தென் ப்ராஜெக்ட்ஸ் மைல்ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஆசிட்டிஸ் இருக்கட்டும் அது இந்த இஷ்யூஸும் கிடையாது சப்மிட் நியூ இஷ்யூஸஸ் கிளிக் பண்ணுறேன் ஓகே கிரியேட் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கோயிங் டு ஒர்க் ஆன் தண்ணி போ தண்ணி கொடு கீழே போ அடிவாங்க கீழே போ ஓகே ஆக்சுவலி இந்த ஹாலிடேஸ் வந்து எல்லாம் வீட்டில் வந்திருக்காங்களா ஸோ அதனால் சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இந்த நேரத்தில் வந்து கரெக்டாக எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க ஓகே ஃபைன் இப்போ நான் வந்து ஐ ஹவ் கிரியேட்டட் இஷ்யூ இப்போது இந்த இஷ்யூக்கு ஐம் கோயிங் டு ஒர்க் ஆன் இட் ரைட்டா ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் கிரியேட் பண்ணியாச்சா நெக்ஸ்ட் வந்து ஐ வில் ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நான் எந்த ஒரு கமிட்டும் பண்ணல ஓகே எப்பவுமே ஒரு குட் ப்ராக்டிஸாக வாட் யூ ஷுட் டூ இஸ் you should always create a new branch while developing இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் இதுக்கு முன்னாடி காமிக்கல பிகாஸ் ஐ வாண்ட் டு மூவ் இட் வெரி ஸ்லோலி அதனால தான் பண்ணிட்டு நான் வந்து இது மாதிரி ஃபோக்ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிக்கல பட் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நம்ம இப்படி அதை ஃபாலோ பண்ணலாம் என்னென்னா யூ ஹேவ் டு கிரியேட் எ பிரான்ச் எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மெயின் பிரான்ச்சை வந்து இதுதான் மெயின் பிரான்ச் ஸோ ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்கலாம் என்ன கான்செப்ட் அப்படின்னா எல்லா ரெபாசிட்டரியும் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் பிரான்ச் வாட் இஸ் பிரான்ச் ஆக்சுவலி ஸோ ட்ரீனா மரம் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் மெனி பிரான்ச்சஸ் ரைட் வி ஹாவ் மெனி டைப் ஆஃப் ஓகே எக்ஸாம்பிளே பார்ப்போம் இருங்க லெட்ஸ் இட் இன் ஆக்ஷன் ஓகே ட்ரீ பிரான்ச்சஸ் ஸோ ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் மெனி திஸ் கைண்ட் ஆஃப் பிரான்ச்சஸ் ஓகே ஸோ இந்த பிரான்ச்சுக்குள்ளேருந்து இருக்கிற அந்த இதுதான் வந்து ஒரு எல்லாத்துக்கான ஒரு ஃபவுண்டேஷன் ஓகே எஸ்பெஷலி ஆன் கோடிங் ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ரெபாசிட்டரி வந்து வி ஹேவ் மெனி செட் ஆஃப் குரூப்ஸ் அதில் ஃபஸ்ட் குரூப் தான் பார்த்தீங்கன்னா வி ஆர் கிரியேட்டட் as மெயின் குரூப் ஆர் சில பேர் வந்து மாஸ்டர்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருப்பீங்க ஓகே வைல் டெவலப்பிங் வி ஹாவ் டு மேக் அ நியூ பிரான்ச் என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்கிற எல்லா சேஞ்சஸும் வி வில் ஹாவ் தி சேம் சேஞ்சஸ் இன்டு அ நியூ பிரான்ச் நேம் வாட் எவர் யூ கேன் கால் இட் ஓகே ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் கால் லைக் நான் ஃபியூச்சர் ஒர்க் பண்ண போகிறேன்னா ஐ வில் ஹாவ் ஃபீட் ஆஸ் அ ப்ரிஃபிக்ஸ் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா பட் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச்னா இட்ஸ் லைக் ஒரு செப்பரேட் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் அந்த என்விரான்மெண்ட்டில் தப்பு பண்ணிட்டால் கூட நீங்கள் டேட்டா இந்த பிரான்ச் டெலிட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து அந்த மெயின் பிரான்ச்சை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே சிம்பிளான சேனல் பார்க்கலாம் நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு பர்சன் ஓகே ஐம் டெக் பர்சன்
அண்ட் ஐ லைக் டு கான்ட்ரிபியூட் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. ஓகே, ஐ ஹவ் டன் மெனி சேஞ்சஸ் ஹியர் அண்ட் ஸோ மெனி சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். பண்ணும்போது ஒரு சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, நான் என்னென்னலாம் பண்ணணும் எல்லாமே தப்பு. ஐ டிட் இட் ராங்லி. அப்போ என்ன பண்ணுவீங்க, வாட் யூ கேன் டூ, யூ ஹேவ் டு ஜஸ்ட் யூ வில் பி டெலிட்டிங், இல்லை ஒன்று போய்ட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒன்று போய் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணணும். கரெக்டாக? ஸோ அந்த சினாரியோவில் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வில் கிரியேட் அஸ் அ நியூ பிரான்ச். ஸோ இப்போ என்னென்னா, இந்த பிரான்ச்சில் இருக்கிறது அப்படியே இருக்கும். நான் எப்போ நான் ஒரு நியூ பிரான்ச் கிரியேட் பண்ணுறேனோ, அந்த பிரான்ச் சேஞ்சஸ்லாம் வந்து அந்த பிரான்ச்சில் இருக்கும், அந்த ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்ட்டில் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சேக் நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து வி ஆர் இன் மெயின் பிரான்ச். இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே, வி ஆர் இன் மெயின் பிரான்ச். ஸோ ஐ நீட் டு கிரியேட் எ நியூ பிரான்ச். என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட் மீ கோ டு கோட் அண்ட் கோ டு நியூ டெர்மினல். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, க்ளே கமெண்ட் போட்டு க்ளே பண்ணிக்கிறேன் எக்ஸிஸ்டிங்கை. ஓகே, ரைட், கிளியர், டன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ ஹவ் டு கிரியேட் நியூ பிரான்ச். கரெக்டாக? ஸோ கிட் பிரான்ச் அப்படின்னு போடும்போது, கிட் பிரான்ச்னு போடும்போது யூ வில் ஹாவ் ஒன்லி மெயின் பிரான்ச் டிஃபால்ட்டாக ஒர்க் பண்ணுவோம். பிகாஸ் கரண்ட்லி நம்மளுக்கு வந்து மெயின் பிரான்ச் மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to create a நியூ பிரான்ச். கரெக்டாக? அது எப்படி பண்ணுறதுன்னா, கெட் பிரான்ச் இல்லை கெட் செக் அவுட் -b அண்ட் இங்கே வந்து உங்கள் பிரான்ச் நேம் தரலாம். ஸோ பிரான்ச் நேம்னா வாட் எவர் நேம் யூ கேன் கிவ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு ப்ரிஃபிக்ஸ். நான் வந்து ஒரு ஃபீச்சர் ஒர்க் பண்ண போகிறேன். கரெக்டாக? ஃபீச்சராக இது வந்து சஜஷன். ஓகே, ஐம் கோயிங் டு ஒர்க் ஆன் திஸ் இஷ்யூ, ரைட்? ஸோ இது வந்து ஒரு சஜஷன், ஒரு ஃபிக்ஸ் கூட இருக்கட்டும். ஓகே, வாட் ஐ கேன் டூ இஸ் ஃபிக்ஸ் அப்படின்னு ப்ரிஃபிக்ஸ் போட்டுக்கிறேன். வாட் எவர் ஃபியூச்சர் கோயிங் டு ஒர்க் யூ ஹேவ் டு ப்ரிஃபிக்ஸ் இட் வித் ஃபிக்ஸ். இப்போ நான் ஃபியூச்சர் வச்சுக்கோங்களேன், ஃபீட் அதுமாதிரி போட்டுக்கோங்க. இப்போ டாக்குமெண்ட்னா டாக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க முன்னாடி. இங்கே வந்து நீங்கள் டீட்டெயிலாக எதாவது அது நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ போய்ட்டு ஃபிக்ஸ் எவ்ரி திங் என்னென்னா ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டேட்ஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ இது வந்து நான் தர நேம், நல்லா பார்த்துக்கோங்க, இது நான் தர நேம். ஸோ வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? எப்படி ஐ வில் டூ ஒன் திங், ஐ வில் ஜஸ்ட் க்ளோஸ் திஸ். ஓகே, இப்போ உங்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் எ நியூ பிரான்ச் கால் ஃபிக்ஸ் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டேட்ஸ். ஓகேவா? ஸோ -b என்ன அர்த்தம் அப்படின்னா, செக் அவுட்னா ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிறது. ஓகேவா? ஜஸ்ட் லைக் சிடி நம்ம கமெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, சேஞ்ச் டைரக்டரி. அது மாதிரி கிட்டில் வந்து ஒரு பிரான்ச்லேருந்து வேறு பிரான்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த சமயத்தில் வில் பி யூஸிங் திஸ் கமெண்ட் கால் சப் கமெண்ட் கால் செக் அவுட். திஸ் இஸ் அ கமெண்ட், திஸ் இஸ் சப் கமெண்ட். ஓகே, இதனால தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ கெட் செக் அவுட் -bனா இந்த பிரான்ச் நேம், அதாவது இந்த ஃபிக்ஸ் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டேட்ஸ் இது இல்லைன்னா ஜஸ்ட் கிரியேட் அ நியூ ஒன் ஃபார் மீ அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பி ஃப்ளாக். ஓகே, ஸோ தந்துட்டு இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா switch to a new branch அப்படின்னு சொல்லிட்டு வருது. we have changed from main branch to fix human friendly dates branch. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே தெரியும், நான் மெயினில் இருக்கேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டேட்ஸ்லேருந்து மாறி இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இது வந்து ஒரு சேஃபான சாண்ட் பாக்ஸ் மாதிரி. சாண்ட் பாக்ஸ்னால் ஒரு தனி ஐசோலேட்டட் குரூப் மாதிரி. இங்கே நீங்கள் என்ன சேஞ்சஸ் தான் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிம்பிளி டேக் இட் லைக் ஃபோல்டர். ஒரு ஃபோல்டரில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு பேக்கப் வைக்கணும்னு நினைக்கிற போது என்ன பண்ணுவீங்க, அந்த ஃபோல்டரை பேக்கப் எடுத்துகிட்டு வேறு நியூ ஃபோல்டர் காப்பி பண்ணுறீங்களா, அங்கே தான் நீங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க. ஜஸ்ட் திங்க் லைக் தி சிம்லர் திங். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஐ கேன் மேக் மோர் சேஞ்சஸ் ஹியர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏதாச்சும் ஒரு டைப் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஐ டன் மெனி சேஞ்சஸ். ஸோ இப்போ நான் சேவ் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ சேவ் பண்ணியாச்சு. அண்ட் லெட்ஸ் சி வாட் இஸ் எரர். ஏதாச்சும் எரர் இருக்கா? ஓகே, ஸோ விட்டே வந்து இங்கே எரர் காமிக்குது. செக் போட்டுட்டு அண்ட் இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் சம்திங் கால் ப்ரிட்டியர் எரர் காமிக்குது. ஓகே, இட்ஸ் லைக் இப்போ ஆயிடுச்சு நினைக்கிறேன், சேவ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இதுதான் தப்பு. நமக்கு இந்த கோட் வந்து வேலிட் இல்லைங்களா, டேபிள் வேலிட் இல்லையா, அதனால தான் எரர் காமிக்குது. இப்போ சேவ் பண்ணேன்னா இட் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி கூல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஹவ் மேட் ஒன் சேஞ்சஸ். ஓகே, ஸோ நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஐ கேன் ஜஸ்ட் கோ. இப்போ நான் வந்து இந்த ஃபியூச்சர் நான் ஒர்க் பண்ணி ஐ மீன் ஐ எம் கோயிங் டு கான்ட்ரிபியூட் மை
கோட். ஆனால் ஃபியூச்சரில் வந்து நான் எதாவது தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணலாம்னா ஐ கேன் சிம்பிளி கோ ஹியர் அண்ட் ஜஸ்ட் வந்து எல்லாம் எக்ஸிட் பண்ணிக்கும் நான் போய்க்கலாம். ஸோ ஜஸ்ட் லெட்ஸ் கோ அண்ட் இங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோர்ஸ் கண்ட்ரோல் இங்கே போயிட்டு மிடில் திஸ் அண்ட் இங்கே போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் ரிவர்ட் இட். டிஸ்கார்ட் சேஞ்சஸ் காமிக்குது பாருங்கள் ஐகானில், இது கிளிக் பண்ணினா யூ கேன் டிஸ்கார்ட் இட். ஸோ டிஸ்கார்ட் பண்ணாமல் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம என்ன சேஞ்ச் தான் பண்ணணுமோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ண சேஞ்சஸ். ஓகே, சேஞ்ச் தான் வந்து ரிவர்ட் ஆயிரும். இங்கே பார்த்து தெரியும் உங்களுக்கு, ஐ கேன் ரிவர்ட் திஸ் டு ப்ரீவியஸ் ஸ்டேட். பார்த்தீங்களா, நம்ம பண்ண எல்லா சேஞ்சஸும் போயிடுச்சு. ஸோ இது மாதிரி வி கேன் ஐசோலேட் குரூப் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஸ்பெசிஃபிக் பிரான்ச். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு குட் ப்ராக்டிஸ். எப்பவுமே வாட் யூ ஷுட் டூ இஸ் டேக் எ நோட். ஸோ இஷ்யூஸஸ் எப்போ க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இஷ்யூஸஸில் வந்து க்ரியேட் பண்ண உடனே யூ ஹேவ் டு க்ரியேட் அ நியூ பிரான்ச் இன் யுவர் ரெபாசிட்டரி. அங்கே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் புஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து மர்ஜ் பண்ணணும். இதுதான் குட் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது வி வில் கெட் ஃபெமிலியர் டு இட். நோ வரிஸ் ஃபார் நவ். ஓகே, ஸோ ஃபார் எல்லாருக்கும் புரிய மாதிரியாச்சும் இருக்கா? புரிஞ்சிருக்காது யாருக்கும், பட் அட்லீஸ்ட் புரிய மாதிரியாச்சும் இருக்கா? ரைட். ஸோ புரியலாம் என்கிட்ட கேளுங்க. ஓகே, So Anbu, எஸ் கேளுங்க. I have a doubt. So if you change anything in this fix branch, will it get changed in the main branch also? நோ பிகாஸ் இது இப்போ மெயின் பிரான்ச் வேறு, ஃபிக்ஸ் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டேட்ஸ் பிரான்ச் வேறு. ஸோ வாட் எவர் சேஞ்சஸ் யூ டிட் இன் ஃபிக்ஸ் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி பிரான்ச் டேட்ஸ் இட் ஓன்ட் ரிஃப்ளெக்ட் இன் மெயின் பிரான்ச். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. இல்லைனா ஒய் டஸ் அ ரீசன் டு ஸ்விட்ச் ஃப்ரம் ஒன் பிரான்ச் டு அனதர். இது இப்போ நீங்கள் என்ன சேஞ்சஸ் தான் வந்து இந்த பிரான்ச்சுக்குள்ளே பண்ணுறீங்களோ, ஓகே, இந்த பிரான்ச்சுக்குள்ளே பண்ணுறீங்களோ அது எல்லாமே இந்த பிரான்ச்சுக்குள்ளே மட்டும் தான் இருக்கும், அன்லெஸ் யூ மர்ஜ் இட் வித் மெயின் பிரான்ச். ஓகே, ஸோ கொஞ்சம் லைட்டாக சஃபிஸ்கேட்டட் மாதிரி தான் இருக்கும், பட் ஸ்டே வித் மீ. நம்ம 1 2 3 பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது வில் கெட் யூஸ் டு இட். So when we fork some other repositories, then we have to do like this. Yeah, even in forking also you can do the same thing. நீங்கள் fork பண்ணும்போது you are typically just doing the same kind of thing. Okay, so work பண்ணும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். Don't stress too much for now. ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்து இதில் வந்து மொபைல் டீட்டெயில் அக்சஸ் பண்ணுறீங்க கை தூக்குங்க. ஓகே, பட் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, கண்டிஷன்ஸ் அப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ யூ ஹேவ் டு பி ஹேவிங் அ ஃபுல் குட் கனெக்டிவிட்டின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து சரி டைம் கேட்டிருந்தீங்க, டைம் கேட்கும்போது சரி ஓகே நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் வந்து மேக் ஷுர் ஹேவ் அ குட் இன்டர்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போது நெட்டில் திரும்பி சொல்கிறீங்க. ஓகே, ட்ரை டு ஹேவ் ஈவன் இஃப் யூ ஹேவ் லோக்கல் இன்டர்நெட் அப்படின்னா ட்ரை டு ஹேவ் டேட்டா ஆன் இட். ஓகே, பிகாஸ் இன்ட்ரப்ஷன்ஸு கொஞ்சம் ஸ்லோ லேக்லாம் இருக்கும்போது இட் வில் ரூயின் தி கம்ப்ளீட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஓகே, ரைட், ஃபுல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் see the output. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபியூச்சர் எதுக்குன்னா ஐம் கோயிங் டு ஒர்க் ஆன் திஸ் திங் கால் தி டேட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. வாட் வி கேன் டூ இஸ் ஐ கேன் டூ இட் இன் 2 ways. ஐ கேன் யூஸ் இட், ஐ கேன் மேக் யூஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட்லேயே வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்பெரிமெண்ட்காக லெட் மீ காப்பி திஸ் கோட். ஓகே, இதான் என்னோட டைப் ஆஃப் டேட்டா கரெக்டாக. ஸோ ஐம் கோயிங் டு கோ இன் main.js பாட்டமில் போயிட்டு ஐம் கோயிங் டு செக். ஓகே, ஸோ இது வந்து என்னோடய வேல்யூ வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் கோயிங் டு பி மை ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன், ரா டேட் அப்படி சேவ் பண்ணுறேன். ஓகே, வாட் ஐ நீட் டு டூ ரைட் நவ் இஸ் இது வந்து நான் எப்படி வந்து என்னோடய டேட் ஃபார்மேட்லாம் கொண்டு வரதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ லைக் ஐ வாண்ட் டு ஹேவ் இட் லைக் திஸ் திங் கால் லைக் திஸ். கரெக்டாக? ஸோ காப்பி and paste. Okay, I want this format. Okay, right. So இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா I can make something called we have something called நிறைய இதில் நிறைய நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஓகே, என்னென்னா we have seen about inbuilt objects. கரெக்டாக? ஸோ we have seen about math in videos.
அண்ட் டேட் பற்றி பார்த்தோம். ஓகே, ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ இன்பிட் ஆப்ஜெக்ட் தான். ஓகே, ஸோ லைக் ஸோ ஒரு டேட் வாங்கணும் அப்படின்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் சம்திங் கால் நியூ டேட். ஓகே, ஸோ நியூ எதுக்குன்னா இட்ஸ் லைக் நியூ இன்ஸ்டன்ஸ், அதனால. ஓகே, ஸோ நம்ம லாக் பண்ணி பார்க்கலாம். கான்ஸ் டேட் அண்ட் மேபி நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்க மை டேட்னு வைக்கிறேன். இது வந்து நேமிங், அது வந்து பாப்புலரான ஒரு நேமிங் கன்வர்ஷன். ஓகே, ஸோ வென் யூ ஆர் இன்க்ளேசிங் அ நியூ ஆப்ஜெக்ட் யூ கேன் ப்ரிஃபிக்ஸ் இட் வித் மை, ஸோ இட் ஓன்ட் கிளாஷ் வித் எக்ஸிஸ்டிங் வேரியபிள்ஸ் நேம்ஸ். ஓகே, ரைட். இப்போ நான் லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ log and my date, save, and let's check it on inspect console and we are getting the date. Okay, so இப்போ வந்து இதில் வந்து எக்ஸாக்டாக வந்து நான் பார்த்தீங்கன்னா I can get my year and so on, so like this dot get date. இது வந்து ஃபங்க்ஷனால் இப்போ போட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா I can get the date. என்ன டேட்? 26 இன்னைக்கு. கரெக்டாக I can get the year so on so. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் வந்து டெல் பண்ணிவிட்டு கெட்டுன்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் காமிக்கும். I can get the minutes, month, seconds, time and so on so. ஓகே, blah blah blah. நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா we are just going to பாஸ்னா அர்த்தம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்லேருந்து ஐம் கோயிங் டு மேக் இட் as a date format. ஓகே, ஸோ அதை என்ன பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் டேட் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். நானே என்னாச்சும் கூகுள் பண்ணல, நான் டேட்டா வந்து அப்படியே போட போகிறேன். ஓகே, ரைட். date dot pass. okay, we have something called pass. so இது என்ன பண்ணது பார்க்கலாம். a pass is a string containing a date and returns number of milliseconds between the date and min அப்படின்னு போட்டிருக்கு. okay, let's give it a try. இந்த வேல்யூ தானே போட போகிறோம். இதை போட்டுட்டு let's console log it, save, and இங்கே பார்த்தீங்கன்னா it is coming in milliseconds. okay, பட் அதோட நல்ல கரெக்டான ஃபார்மேட் பார்க்கலாமா. so convert date string to date JavaScript போடும். okay, so let's click on first link and இதோட ஃபார்மேட்ல அங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா, so we have many things, we can pass some information like this. இதுவும் நம்ம பண்ணலாம். okay, and இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் வேல பண்ணியிருக்காங்க பாருங்க. we have also some people have even suggested momentனா அது ஒரு plugin மாதிரி. ஓகேவா, அதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம அதெல்லாம் வேண்டாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கூட போட்டுருக்காங்க. ஓகே, லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. இது நம்ம போட்டு பார்க்கலாமா, நம்மளால் வாங்க முடியுதான் சொல்லிட்டு. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் இந்த நியூ டேட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் கால் பண்ணுறோம் இல்லைங்களா, கால் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து ஆர்குமெண்ட்டாக அந்த ரா டேட் இது நான் வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ என்ன வந்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் சேவ் இட், refresh it, and I can get the time stuff of that day. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் என்ன இருக்கும். இப்போ 29 இந்த டைம் பாருங்கள். இது என்ன, அது 16 இல்லையா, கரெக்டாக 16 டைமுக்கு வாங்க முடியுது. ஓகே, இது வந்து இப்போ கரண்ட் டைம் கிடையாது, அந்த ஸ்ட்ரீம், அதாவது நம்ம இந்த பிக்கப் போட்டோம் இல்லைங்களா, இந்த பிக்கப் எப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணமோ அந்த டைமிங் தான் இது. ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் ஸ்ட்ரிங் லைக் தட் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கன்வெர்ட் இன்டு அ டேட் ஆப்ஜெக்ட் லைக் திஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஐ கேன் கெட் தி மினிட்ஸ். நம்மளாம் தேவை நம்மளுக்கு நம்ம ஃபார்மேட்டில் ஐ நீட் அ டேட். ஓகேவா, ஸோ ஐ நீட் அ டேட், ஐ நீட் அ மந்த், I need a year, and I need a time. கரெக்டா, time with 12 hours timing. ஒரு பிடிச்சி போ 12 time. ஓகே, ஸோ இதான் நான் ஃபார்ம். ஸோ டேட் நான் எப்படி வாங்கலாம், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ஐ கேன் கெட் லைக் மை டேட் டாட் கெட் டேட். கரெக்டா, ஸோ கான்ஸ் அண்ட் கரண்ட் டேட் வச்சுப்போம். ஓகே, ஸோ டன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயிங் டு கெட் மந்த், ரைட். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம், மை டேட் டாட் get month. Okay, cons current month. அதே மாதிரி கேர வாங்கணும். ஸோ அதை எப்படி வாங்கலாம் சொல்லுங்கள் பாப்பா, யாராச்சும் என்ன ஐடியா. மை டேட் டாட் சொல்லுங்கள், get year, full year. get full year. சூப்பர். ஸோ அதே மாதிரி let me save it in a variable called current year. ஓகே, ஸோ லாக் பண்ணி பார்க்கலாமா மூணுமே. லெட்ஸ் லாக் இட். ஸோ கரண்ட் டேட், கரண்ட் மந்த், கரண்ட் இயர். ஓகே, சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஐ ஆம் கெட்டிங் தி பர்ஃபெக்ட் வேல்யூ. ஆனால் 11 வருது, ஹவு கம்? அன்பு 0லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். ஸோ 11லேருந்து 11 வரும் டிசம்பர்னா.
நோ நாட் லைக் தட். இருங்க, give it a try. Get monthன்னு போடும்போது we're getting a number. Click on this, get number using local time. Okay. அன்பு டெல் அபவுட் யுவர் செல்ஃப். ஆக்சுவலி என்னை பற்றி சொல்கிறது ஒன்றும் கிடையாது ஆக்சுவலி. பட் மேபி ப்ரீவியஸ் இயர்லாம் நான் ஏதாச்சும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துக்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அழகா ஹூ ஆம் ஐன்னு சொல்லிட்டு. ஓகே, அன்பு வாட் அபவுட் நியூ டேட் டு லோக்கல் ஸ்ட்ரிங். ஆக்சுவலி இது உங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம டு லோக்கல் ஸ்ட்ரிங் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது ஓகே லெட்ஸ் ட்ரை. உங்கள் கோட் இருக்கு இல்லையா, ஜிடேவ், உங்கள் கோட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நியூ டேட் அண்ட் ஐம் கோயிங் டு பாஸ் திஸ் ரா டேட் as an argument. ஓகே, ஸோ டாட் டு லோக்கல் ஸ்ட்ரிங், அதான சொன்னீங்க? யா, லோக்கல் ஸ்ட்ரிங். ஸோ இதில் வந்து ஐம் கோயிங் டு லாக் பண்ணி பார்க்கலாம் டேட்டாவே. ஸோ லாக் இட், சரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து வருது. பட் எனக்கு வந்து என்னோடய ஃபார்மேட் மாறுது இல்லையா? என்னோட ஃபார்மேட் எனக்கு டிசம்பர் அது மாதிரி ஃபார்மேட் வேணும்ல. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த லோக்கல் ஸ்ட்ரிங்கில் வந்து ஐம் கெட்டிங் லைக் அந்த டேட்டு அப்புறம் டைம் சொல்லி வருது. பட் இங்கே அது வேணாம் எனக்கு. ஐ வாண்ட் இட் இன் அ மோர் ஹியூமன் ஃபார்ம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஐ வாண்ட் லைக் திஸ் 29th December 2023 அப்படி வேணும் எனக்கு. ஓகே, ஸோ அதுக்கு இது மற்ற வந்து அப்ளிகபிள் வந்து கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், we can manipulate with this object. ஓகே, டேட் ஆப்ஜெக்ட், ரைட். ஸோ இப்போ நான் ஏன் இந்த கெட் மந்த் வந்து ஒர்க் ஆகலாம் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் அண்ட் கூல் பண்ணி பார்க்கலாம். கெட் மந்த் ரிட்டர்ன்ஸ் ராங் மந்த். ஓகே, சூப்பர். ஆல்ரெடி கேட்டுக்காங்க யாரோ. கெட் மந்த் அண்ட் JavaScript returns previous month. Super, nice. Because get month start from 0, you may want to have +1 to start you what you want. ஓகே, ஸோ யார் சொன்னது? முத்துக்குமார் தான் சொன்னது. எஸ், ஆல்ரெடி இது பார்த்துருக்கீங்க போல். யா, என்னோட ப்ரோக்ராமில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே, டு ஹாவ் எப்பவுமே ஒரு ஆன்சர் பார்க்கும்போது ட்ரை டு சி தி கமெண்ட்ஸ் கொஞ்சம் டிபேட் நடக்கும்போது வி கேன் ஃபைண்ட் அவுட் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அதில் வந்து டு லோக்கல் டேட் ஸ்ட்ரிங் ஒன்று இருக்கு. ஓகே, அது வந்து ஃபுல் டேட்டு மந்த் இயர் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதுதான் நான் இப்போ போட்டோம். டு லோக்கல் ஸ்ட்ரிங் சொல்லிட்டு நியூ டேட் raw date dot to லோக்கல் ஸ்ட்ரிங் தானே. இந்த இன்னைக்குள்ள டேட்டுக்கு தாங்க வேணும் உங்களுக்கு? இல்லை எனக்கு வந்து அந்த டேட்டுக்கு தான் வேணும். நம்ம என்ன ரா டேட்டோ அந்த டேட்டுக்கு தான் வேணும் எனக்கு. சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான். ஆக்சுவலி இதை வந்து எனக்கு அந்த டேட் வருது. ஓகே, தட்ஸ் ஃபைன். பட் எனக்கு வந்து அந்த மந்த் டிசம்பர் வரணும் இல்லையா? டிசம்பர் அண்ட் டைமை பார்த்தீங்கன்னா அழகாக ஃபார்மேட் வேணும் இல்லையா? அது இதை பண்ண முடியாதுல்ல. ஈவன் ஐ ஹாவ் சம்திங் கால் டூ டேட் ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்குது. அது பார்க்கலாம், அது என்னன்னு பார்க்கலாம். டேட் ஸ்ட்ரிங், சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே December 29th அப்படின்னு சொல்லிட்டு வருது. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஃப்ரைடே, ஐ வாண்ட் 29th. எனக்கு இந்த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி லைக் 29th December 2023 இப்படி வேணும் எனக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இட் இஸ் லைக் அ ஃபார்மேட் ஷோயிங் தி டைம் ஃபார்மேட். எனக்கு வந்து எனக்கு கஸ்டமைஸ் லெவலாக வேணும்னால தான் நான் பார்த்துருக்கேன் என்ன சொல்யூஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ வி ஆல்சோ ஹேவ் டூ ISO string to JSON and so on. So டூ ஸ்ட்ரிங் போட்டு பார்க்கலாம். நான் பார்ப்போம். சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டூ ஸ்ட்ரிங்கில் வந்து ஐ ஹாவ் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் ஃப்ரைடே December 29th 2023 சொல்லுது. ஐ கேன் ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி கூட நான் வந்து ஐ கேன் கெட் லைக் இது ஃப்ரைடே, இதை வந்து December 29 சொல்லி ஆக்கலாம். ஓகே, அது கூட டிஃப்ரெண்ட் வே. சி ஒரு விஷயத்துக்குமே வி ஹாவ் மெனி மல்டிபிள் வேஸ். நீங்கள் என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பட் அதோட ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஐம் கோயிங் டு ஷோ யூ தட் திங். அது நம்ம இதை டீல் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இது சொல்கிற மாதிரி லெட்ஸ் புட் இட் லைக் 1 which should work as it is. ஓகே, கூல். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் இப்போது கூகுளில் போட்டு பார்க்கலாம். JavaScript டேட் ஹியூமன் ஃபார்ம் ஹியூமன் டேட்டபிள் போடுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து
நிறைய பேர் போட்டிருக்காங்க. நம்ம லெட்ஸ் see. கோட் ஸ்னிப்பெட் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் இந்த 2 லோக்கல் டெஸ்ட் போட்டால் இப்படி வருது அப்படி வருதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேவா, நம்ம இந்த மெத்தட் கூட ஓகே தான். ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் காமிக்க போகிறீங்கன்னா ஜிஎஸ் மெத்தட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ. பட் எனக்கு வந்து என்னோட சேலஞ்சே பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் இன் த மோர் ரீடபிள் ஃபார்ம். ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா going to change a little bit. ஓகே ரைட். ஸோ இந்த இது எனக்கு செட் ஆகாது. we go back. Okay, better pass. ஓகே, ஸோ இந்த பாஸ் மெத்தட் ஒன்றும் இல்லைங்க. அது ஆக்சுவலி என்னென்னா நீங்கள் தர அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ பேஸ் பண்ணி இட் வில் கன்ஸ்ட்ரக்ட் தி டேட் ஆப்ஜெக்ட். ஓகே, தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். ஓகே, பட் நம்ம சினரியோவில் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம்னா கரெக்டான டேட் வாங்கணும் அப்படின்னா we have to follow this thing. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வச்சுப்போம் கான்ஸ் ஃபைனல் டேட் அப்படி வச்சுட்டு ஐம் கோயிங் டு யூஸ் டெம்பிள் லிட்ரல் அண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கரண்ட் டேட் அண்ட் இது வந்து இட் ஷுட் பி டைனமிக்னால ஐ ஹேவ் டு புட் இட் லைக் திஸ், ரைட்? அண்ட் டேட்டு அப்புறம் டிசம்பர் எனக்கு கமா வேணும் எனக்கு, அப்புறம் டிசம்பர் இங்கே டிசம்பர் வேணும் எனக்கு. ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் ஜஸ்ட் புட் லைக் திஸ். ஸோ கரண்ட் மந்த் ஓகே அண்ட் ஐஃபோன் போட்டு நீங்கள் வந்து கரண்ட் இயர் வேணும் எனக்கு, கரெக்டாக? ஸோ ஜஸ்ட் ஐம் கோயிங் டு யூஸ் கரண்ட் இயர் லைக் திஸ். ஓகே, ஸோ இங்கே போட்டு இங்கே ஐ நீட் டைமிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்படியே போடுறேன், அப்புறம் நான் மாற்றிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு லெட் மீ லாக் திஸ் திங். சேவ் அண்ட் இதான் என்னோட ஃபார்ம். ஓகே, இங்கே வந்து 12க்கு பதிலாக டிசம்பர் வேணும். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ ஐ நீட் டைமிங். ஸோ டைமிங் எப்படி வாங்கலாம்? ஐ கேன் ஜஸ்ட் கூகுள் இட். ஓகே, ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இங்கே வந்து மை டேட் இல்லை வந்து இங்கே வச்சுக்கலாம். இது அப்படி இருக்கட்டும். இங்கே வந்து நியூவாக ஒரு வேரியபிள் வந்து கான்ஸ் மை கரண்ட் டைம். ஓகே, மை டேட் டாட் கெட் டைம். ஸோ இந்த டைம் நான் வருதுன்னு தெரில. லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. இட் இஸ் ஸ்டோர்ட் இன் டைம் வேல்யூ யூசிங் சின்ஸ் மிட் நைட். ஓகே, இது செட் ஆகாது. கெட் யூடிசி டேட் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. இந்த கெட் டைம் zone offset கொடுங்க. கெட் டைம் zone offset. லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. இங்கே வந்து நம்ம லாக் பண்ணி பார்க்கலாம். இந்த கன்சோல் லாகில் வந்து லெட் மீ கிவ் இட் ட்ரை. சேவ் அண்ட் ஐம் கெட்டிங் -330. ஏன் அப்படி வருது? கெட் டைம் ஜோன் ஆஃப் செட். கே டிஃப்ரென்ஸ் இன் பிட்வீன் லோக்கல் கம்ப்யூட்டர். ஆக்சுவலி நீங்கள் அந்த லோக்கல் கம்ப்யூட்டருக்கும் டிஃப்ரென்ஸுக்கு தான். ஓகேவா, அது நம்மளுக்கு செட் ஆகுது. ஆக்சுவலி இது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வாட் ஷால் வி டூ? இட்ஸ் கூகுள் டேட் கெட் கரண்ட் டைம் 12 hours. அந்த நான் கூகுள் பண்ணி பார்த்தப்ப வந்து அந்த மொசில்லா டெவலப்பர் அதில் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டேட் டைம் ஃபார்மட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நியூ இன்டர்நேஷ்னல் டேட் டைம் ஃபார்மட்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் என்னென்ன சர்ச் பண்ணீங்க? வருங்க 2 local times வரும். இது சொல்கிறீங்களா ரோஷினி? எது சொன்னீங்க? யான்பு இதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒன்னா? ஆமாம். அது கோட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருந்தது. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் இருந்தது. We have to specify the region and the right.
நம் டூ லோக்கல் டைம் ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணி பார்த்தாரு. என்ன சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறீங்க? டூ லோக்கல் டைம் ஸ்ட்ரிங் மெத்தட் இருக்குல்ல. Okay, let's give it a try on this thing. New date to local. டைம் ஸ்ட்ரிங். Okay, அது என்ன தெரிஞ்சு பார்க்கலாம். Let's give it a try. 1636 வருது, பட் ஐ வாண்ட் இன் AM 24 hour ஃபார்ம் வேணும் இல்லையா? ஸோ இங்கே வந்து என்னோட லோக்கலேட்ஸும் இருக்குது. ஓகே, லோக்கல் கெட் 12 hours டைம். ப்ரோ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து they have used a custom method, okay, which will prefix this PM AN based on time. okay, ஸோ இதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கான வே தந்திருக்காங்க. ஓகே, பட் இந்த சிம்பிளர் வேக்கு வந்து அவங்க இன்னும் வந்து அது ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வி டெவலப்பர்ஸ் வாட் வி வில் டூ இஸ், இன்ஸ்டெட் ஆஃப் தட் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வி வில் பி யூஸிங் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுவே யூஸ் பண்ணுறேன். லெட் மீ ஜஸ்ட் செக் திஸ். ஓகே, இது நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. பேஸ்ட் ஹியர் அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மை டேட் தான் டைம். மை டேட் டாட் லோக்கல் ஸ்ட்ரிங் அண்ட் இது வந்து USIN போடுறேன், விச் இஸ் ஃபார் இந்தியா. ஓகே, சவுத் நியூமரிக்காக இருக்கட்டும் அண்ட் 2 hours 2 இருக்கட்டும். இப்போ இதை பார்க்கலாம். சேவ், லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்மிங் அட் 4 PM. ஓகே, பட் இது 4 PM இல்லை எக்ஸாக்டாக, இது வந்து 4:03 PM, பட் இது 4 PM சொல்லி வருது. ஓகே, மேபி இங்கே ஏதாச்சும் கம்மியாக பார்க்கலாம். வி ஹாவ் 2 digit. இது என்ன பண்ணுறது பார்க்கலாம். சேவ். ஓகே, இதுவும் அதே தான் வருது. நம்ம ஹவர்ஸ் மட்டும் தான் 2 டிஜிட் கொடுத்துருக்கோம். இந்த 03 மினிட் இல்லையா? ஆமாம், மினிட்ஸ் ஒன்று இருக்கான்னு பார்க்கலாம். மினிட்டும் ஒன்று இருக்குது. இட்ஸ் குட் ட்ரை. இது என்ன பண்ணுறது பார்க்கலாம். நியூமரிக் சேவ். அது மினிட்ஸ் மட்டும் இல்லை. யா, சூப்பருங்க, நைஸுங்க. ஆக்சுவலி நம்ம இந்த இதில் வந்து டூ லோக்கல் ஸ்ட்ரிங்ஸ் சொல்லி போடுறோம் இல்லைங்களா, இதில் வந்து வி ஹேவ் டு ஸ்பெசிஃபை ரீஜன் போடாமல் இருந்தால் கூட லெட்ஸ் சி ஹவ் இட் ஒர்க்ஸ். இப்போ சேவ் பண்ணிவிட்டு கிவ் இட் ட்ரை. ஓகே, அந்த ரீஜனை ஸ்பெசிஃபை பண்ணாமல் இருந்தால் இட்ஸ் கம்மிங் இன் திஸ் ஃபார்மேட். ஓகே, இதுவே ரீஜன் போட்டு அப்படின்னா 12 hours போட்டுருந்தால் அப்போ வந்து கரெக்டாக எனக்கு அந்த டைம் காமிக்குது. ஓகே, ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் எனஃப் ஃபார் நவ். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் யூஸ் தி கரண்ட் டைம் ஓவர் ஹியர் லைக் திஸ். ஓகே, ஸோ சேவ் பண்ண அப்படின்னா திஸ் மை ஃபைனல். ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். க்ளியர் பண்ணிப்போம். க்ளியர் எவ்ரிதிங் ரிஃப்ரெஷ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி. ஸோ இதே நெக்ஸ்ட் லைன் இருந்தால் இங்கே போட்டிருக்காங்க, அதனால தான் இப்படி வருது. இப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் டேட். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டில் ஹேவ் திஸ் இயர். என்னன்னா இங்கே வந்து டிசம்பர் வரல. ஓகேவா? ஸோ ஐ வில் கெட் டிசம்பருக்கு வந்துட்டு டு லோக்கல் ஸ்ட்ரிங்ல அதே மாதிரி நம்ம இந்தியான்னு இப்போ நம்ம ரீஜன் மென்ஷன் பண்ணோம் இல்லையா? ஆமாம், இது மாதிரி எக்ஸிஸ்ட் பண்ணலாம்னு சொல்கிறீங்களா? கெட் மந்த்ல வந்துட்டு டிஃபால்ட்னு போட்டுட்டு மந்த் வந்து லாங்னு போட்டா அது ஒரு சின்டாக்ஸ். ஓகே, லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. போட்டா நம்ம get month, oh sorry, get month JavaScript name அப்படின்னு போடுவோம். ஓகே, அண்ட் இதில் வந்து இதான் சொன்னீங்களா ரோஷினி, டிஃபால்ட் மந்த். யா இப்படி போட்டா அதுக்கு கோட் வந்துட்டு. ஓகே, அப்படி பண்ணி பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து ஐ வில் delete this my date dot to local string அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கால்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு ரீஜன். ஓகே, ரீஜன் கோட், ஐசோ கோட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் வாட் டிஃபால்ட்னா நம்ம வந்து இதுவே போடுவோம், IN இப்படி போடுவோம். திஸ் இஸ் அ கோட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹேவிங் ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸில் வந்து what we want, we will looking for month. and the value வந்து பார்த்தீங்கன்னா we have long, narrow, numeric, short அப்படின்னு இருக்குது. ஒன்று பார்க்கலாமா? let's go with 2 digit. save and இப்போ பார்த்தீங்கன்னா we are having 2 digitனா அந்த நம்பர்ஸில் வருது, 12 வருது. ஓகே, இப்போ நம்ம வந்து get month plus 1 போடணும் அவசியம் இல்லை, இப்படியே நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ டெலிட் பண்ணிவிட்டு we have long. சேவ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் லாங் போடும்போது we are getting December, which is good.
ஓகே, பட் எனக்கு இன்னும் டிஸ் தான் வேணும், எனக்கு டிஇசி தான் வேணும் எனக்கு. ஸோ அதுக்கு ஏதாச்சும் தான் பார்க்கலாம். லெட்ஸ் லுக் ஃபார் நேரோ. சேவ். அண்ட் நேரோ பார்த்தீங்கன்னா டி மட்டும் வருது, ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் கேட் மட்டும் வருது போல். ஓகே, இட்ஸ் ட்ரை வித் சம் அதர் திங். நியூமரிக்னா அதே நம்பர் தான் வருது. ஓகே, we are looking for something called short. Save. And இங்கே பார்த்தா டிசம்பர் கரெக்டாக வந்துச்சு. ஓகே, now this is the format we are looking. So 29 December 2023 and 4:03 PM. ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பேஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் அதிகமாக இருந்தால் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, now this looks good. ஓகே, கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுக்கலாம். நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்து நம்ம என்ன பண்ணலாம்னா, வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் ஆல்சோ ஹேவ் சம்திங் லைக் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் அஸ்யூம் 2024 வச்சுக்கோங்களேன். இது வந்து 01 வச்சுக்கோங்களேன். இது வந்து 0 மேபி 16 வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ வி ஆர் ஹேவிங் திஸ் டைம். அண்ட் இது வந்து மேபி நான் வந்து ஒரு குத்தி மதிப்பாக ஒரு 21 போகிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 46 போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எக்ஸாக்டாக என்ன வரும்னு நீங்கள் எது சொல்லுங்கள் பார்ப்போம். ஜஸ்ட் டீகோட் பண்ணுங்கள். என்ன வரும் டைமு? 9:46 PM. ஓகே, பட் வாட் அபவுட் டேட் மந்த் என்ன அவுட்புட் வரும்? 16 Jan 2024. Okay, it should be like 16 and Jan and it should be 2024 and it should be இது என்ன வரும் அப்படின்னா 12 plus 8 9 வருமா? 9:46 PM வேணும். கரெக்டாக? திஸ் இஸ் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். சேவ் பண்ணி பார்க்கலாம் வருதான்னு சொல்லிட்டு. சேவ் அண்ட் 16 Jan அண்ட் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி குட். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஃபார்முலா. ஓகே, கரெக்டான ஸ்ட்ரக்சர். ஓகே, அண்ட் ஓய் சைலண்ட்டாக இருக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் ட்ரை டு செக் திஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் கோட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் கோடுக்கே ஓகே வி ஆர் ரைட்டிங் ஸோ மச் கோட். இப்போ இதுதான் நம்மளோட டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டாக்கு பாருங்கள், வி ஆர் ரைட்டிங் திஸ் மச் கோட். இவ்வளோ கோட் ரைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்கு தான் நம்ம டெவலப்பர்ஸ் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, வாட் வி வில் டூ இஸ் வி வில் நெவர் ரைட் திஸ் கைண்ட் ஆஃப் ரிப்பீட்டேட்டிவ் கோட்ஸ். ஓகே, ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வி வில் பி யூசிங் சம் எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் ஃபார் தட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹேவ் மெனி லைப்ரரிஸ் கால் சிம்பிள் ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், JS ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில். இப்போது நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம், வி ஆர் ஹேவிங் தட் ஃபார்மேட் ரைட். ஸோ இந்த ஃபார்மேட் நம்ம வச்சுருக்கோம். பட் வாட் சப்போஸ் ஐ வாண்ட் லைக் ஓய் அதெல்லாம் கவிக்கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க. லெட் மீ பேக் ஷார்ட்லி. ஓகே, ஓகே பேக். ஸோ ஆக்சுவலி என்னென்னா, இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து வி வில் நாட் கோட். ஓகே, ஸோ அதுக்கு நாங்கள் பண்ணோம் அப்படின்னா வி வில் யூஸ் சம்திங் கால் மெனி லைப்ரரிஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் பாப்புலர்னு பார்த்தீங்கன்னா வி ஹேவ் day.js. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான சைஸில் 2 KB சைஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ இட் வில் ஹாவ் மெனி ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கோ டு டாக்ஸ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் மெனி திங்ஸ். ஸோ மேனிப்புலேட் ரொம்ப கஷ்டங்க, வந்து வச்சு எப்படி இருக்கீங்க தெரில. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் மெனி திங்ஸ். பாஸ் அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வி ஹேவ் ஃபார்மேட்டு டேட் ஃபார்மேட்டு அண்ட் ஸோ பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அழகாக கான்ஃபிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மேட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அவுட் வரும். ஓகே, வி கோயிங் டு யூஸ் தி சேம் திங். ஓகே, ஸோ லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. நான் இதுவும் உங்களுக்கு ஸோ இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இதுக்கு புரிஞ்சுதா அந்த கோட்லாம் எப்படி நம்ம வந்து மேனுவலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படியும் வந்து ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம பண்ண சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஜஸ்ட் கோ டு இன்ஸ்டலேஷன். அம்மா கிட்ட போ. ஓகே குட். இப்போ வந்து இன்ஸ்டலேஷன் போவோம் அண்ட் லெட்ஸ் கோ டு Node.js
அண்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, வி ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ் ஹியர். ஸோ ஒன்று வந்து த்ரூ வந்து நம்ம சிடிஎம் ரெஃபரன்ஸும் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து வி கேன் இன்ஸ்டால் as an npm. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா I'm going to install as a npm. ஓகே, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் npm install அண்ட் நம்ம கோடுக்குள்ளே போயிட்டு let me just type here. ஸோ npm. ஆனால் இங்கே பாருங்கள், I'm currently in fix human friendly dates. இங்கே தான் நான் இருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து npm install and I have to type day.js. ஓகே, ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஒரு நல்ல இதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்போ நீங்கள் வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட் பிரான்ச் கிரியேட் பண்ணிடுறீங்களோ யூ கேன் see the output clearly. ஓகே, ஸோ எப்படின்னா லைக் கட்டி போட்டாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ணும் போதும் இட் வில் ரிஃப்ளெக்ட் ஹியர். வி கேன் see it visually. ஓகே, ஸோ விஷயம் நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த மெயின் ஜேஸில் இப்போ சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. அண்ட் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணதுனால இட் ஹஸ் சேஞ்ச் இன் package.json and it also changed in package log.json. You can see the changes over here. Okay, it's like a cool information to know, right? இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ நான் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா I can go and இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, I can include it like this. அண்ட் நான் ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் இல்லையா? ஸோ நான் ப்ரௌஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து we also have a CDN reference like this. இப்படியும் பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். 2 விஷயம் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், I will go with this thing or this thing. Anything, we can choose anything. நான் Node.js-குள்ளே போயிடுறேன். நான் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். Let's copy this and இது நான் வந்து டாப்பில் போடுறேன். ஓகே, I'm going to just make it revive. இது என்னன்னா I'm just installing, I'm just importing the day.js. ஓகேவா? ஸோ இது வந்து வேரியபிள் day.js சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் அதே மாதிரி let me have like a raw date. ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது அப்படி இருக்கட்டும். அண்ட் மற்ற எல்லாமே நான் வந்து இது கமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் டீல்ஸ் எல்லாமே ஸோ இது கமெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இவ்வளோ கோட் ரைட் பண்ணல இல்லைங்களா? இதுக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா I'm going to call the day.js. okay, which is already existing in top. and இப்போ நான் வந்து இங்கே போட போகிறேன் day.js dot and we have many things here. ஸோ நம்ம எப்படி கால் பண்ணிக்கலாம்னா we can use many things. ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு மெத்தட்னால I can call it like this. ஸோ இதுக்குள்ள நம்ம டேட் பாஸ் பண்ணுறோமா, டேட்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட் நான் பண்ண போகிறேன், இந்த ரா டேட் தான் டேட் கரெக்டாக. ஸோ ரா டேட் அதுக்குள்ளே போட்டுட்டு டாட். இங்கே பார்த்தீங்கன்னா we have many options here. ஓகே, ஸோ நான் டிப்பிக்கலாக நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஐ எம் லுக்கிங் ஃபார் சம் ஆப்ஷன் கால் ஃபார்மேட். ஸோ இங்கே நான் வந்து I can have my template. There are many templates available. So for example, இங்கே பார்த்தீங்கன்னா D for date. ஓகே, M for and so on, so month, year, அது மாதிரி நிறைய ஃபார்மேட் இருக்கும். இப்போ நம்ம வந்து டு லோக்கல் ஸ்ட்ரிங்கில் we have specified the month, short and அது மாதிரி போட்டோம் இல்லையா? அது மாதிரி we will quickly have it like that. ஓகே, for example நான் இந்த ஃபார்ம் போடுறேன், அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் why. ஓகே, ஸோ whyனா லைக் இயர்னு அர்த்தம். நான் இது சேவ் செக் பண்ணி பார்த்துக்காக let me create in a save variable call final date and log பண்ணுறேன். log final date. Let's save it. Let's give it a try. Refresh and we are having error called reference is not defined வருது. okay, it's a good thing because நம்ம இங்கே வந்து நம்ம இது யூஸ் பண்ண முடியாது. what I will do is I will try to have like this import. ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். from day.js. okay, check பண்ணி பார்க்கலாம். save, refresh and now it's working perfectly, but still I'm getting this error called outdated optimized dependencies சொல்ல வருது. okay, right, maybe okay, let's do one thing. import day.js from import. okay, so and எப்படி இதை கால் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். let's give it a try. இதை கிளிக் பண்ணுவோம். let's go to docs. let's try to initialize like this. சொல்லுங்க சஜித், சொல்லுங்க. இல்ல அன்பு, ஸோ ரெக்வயர் யூஸ் பண்றது வந்து Node.jsல தான் யூஸ் பண்ணுவான். Correct. From the backend. Correct. That's why it was not working earlier. நம்ம வந்து இப்போ Node.js என்விரான்மெண்ட்டில் கிடையாது. we are running as a browser, right? ஸோ அங்கே ரிக்வயர்ட்னு கிடையாது. அதனால இப்போது லாஸ்ட் டைமில் வந்து ஒர்க் ஆகலை. ஓகே, நான் இப்போ வந்து இம்போர்ட் மாதிரி யூஸ் பண்ணி பார்க்குறேன். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. இது நம்ம தேவையில்லை. நான் என்ன பண்ணுறேன்னா அதை நான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இட் வில் சேவ் சம் டைம்.
So save, let's go try. Refresh, and I can get the date properly here this time. Okay, so இது ஆக்சுவலி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கோடில் வந்து வாட் ஐம் டூயிங் இஸ் ஐம் ஜஸ்ட் இம்போர்ட்டிங் ஆல் ஓகே டேஜிஎஸ் சொல்லிட்டு நான் வந்து ஒரு நேம் வச்சுக்கிறேன் ஓகேவா. ஸோ ஐ கேன் ஹேவ் லைக் எனி திங், ஃபார் எக்ஸாம்பிள் அன்பு ஜேஎஸ் அப்படிக்க வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் என்ன நேம் வைக்கிறீங்களோ அதே நேம் வந்து யூ ஷுட் கால் இட் லைக் ஹியர். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ பட் பி டிஸ்கிரிப்டிவ், லைக் கரெக்டாக வந்து எது நீங்கள் போடுங்க அதை நீங்கள் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஹாவ் தி ஃபார்மேட் டிஎம் அண்ட் 4 ஒய் போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு அப்படி ஷோ ஆகுது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது யூ கேன் ஜஸ்ட் செக் இட் அவுட். இப்போ நான் 16 வந்து இப்போ டபிள்யூ போடுறேன் வச்சுக்கோங்க, பாருங்களேன் டபிள்யூ போடுறேன், சேவ், அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்மிங் ஆக சேம் திங். இப்போ இன்னும் டி போடுறேன் வச்சுக்கோங்களேன், ரிஃப்ரெஷ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 2 டி அப்படின்னா இட் லுக்ஸ் லைக் டிஜிட். ஓகே, ஹோமோ டிஜிட் ஹேஸ் அது மாதிரி போடும். ஓகே, அதே மாதிரி இப்போ எம் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஒன்லி 1 விச் இஸ் மந்தில் 1 காமிக்குது. பட் இஃப் யூ வாண்ட் மெனி திங்ஸ்னா யூ கேன் லைக் ஐ வுட் லைக் திஸ் டபிள்யூஎம் போட்டிங்கன்னா ரிஃப்ரெஷ், இப்போ 0 வருது பார்த்தீங்களா, 0 வருது. இப்போ திருப்பி நீங்கள் எம் போடும்போது யூ வில் ஹேவ் சம்திங் கால் ஜான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எல்லாருக்கும் டவுட் இருக்கும் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கோ, இது வந்து ஒரு ஃபார்மேட், எல்லா டெவலப்பர்ஸும் ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபார்மேட். ஓகேவா, ஸோ ஹவ் யூ கேன் செக் இஸ் யூ கேன் ஜஸ்ட் கோ டு டிஸ்பிளே அண்ட் இதில் டிஸ்பிளே ஃபார்மேட், இட்ஸ் ஹேவ் ஃபார்மேட். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான இது வச்சுருக்காங்க அவைலபிள் ஃபார்மேட்ஸ். ஸோ ஒய்னா இட்ஸ் லைக் அ லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர், இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர். ட்ரிபிள் ஐ மீன் 4 ஒய் அப்படின்னா இட்ஸ் லைக் அ ஃபுல் இயர். எம்னா இந்த 1 to 12, டபுள்எம்னா 0 ப்ரிஃபேஸ் ஆகும். ஓகே, 3 எம்னா ஜான் இந்த ஷார்ட் கோடில் வரும். ஃபுல்லாக வேணும்னா யூ கேன் புட் லைக் 4M. இதெல்லாம் வந்து அது ஸ்கிப்பட். ஓகே, ஸோ இந்த டெம்ப்ளேட் நீ கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் அக்கம்ப்ளிஷ் ஹவு யூஐ வாண்ட் டு அப்பியர். ஓகே, கூல். ஸோ டன். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபார்மேட்டுக்கு தேவை, நம்ம ஃபார்மேட் அது 16 கரெக்டாக பண்ணியாச்சா, ஜான். ஸோ இங்கே வந்து கம்மா போட்டுக்கலாம். யூ கேன் ஹேவ் மெனி திங்ஸ் ஹியர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்னவோ இது வேணால் போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து ஆக்சுவலி இந்த கேரக்டருக்கெலாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, தட்ஸ் அ திங். ஸோ இப்போ வந்து ஜான் பண்ணியாச்சு அண்ட் கைஃப்னு இருக்கட்டும் அண்ட் ஃபுல் இயர் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அண்ட் நீங்கள் வந்து கம்மாக்கு அப்புறமா ஐ நீட் தி டைம், கரெக்டாக. ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் ஹேவ் டைம் வந்து ஹவரில் வந்து ஹெச் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இதோ நீங்கள் வந்து இங்கே பார்த்துக்கலாம் இட்ஸ் லைக் ஹெச். ஓகே, ஹெச். ஸோ ஸ்மால் 1 to 12னா யூ கேன் ஹேவ் லைக் திஸ் ஹெச், ஸ்மால் ஹெச். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ஹேவ் லைக் ஸ்மால் ஹெச். ஸோ ஹெச். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஹேவ் லைக் மினிட்ஸ். அதே மாதிரி நீங்கள் ஸ்கால் பண்ணிங்கன்னா அதுக்கான ஃபார்மேட் இருக்கும். வாட் இஸ் a format சொல்லிட்டு. ஓகே, I'm going to like put a like format. So and இங்கே வந்து பார்த்தீங்கன்னா I need a AM, right? So AM PM தெரியணும்ல, ஸ்கால் பண்ணிங்கன்னா you can use A for small AM PM or capital A for capital AM PM. You can customize it accordingly. ஸோ இங்கே ஸ்மால் தான் வேணும் இல்லையா, ஸோ நான் ஸ்மாலே போட்டுக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டீங்கன்னா let's give it a try. And now we got the format, exact format. ஓகே, இப்போ பார்த்தீங்களா நம்ம இவ்வளோ கோட் ரைட் பண்ணதுக்கு ஜஸ்ட் ஒரு லைனில் முடிஞ்சு சிம்பிளாக. இதோட என்ன பியூட்டி பார்த்தீங்கன்னா யூ கேன் கஸ்டமைஸ் இட் ஸோ மச், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஓகே, வி ஹேவ் மெனி ஃபங்க்ஷனாலிட்டி ஓவர் ஹியர். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் இந்த ஸ்பேஸ் இருந்தது அதுக்கு முன்னாடி. இப்போ எனக்கு ஸ்பேஸே வேணாம்னா நம்ம என்ன பண்ணலாம், ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஹியர் ரிப்ளேஸ் இட் வித் ரிமூவ் தட் ஸ்பேஸ். இப்போ சேவ் பண்ணும்போது ஐ ஹாவ் ப்ராப்பர் ஸ்டைலிங் அக்கார்டிங் டு மை நீட். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணால் பண்ணலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் date dot, we have many things here. Okay, let's say like this dot js dot, அதுக்குள்ள வந்து இந்த raw data பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, raw date dot and we have many things here, right? days in month, எவ்வளோ மந்தில் எவ்வளோ டேஸ் இருக்குன்னு நீங்கள் வேணும்னா அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஐ கேன் see like this. ஸோ சேவ், லாக் பண்ணி பார்த்துக்கோங்க. லெட்ஸ் லாக் இட் ஹியர். ஓகே, சேவ் அண்ட் லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. இந்த மாதத்தில், அதாவது ஜனவரி மாதத்தில் 31 நாள் இருக்குது. இப்போ ஃபிப்ரவரி மாதத்தில் எவ்வளோ நாள் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். 28. சூப்பருங்க. உங்களுக்கு ஸ்கூலில் லீப் இயர்லாம் படிச்சிங்களா? 29. ஓகே, இது வந்து லீப் இயர். ஓகே, இன்றைக்கி வந்து 29 தான் வரும்னு நினைக்கிறேன். இருங்க, நானே படிக்கல, பட் எனக்கே அது யோசிச்சு பார்க்கலாம். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. இது வந்து நான் 1 2 மாற்றுறேன். சேவ், லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. இப்போ பார்த்தா 29 சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ வந்து நம்ம மிஷினை வந்து டேரெக்டாக வந்து வி கேன் ட்ரஸ்ட் பேஸ்ட் ஆன் திஸ் கைண்ட் ஆஃப் இன்புட்.
ஸோ இது மாதிரி ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம ஹியூமனாக திங்க் பண்ணுறதோட மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஆல்சோ ஸ்மார்ட் இன் சர்டன் வே. ஓகே, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணினாவே அழகாக வந்து யூ கேன் ட்ரை டு அக்கம்ப்ளிஷ். நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க, பேஸ்ட் ஆன் அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இது மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே வந்து டேஸ் இன் மந்த்து வந்து நீங்கள் இந்த டேட் ஆப்ஜெக்ட்டில் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், யூ ஹேவ் டு ரைட் சம் கஸ்டம் கோட். ஓகே, விச் வில் டேக் சம் டைம், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டெவலப்பர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லேர்னிங் பர்பஸில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Okay, you can code from scratch, but when you are developing big applications or even simple applications, you should not try to replicate the same simpler task because it is time consuming, right? அதனால் நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் எக்ஸ்டர்னல் plugins யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, தட்ஸ் a thing, right? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா what I will do is I will just make it as a simple function. ஓகே, பிகாஸ் நான் எல்லாத்தையுமே நம்ம ஃபார்மேட்லாம் யூஸ் நான் வந்து பண்ண மாட்டேன். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் இந்த கோட் ஸ்னிப்பெட் நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் புட் இட் ஹியர். மேபி நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க, லேட்டாக நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஐம் நாட் கோயிங் டு ஹேவ் திஸ் கோட் ஹியர். நான் எல்லாமே டெலிட் பண்ணிக்கிறேன், எவ்ரிதிங், அண்ட் ஐ கோயிங் டு ரைட் எ ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கோயிங் டு ஃபங்க்ஷன் ஃபார்மேட் மை டேட், அண்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆக்குறேன். டிப்பிக்கல் ஃபங்க்ஷன், நார்மல் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதுக்குள்ள என்ன பண்ணுறேன்னா கோயிங் டு ஜஸ்ட் ஹேவ் திஸ் ஃபங்க்ஷன், திஸ் லாஜிக். ஸோ லாஜிக் நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன், இல்லை நான் அதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன், இது மேலே போட்டுக்கிறேன் இந்த பிளாக்குள்ளே. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம், எனக்கு வந்து ஃபார்மேட் மை டாக்குமெண்ட் டேட் அப்படி தரும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் எனக்கு திஸ் ஃபங்க்ஷன் விழுறேன். கரெக்டாக? ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஜஸ்ட் கிவ் இட் ட்ரை. ஸோ டெலிட் பண்ணிடுறேன், அண்ட் இப்போ ரா டேட்டை வந்து நான் அதுக்குள்ளே போட்டுக்கிறேன், அப்போ தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ப்ராடக்ட் உள்ளே இருக்குது, சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கால் பண்ணி இது நம்ம தேவையில்லை, டெலிட் பண்ணிப்போம். ஓகே, அண்ட் ஐ ஹவ் டு லாக் இட் ஹியர் டூ, ரைட்? ஸோ ஐ லெட் மீ லாக் ஹியர், ஃபைனல் டேட், சேவ், லெட்ஸ் கிவ் இட் ட்ரை, அண்ட் ஒர்க் ஆகுது. டேட் கெட் மந்த் இருக்குல்ல, டெலிட் பண்ணிக்கலாம். அது நான் அப்போ டைப் பண்ண கோடு, ரிஃப்ரெஷ், அண்ட் ஐ எம் கெட்டிங் தி டேட் பர்ஃபெக்ட்லி. அண்ட் அகெயின் இங்கே வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆக்சுவலி? சொல்லுங்கள் பார்ப்போம் யாராச்சும். ரீயூஸ் பண்ணுறது. கரெக்ட். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து வி ஷுட் நெவர் ரைட் தி சேம் லாஜிக். ஓகே, ஸோ அது வந்து ஒரு லாஜிக் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வி ஷுட் மேக் இட் எஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே, ஏன்னா ஃபங்க்ஷனோட மெயின் பிகேவ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ ரீயூசபிள். ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்குது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி கோ டு அண்ட் வாஷிங் மிஷின், அங்கே வந்து வச்சுருக்கீங்க இல்லையா, மோட்ஸ், இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன். கரெக்டாக? அந்த ஃபங்க்ஷன் வைக்கும் போது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ரைட் பண்ண லாஜிக்லாம் வந்து 1 by 1 ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு குட் ப்ராக்டிஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா வி ஷுட் ஹேவ் 2 things. ஹவு டு மேக் அந்த ஃபங்க்ஷனை வந்து டைனமிக்காக ஆக்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பை டேட் தரும்போது ஐ ஹாவ் நோ கண்ட்ரோல் ஓவர் ஹியர். வென் ஐ எம் காலிங் ஐ ஹாவ் நோ கண்ட்ரோல் ஓவர் ஹியர். பட் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பெசிஃபிக்காக ஐ கேன் டூ ஒன் திங், ரைட்? ஸோ ஃபார்மேட் மை டேட் அதை கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து என்னோடய டேட் நான் இங்கே பாஸ் பண்ணலாம். கரெக்டாக? இப்போ என்ன பண்ணோம், பேஸ்ட் ஆன் இந்த வேல்யூவை பேஸ் பண்ணி இதுக்குள்ளே வந்து ஃபார்மேட் செப்பரேட் ஆகும். கரெக்டாக? ஐ கேன் டூ தி சேம் திங். ஸோ என்ன பண்ணலாம், ஐ வில் ஜஸ்ட் ரிமூவ் திஸ் கோட். ஓகே, ஸோ ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் காப்பி திஸ் கோட் அண்ட் ஐ வில் ரிமூவ் திஸ் என்டையர் கோட். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சின்ஸ் இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் ஐம் கோயிங் டு பாஸ் சம் ஆர்குமெண்ட்ஸ், இதுக்குள்ளே நான் உள்ளே பாஸ் பண்ணுறதுனால ஐ ஹேவ் டு கெட் லைக் திஸ், ரைட்? ஸோ என்ன பண்ண போகிறேன், இட்ஸ் மை டேட், அண்ட் இப்போ இந்த டேட் வந்து இங்கே இருக்கிறதுனால ஐ கேன் டைரக்ட்லி கெட் தி டேட் ஹியர் லைக் திஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அழகாக சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள், ஃபார்மேட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் ஜஸ்ட் ரிமூவ் திஸ் கோட். ஓகே, லெட் மீ ஹேவ் திஸ் ஆஸ் அ கமெண்ட் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். அண்ட் இது தேவையில்லை. கரெக்டாக? ஸோ ஈவன் நான் அப்படியே வச்சுக்கிறேன், சேவ் பண்ணி பார்க்கலாம். சேவ், அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ எம் காலிங் இட் ஃபார் 2 times. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு என்ன வருது அப்படின்னா ஐ எம் ரிசீவிங் எரர் கால் டேட் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு வருது. ஓகே, பிகாஸ் இங்கே வந்து இப்போ டேட் வந்து எதுவும் அவைலபிளாக இல்லை இந்த பேராமீட்டர்ஸில். கரெக்டாக? அதனால தான் உங்களுக்கு அந்த எரர் ஷோ ஆகுது. அண்ட் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா we are getting something called date is not defined சொல்லி வருது. ஸோ லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. இது வந்து 168 கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. ஸோ 168 எங்கே இருக்குது இது? ஸோ இது வந்து கரெக்டாக ரன் ஆகுது. கரெக்டாக? ரைட், இதை டைம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கரெக்டாக 5 o'clock. ஓகே, இட்ஸ் a good catch. அந்த ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்க, அந்த டேட் அகைன் அதே தான் கரெக்ட். வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இப்போ நீங்கள் வந்து டேட் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். டேட் ஸ்பெசிஃபை பண்ணலன்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா
இங்கே வந்து டேட் இப்போ அவைலபிளாக கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா லைன் 171 வந்து we are calling a method call function call format my date. கரெக்டாக அது என்ன பண்ணுது இந்த ஃபங்க்ஷன். இப்போ இதுக்குள்ளே வந்து நான் ஆர்குமெண்ட்டுமே பாஸ் பண்ணல. கரெக்டாக அப்போ இது வேல்யூ என்ன இருக்கும், இட் வில் பி செக் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் கிவ் இட் ட்ரை டேட் சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். அன்டிஃபைன் இருக்கும். ஸோ எப்போ நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து எதுவுமே நான் பாஸ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அதோட ஆர்குமெண்ட் வந்து அன்டிஃபைன் இருக்கும். கரெக்டாக அப்போது அன்டிஃபைனாக டேட் ஜேஎஸ் வந்துச்சுன்னா இட் வில் டேக் தி கரண்ட் டேட். அதனால தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து இப்போ வந்து 5:1 காமிக்குது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:1 PM ஐஎஸ்டியில். ஓகேவா? ஸோ இதை வந்து இட்ஸ் குட் இன்ஃபர்மேஷன் டு நோ. ஸோ எப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் பட் இஃப் யூ வாண்ட் ஹேவ் யுவர் லாஜிக் சேஞ்ச் அப்படின்னா அப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டேட் கிடையாது. கரெக்டாக? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும், வி ஹேவ் டு பாஸ் திஸ் டேட் லைக் திஸ். இது நம்ம டேட் கரெக்டாக ஐ ஹேவ் டு பாஸ் லைக் திஸ். அண்ட் இப்போ நீங்கள் சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம கரண்ட் டேட் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெசிஃபை பண்ண அந்த டேட் வருது. ஸோ இது வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண டைமு, இது வந்து நம்ம கரண்ட் டேட் டைம். புரிஞ்சுதா சோஃபார்? யாருக்காச்சும் புரியாமல் இருக்கா? வசந்த் இருக்கீங்களா? வாட் ஹேப்பன் டு யுவர் வீடியோ கால்? இருக்கேன். வாட் ஹேப்பன் டு யுவர் வீடியோ கால்? ஃபோன்ல அட்டெண்ட் பண்ணனால ரொம்ப நேரம் கை பிடிச்சுன்னு இருந்தேன். சரி. ஷெரீஃப், தினேஷ், சுதர்சன், ரியாஸ், முஷ்கீர். அன்பு 2 minutes அன்பு டர்ன் ஆன் பண்ணுங்க. Okay. All turn on your video call so I can see. Okay. அன்பு நான் 2 டிவைஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கனால உங்களுக்கு தெரியல. நான் ஆன்ல தான் வச்சிருக்கேன். நீங்க ஏதாவது ஒரு டிவைஸ்ல பண்ணுங்க. ஆன்ல தான் இருக்கா? யாரு ரியாஸா? இல்ல நான் ஆன்ல தான் இருக்கு. ஓ அது நீங்க தானே, அது மேல இருக்குது. சாரிங்க. இத பாக்குறேன். ஒன்னு டூப்ளிகேட். ஓகே. நெட்டுக்கா கனெக்ட் பண்ணு. ஹேமதேவி இருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் டூ அனதர் திங். லைக் இது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் ஆக்கலாம். ஓகே. எப்பவுமே என்ன பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷன் என்னவா ஆக்டிவ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏதாச்சும் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணுமா இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே. ஸோ என்ன சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆளை வந்து நம்ம கடைக்கு போயிட்டு ஒரு பொருள் வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொருளை போய் வாங்கிட்டு வந்து கொடுன்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு வே. இன்னொன்று வந்து நீ பொருளை மட்டும் அங்கே போய் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீ போயிரு, நீ திரும்பி வர வேண்டாம் நம்ம சொல்லுவோம். நமக்கு பர்பஸ் வந்து ஜஸ்ட் கம்யூனிகேட் பண்ணுறது மட்டும் தான் பர்பஸ் அப்படின்னா நம்ம அப்படி சொல்லிடுவோம். கரெக்டாக? ஸோ லைக் தட் வி ஹேவ் டூ வே ஆஃப் ப்ரோக்ராமிங். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் ஜஸ்ட் டூயிங் தி சேம் திங். நம்ம அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நம்ம டேரெக்ட் லாக் பண்ணுறோம். ஓகே. பட் அதோட பெஸ்ட்டான அப்ரோச் பார்த்திங்கன்னா வி ஷுட் ஆல்வேஸ் ரிட்டர்ன். ஒரு குட் அப்ரோச் பார்த்திங்கன்னா வென்எவர் வி டூ சம் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் ஏதாச்சும் வேல்யூ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ அதான் நம்ம இதில் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த கன்சோல் லாகை வந்து we are going to use ரிட்டர்ன் அண்ட் ஃபைண்ட் டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். வாட் we are getting the output here டேரெக்டாக வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இதே ஷார்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can use நான் வேரியபிள் வந்து சும்மா இருக்கு இல்லையா, ஸோ டேரெக்டாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு I can use ரிட்டர்ன் ஹியர். ஸோ இப்போ என்ன பண்ணுது ஆக்சுவலி இல்லை இதுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ டேரெக்டாக நான் என்னென்ன டேட்லாம் பாஸ் பண்ணுறனோ அந்த டேட்டை வந்து அழகாக வந்து ஃபார்மேட் பண்ணி எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ஐ கேன் கெட் இட் லைக் திஸ். ஸோ இந்த வேரியபிள்ஸை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கான்ஸ் அண்ட் மை கரண்ட் டேட் அண்ட் அதே மாதிரி இது வந்து என்னது கான்ஸ் மை ப்ரீவியஸ் டேட் அப்படி நான் சேவ் பண்ணுறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சோல் எதுவுமே வராது. ஏன் எதுவுமே வரல? நம்ம லாக் பண்ணல. பிகாஸ் வாட் எவர் தி ஃபங்க்ஷன் வி ஹேவ் அது ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா இந்த வேல்யூவை, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வேரியபிள் சேவ் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இந்த வேரியபிள் நம்ம வந்து லாக் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே. ஸோ லெட்ஸ் ட்ரை டு லாக் இட். லாக் மை கரண்ட் டேட் மை ப்ரீவியஸ் டேட் சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ எம் கெட்டிங் மை கரண்ட் டேட் லைக் திஸ் and my previous date like this. Perfect. Okay. And இன்னும் ஒரு இது பண்ணலாம், பெட்டராக பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் டேக் another thing. நான் வந்து செப்பரேட் லைனில் போட்டுக்கிறேன் மை ப்ரீவியஸ் டேட் சேவ். ஓகே. இப்போ இன்னும் பெட்டராக நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வாட் சப்போஸ் ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை டேட் ஃபார்மேட். எனக்கு வந்து இந்த இயர்லாம் வேணாங்க, எனக்கு
இங்கே வந்து இயர் வந்து எனக்கு இப்போ ஃபுல்லாக வருது இல்லையா 2023 24 வருது இல்லையா, எனக்கு அதுக்கு பதிலாக 23 24 மட்டும் தான் வேணும் அப்படின்னா பண்ணலாம். யூ கேன் டூ 2 ஆப்ஷன்ஸ் ஹியர். ஸோ அகெயின் வாட் ஐ கேன் டூ, ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து மை டேட் 2 அப்படி போட வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ இப்போ நான் பண்ணிக்கலாம், ஐ கேன் ஜஸ்ட் அகெயின் கால் திஸ் லைக் திஸ். ஸோ இது வந்து 2ன்னு வச்சுட்டு ஐ கேன் ஹேவ் இட் லைக் திஸ் 2. லாக் பண்ணி பார்க்கறதுக்கு ஐ கேன் லாக் இட் லைக் திஸ் 2. ஸோ சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆம் கெட்டிங் தி டிசைட் அவுட்புட். ஓகே, இது வந்து ஒன் வே. பட் அகெயின் இட்ஸ் அ பேட் ப்ராக்டிஸ். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து we are just duplicating the same logic again and again. இங்கே லைட்டாக சேஞ்ச் தான் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஸோ வாட் we can do in that case, what we can do is we can turn this as a parameters dynamic based on user. ஓகே, ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இல்லை அப்படி கமெண்ட் பண்ணிக்கிறேன், அப்புறம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ கமெண்ட் அண்ட் திஸ் அ கமெண்ட் அண்ட் திஸ் அ கமெண்ட். ஓகே ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் இந்த ஃபார்ம் மை டேட்லேயே வந்து ஆஸ் அ நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டை வந்து நம்ம கிட்ட பாஸ் சம்திங் கால் ஃபார்மேட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் வந்து ஐ கேன் ஹாவ் திஸ் அஸ் அ டிஃபால்ட் ஃபார்மேட். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் போட்டுட்டு டிஃபால்ட் ஃபார்மேட் அது தரேன். ஓகே, இது தரேன். ஸோ டேட்டா வந்து ஐ கேன் கிவ் இட் லைக் ஃபார்மேட். ஓகே, ஸோ இப்போ அழகாக வந்து நான் ஃபார்மேட்டே ஸ்பெசிஃபை பண்ணலன்னா இட் வில் டேக் தி டிஃபால்ட் ஃபார்மேட் டெம்ப்ளேட் லைக் திஸ். அண்ட் இப்போ நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் டூ இட் லைக் திஸ். ஸோ இங்கே வந்து கம்மா போட்டுட்டு ஐ கேன் ஹேவ் இட் லைக் என் ஃபார்மேட் வந்து இப்போ நீங்கள் வந்து டேட் இருக்கணும், மந்த் இருக்கணும், இயர் இருக்கணும் அண்ட் HHMMA. ஓகேவா, இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் we have accomplished our task. Okay, so this is the best way. ஓகேவா, எப்போ don't try to overwrite. இதில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், பட் ஸ்டில் ஐ வில் ஜஸ்ட் கீப் இட் ஃபார் நவ். ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பேசிக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் புரிஞ்சுதான், பிகாஸ் இட்ஸ் a very basic. ஓகே, just a second, I have ஒரு நிமிஷம். Okay, so now we got our gist, our formula. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா let's try to implement it. Okay, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஃபங்க்ஷன் இல்லையா, அது ஆக்டிவிட்டிஸ் இருக்கட்டும். ஸோ நான் என்ன பண்ணலான்னா ஐ கேன் ஆல்சோ டூ ஒன் திங். ஓகே, நான் என்ன பண்ணலான்னா ஐ வில் மேக் அ நியூ JS ஃபைல். நியூவாக ஒரு JavaScript ஃபைல் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். நியூ ஃபைல் அண்ட் ஐம் கோயிங் டு கால் இட் அஸ் யூட்டில்ஸ். யூட்டில்ஸ்னால் யூட்டிலிட்டி. ஓகேவா, ஸோ அது வந்து பேசிக்காக நடக்கிற இந்த ஹெல்ப்பர் மெத்தட்ஸ்லாம் அங்கே தான் நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். இட்ஸ் லைக் குட் ப்ராக்டிஸ் டு ஹேவ் ஆல் தோஸ் கோர்ஸ் இன் ஒன் பிளேஸ். ஓகே, .js நான் பேஸ்ட் பண்ணிடுறேன் கூட, நாட் திஸ் கோட், தட் ஃபங்க்ஷன். ஸோ கட் அண்ட் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ சேவ். ஓகே, ஸோ சேவ் பண்ணியாச்சு. ஐ கேன் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணினா யூ கேன் ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் இட். ஓகே, பட் நான் அதை பற்றி ரொம்ப டீப்பாக போகிறது கிடையாது இப்போதைக்கு. நம்ம இந்த யூட்டில்ஸ் JS வந்து நம்ம பண்ணலான்னா ஐ வில் ஜஸ்ட் ஹேவ் இட் ஆன் யுவர் main.html இன்டெக்ஸ் HTML. ஓகே, இங்கே நான் வந்து அதே மாதிரி ஐ வில் புட் மை கோட் ஹியர். ஸோ யூட்டில்ஸ். ஓகே, கூல் டன். இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம லாஜிக் போயிடுவோம். ஆல் கொரி டேட்டா இருக்குது இல்லைங்களா, இதுதான் நம்ம கொரி டேட்டா. ஸோ இங்கே சால்வ் பண்ணிங்கன்னா இஃப் யூ கோ ஹியர் we are creating so and so. இதுதான் நம்ம போன வாட்டி ஃபுல் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஓகே, ஃபைனலாக நம்ம பண்ணியாச்சு. எனிவே இதில் வந்து we are going to look for something called pickup date. இங்கே இருக்குது பாருங்கள், pickup date. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், I'm just going to call my format date which will exist on this format utils.jsல. ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், டேட் ஃபார்மேட்டாக வந்து டேட்டா போட்டுட்டு சேவ் பண்ணி பார்க்கலாம். கிவ் இட் ட்ரை. சேவ் அண்ட் which we have some error called format date is not defined வருது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேக் ஷுர் we have our utils. ஸோ நான் என்ன பண்ணுறேன், I will do one thing. utils மேலே தான் போட்டிருக்கேன். the name function format date இருக்கும். Sorry, my mistake. Nice. Format my date. Yeah, let's save
ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் மை டேட் இஸ் நாட் டிஃபைன் வருது. ஓகே, ஏன் வருதுன்னு பார்க்கலாம். அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம்னா ஐ கேன் ஏபிள் டு கெட் இஸ் லைக் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சஜஷன்ஸ்லாம் காமிக்குது. ஓகே, ஸோ மேபி லாக் பண்ணி பார்க்கலாமா மேலே. ஓகே, இந்த மெயின் ஜாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் இம்போர்ட் பண்ணேன் கரெக்டாக, பிகாஸ் இது இங்கே தான் இம்போர்ட் பண்ணியிருக்கு. ஐ வில் இம்போர்ட் லைக் திஸ். சேவ் and let's give it a try. Refresh and we have the same error and reference error. Format my date is not defined வருது. Okay. Okay, I'll do one thing. அதை வந்து இம்போர்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். Let's give it a try. Import details from அன்பு சொல்லுங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணாதான் இம்போர்ட் பண்ண முடியும். ஓகே, இல்லை நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமலே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ டூல்ஸ் நாங்கள் போட்டாச்சு. இப்போ நான் வந்து லாக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஃபார் டெஸ்டிங் பர்பஸஸ். சேவ், ரிஃப்ரெஷ் அண்ட் ஐ கெட் தி சேம் எரர். ஓகே, ஃபைன். ஓகே, நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ஏன் நம்மளுக்கு ஒர்க் ஆகும் பார்ப்போம். பிகாஸ் நம்ம HTML ஃபைலில் வந்து முன்னாடி நம்ம வந்து அந்த யூட்டில்ஸ் போட்டாச்சு. ஓகே, main.jsல ஏன் வரலை, அதான் நம்மளோட கொஸ்டின். font my date. ஓகே, இதுவே நான் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இது நான் மேலே போட்டேன்னா இந்த பேஜில் போட்டேன்னா கரெக்டாக வருதான்னு பார்க்கலாமா. give it a try. சேவ் அண்ட் இப்போ ஒர்க் ஆகுதா? இப்போ ஒர்க் ஆகுது. ஓகே, ரைட். ஓகே, தென் ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் லைக் அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பற்றி நான் லைட்டாக ஒரு சின்ன கிஸ்ட் மாதிரி தரேன். ஓகேவா, லெட்ஸ் undo it. ஓகே, ஸோ we have something called ஸ்டார்டிங்கில் ஜாவாஸ்கிரிப்ட் உருவாகும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஓகேவா, பட் லேட்டர் ஆன் வென் ஜாவாஸ்கிரிப்ட் எவால்வ்ட் நிறைய ஃப்ரேம் ஒர்க்கில் டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க, நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிது. ஓகே, டிஸ்க்டாப், கேம் டெவலப்மெண்ட், மொபைல் டெவலப்மெண்ட் அண்ட் ஸோ. ஓகே, அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்கன்னா எல்லா கோட்ஸுமே ஆர்கனைஸ் ஆகிறதுக்கு ஒரு மெக்கானிசம் வேணும்னு சொல்லிட்டு தான் they have implemented such thing called module resolution சொல்லிட்டு. ஓகேவா, அது என்னென்னா ஸோ ஒரு ஃபங்க்ஷனுமே நீங்கள் ஃபங்க்ஷன் வேரியபிள் என்ன வேணா இருக்கட்டும். ஓகே, ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் இட் ஸோ தட் அதர் ஃபைல்ஸ் கேன் கெட் ஃப்ரம் இட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் ஹேவிங் எ நியூ ஃபைல் கால் utils.js அண்ட் நான் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு எக்ஸ்போர்ட் இட். ஸோ எக்ஸ்போர்ட் அதை கீவேர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ டிஃபால்ட்னான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த யூட்டில்ஸில் வந்து இதுதான் மெயினான திங் என்னன்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோட கேஸில் வந்து இது கிடையாது. ஸோ நான் பண்ணுறேன் ரிமூவ் பண்ணிக்கிறேன் டிஃபால்ட்டை. ஓகே, இட்ஸ் சேவ் அண்ட் இப்போ நான் வந்து சின்ஸ் நான் இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதுனால ஓகே வாட் ஐ கேன் டூ இஸ் இங்கே நான் வந்து இதை நான் இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஆஸ் இட் இஸ் லைக் இம்போர்ட் பண்ணிட்டு திருப்பி டைப் பண்ணுறேன் இம்போர்ட் அண்ட் இது வந்து யூட்டில்ஸ் வைக்கிற வச்சுக்கோங்களேன் ஃப்ரம் அண்ட் இது இப்போ எங்கேருந்து வருது, இது வந்து யூட்டில்ஸில் இருக்குது யூட்டில்ஸ். அண்ட் ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் திஸ் திங் கால் நேம் நான் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணி லாக் பண்ணி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் யூட்டில்ஸ் சேவ் பண்ணும்போது யூ வில் ஹேவ் அன் எரர் கால் does not provide an export name default அப்படின்னு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி we have not specified default here, right? ஸோ இப்போ டிஃபால்ட் போடும்போது இங்கே பாருங்கள் சேவ் ரிஃப்ரெஷ் அண்ட் நவ் ஐ கேன் ஏபிள் டு கெட் மை ஃபங்க்ஷன் ஆஸ் இட் இஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஏன் வந்து டிஃபால்ட் இல்லாமல் நம்ம எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு டிஃபால்ட் போடலன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹேவ் டு ஜஸ்ட் ரிமூவ் திஸ் அண்ட் யூஸிங் திஸ் curly யூ ஹேவ் டு புட் தி ஃபங்க்ஷன் நேம் whichever you are exporting. ஸோ இப்போ ஃபார்வர்ட் மை நேம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார்வர்ட் மை டேட் வந்து நான் டேரெக்டாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து யூட்டில்ஸ் கிடையாது, இப்போ வந்து ஃபார்வர்ட் மை டேட் தான் கரெக்டான சின்டாக்ஸ். இதில் கரெக்டாக போட்டேன் அப்படின்னா ஐ ஷுட் ஏபிள் டு கெட் மை ஃபங்க்ஷன் ஹியர். ஓகே, அண்ட் சின்ஸ் இந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இப்போ இருக்கிறதுனால ஐ கேன் டைரக்ட்லி யூஸ் திஸ் ஃபங்க்ஷன் டு கெட் மை வேல்யூ ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மேட் டேட் தந்திருக்கேன், அதே மாதிரி வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ லெட்ஸ் சேவ் and refresh. Now I can able to see my value customized. Okay, so okay you guys நான் அதை வந்து புஷ் பண்ணுறேன் அண்ட் நீங்களும் ஒரு வாட்டி பாருங்கள். பார்க்கும்போது I will again explain you this syntax. Okay, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து utils.js நியூ ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன்.
ஓகே, அதில் வந்து யூஸிங் an external plugin call date.js நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஃபார்மேட் பண்ணுறேன். ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் மூலியமாக நேம் பண்ணிவிட்டு அதுக்கு ஆர்குமெண்ட் வந்து டேட்டு ஃபார்மேட் சொல்லிட்டு 2 ஆர்குமெண்ட் தந்திருக்கேன். ஓகேவா, அதுக்குள்ளே அதில் லாஜிக் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, சிம்பிளி ஜஸ்ட் என்னோட டேட்டும் என்னோடய ஃபார்மேட்டும் அதை அழகாக வந்து ஃபார்மேட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ இது ஃபங்க்ஷன் வந்து நான் வேறு இடத்துல யூஸ் பண்ண போகிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு யூஸ் எக்ஸ்போர்ட்னா அர்த்தம் அப்படின்னா இந்த மாடியூலில். ஓகே, இந்த மாடியூலில் வந்து நான் வந்து டேரெக்டாக வந்து இதை நான் வந்து வெளியில் வந்து நான் எல்லாருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ தட் நான் இதை வெளியில் இருக்கிறதுனால அவைலபிளாக இருக்கிறதுனால ஐ கேன் கெட் இட் ஃப்ரம் எனிதிங். லைக் எந்த ஜேஎஸ் ஃபைலில் வேணாலும் நான் வந்து டேரெக்டாக இம்போர்ட். அப்புறம் இது வந்து நேம், எந்த நேம் ஃபர்ஸ்ட் நேம் என்னது, ஃபார்மேட் மை டேட் இல்லையா. ஸோ இது மாதிரி பிரேசஸ்க்குள்ளே இது மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். ஃபார்மேட் மை டேட் அந்த ஃபங்க்ஷன் நேம் கரெக்டாக போட்டுக்கணும். ஓகேவா, போட்டுட்டு ஃப்ரம் அந்த ஃபைல் பாத் எங்கேயோ நீங்கள் போட்டுக்கணும். ஸோ போடும் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸ்போர்ட் பண்ணதை வந்து நம்ம இது மாதிரி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். தட்ஸ் திங். ஓகே, ஸோ அண்ட் அட் லாஸ்ட் வந்து நம்ம லாஜிக் என்னவோ அதுவே ஆஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் நம்மளோட லாஜிக். ஸோ சோஃபா புரிஞ்சுதா? இதை நம்ம வந்து சோஃபா ஒரு 1 hour பார்த்துட்ருக்கோம். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே, ரைட். ஸோ யூடியூப் நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, ஸோ டன். இப்போ வந்து ஒரு ப்ராசஸ் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், we have implemented such thing and we have to commit. கரெக்டாக? ஸோ ஐ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். நாட் சொன்ன மாதிரி VS கோடில் போய்ட்டு நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஆஸ் எ பிகினர் நம்ம கமெண்ட் தான் பண்ண போகிறோம். ஓகேவா, டேர்மில் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஐ ஆம் கோயிங் டு ரன் வாட் இஸ் ஐம் கோயிங் டு add it. Get add everything. நான் டாட் யூஸ் பண்ணுறேன். என்டர். ஸோ எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஐ ஹேவ் டு கமிட் இட். ரைட், கமிட். அண்ட் இதான் முக்கியமான விஷயம், ஆல்வேஸ் கமிட்டில் பண்ணும்போது ப்ரிஃபிக்ஸ் இட் வித் வாட் யூ ட்ரைங் டு அச்சீவ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ் இல்லை வந்து இம்ப்ரூவ் இப்படி போட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் போடலாம். லைக் மேட் போரிங் டேட்ஸ் இன்டூ ரீடபிள். ஓகே, இப்படி நான் கமெண்ட் போட்டுக்கிறேன். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து எனக்கு பாஸ்வேர்ட் கேட்கும், அதே மாதிரி பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிடுறேன். ஓகே, அந்த நீங்க வந்து ஒரு இஷ்யூன்னு ரைஸ் பண்ணீங்கல்ல அந்த. எஸ். ஸோ இது வந்து கிட் கமிட் மெசேஜ் மூலமாகவே அந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணலாம் வந்து. அப்படியே பண்ணலாம், நம்ம கிட் மெசேஜ்லேயே பண்ணலாம். பட் நான் அந்த ஸ்டெப்லாம் எப்படி நான் ஐ ஃபர்காட். ஓகே, பட் அகெயின் நீங்கள் வந்து புல் ரிக்வெஸ்ட் தரமா கூட நீங்கள் வந்து அதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து கிட் மெசேஜில் வந்து நான் ஃபிக்ஸர்ஸ் க்ளோசஸ் அது நான் எதுவுமே கீவேர்ட் நான் போடல, டேரெக்டாக நான் கமிட் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ கமிட் பண்ணியாச்சு. அண்ட் இதே அப்படியே இருக்குது. லெட்ஸ் கிவ் இட் ரிஃப்ரெஷ் கிட் ஆட் கமிட்டு. மேபி because of refresh. Let's close this again and open பார்க்கலாமா? ரைட். ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம என்ன பண்ணலாம்னா ஆஃபீஸ் இருக்கட்டும். லெட்ஸ் அஸ்யூம் லைக் இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் ஆகலையா இல்லை நான் சரியாக கமிட் பண்ணலன்னு தெரியல. லெட்ஸ் கிவ் இட் ரைட். நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் கமிட் பண்ணியாச்சு கரெக்டாக. நவ் ஐ ஹேவ் டு புஷ் இட். ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு புஷ் இட். லைக் நான் ஐ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். யூஐயில் வந்து ஐ கேன் ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ், இட் வில் புஷ் ஆட்டோமேட்டிக்லி. இந்த பிரான்ச்சை புஷ் பண்ணோம். இந்த பிரான்ச் பேர் என்னது, ஃபிக்ஸ் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டேட்ஸ். ஓகே, அண்ட் நம்மளோட இதுக்குள்ளே போய் பாருங்கள். வி ஹேவ் ஒன்லி 1 branch for now, which is மெயின் பிரான்ச். இங்கே போனே தெரியும் உங்களுக்கு, வி ஹேவ் ஒன்லி மெயின் பிரான்ச். ஓகே, இப்போ நான் புஷ் பண்ண போகிறேன். என்ன புஷ் பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு புஷ் திஸ் ஃபிக்ஸ் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி பிரான்ச். இதான் புஷ் பண்ண போகிறேன். ஸோ ஐ கேன் யூஸ் இட் லைக் திஸ். ஸோ க்ளியர் பண்ணிக்கலாம். கிளியர், கெட் புஷ் அண்ட் ஒரிஜின். அண்ட் இங்கே வந்து எப்போ நான் மெயின் போடுவோம் இல்லைங்களா, இது போல் நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு யூஸ் லைக் ஃபிக்ஸ். இதான் என்னோட பிரான்ச் நேம் கரெக்டாக. ஸோ மெயின் என்னது, அது வந்து என்னோட பிரான்ச் நேம் எக்ஸிஸ்டிங்கில். இப்போ நான் வந்து என்னோட மெயின் பிரான்ச் நான் புஷ் பண்ண போது கிடையாது. ஐ கோயிங் டு புஷ் திஸ் பிரான்ச் விச் இஸ் கால் ஃபிக்ஸ் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டேட்ஸ். கரெக்டாக. அதனால் ஃபிக்ஸ் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டேட்ஸ். என்டர். அண்ட் புஷ் பண்ணிட்டு இருக்கு, புஷ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து திரும்ப கோடுக்குள்ளே போனீங்கன்னா இஃப் யூ கோ அண்ட் ரிஃப்ரெஷ் ஹியர் அண்ட் யூ ஹேவ் சம்திங் கால் நியூ பிரான்ச், ஃபிக்ஸ் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டேட்ஸ்னு ஒரு பிரான்ச் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் இஃப் யூ கோ டு திஸ் அண்ட் நீங்கள் போகும்போது இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். ஸோ இது நியூ பிரான்ச் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து
கம்பேர் பண்ணி புல் ரிக்வஸ்ட் பண்ணுமா அப்படின்ட்டு சொல்லி கேட்குது. ஓகேவா, வாட் யூ ஷுட் டூ இஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் அதுக்கான டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் போடலாம். இப்போ இது சொல்லியிருந்தா இல்லைங்களா, யார் சஜித் சொல்லியிருந்தார்ல, ஸோ ஐ கேன் ஃபிக்ஸ் தி இஷ்யூஸ் லைக் திஸ். இப்போ இஷ்யூஸ் வந்து இட்ஸ் கால் 04 அதான் இஷ்யூ கரெக்டாக. ஸோ ஐ கேன் கோ டு மை திங். இங்கே வந்து கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஐ ஹாவ் ஃபிக்ஸ்ட் தி 4. ஓகே, பார்த்தா ஆட்டோமேட்டிக் செஷன்ஸ் காமிச்சு. ஓகே, எபிலிட்டி டு ஷோ பிக்கப் ஜெயிட்ஸ் இன் ஹியூமன் ஃபார்ம் சொல்லிட்டு சரி பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ கேன் ரிவ்யூ திஸ் கோட் இஃப் பாசிபிள். ஆனால் சின்ஸ் நான் ரைட் பண்ணதுனால நான் ரிவ்யூ பண்ண அவசியம் இல்லை. கரெக்டாக. ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் அ புல் ரிக்வஸ்ட். கிரியேட் புல் ரிக்வஸ்ட் அண்ட் புல் ரிக்வஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது என்ன பண்ணணும்னா இது வந்து கிட்டப் பண்ணுற வேலை. இது வந்து ஆட்டோமேட்டிக் செக் பண்ணிட்டு இருக்கோம் ஏதாச்சும் கான்ஃப்ளிக்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, டன். இப்போ நான் வந்து சேஞ்சஸ் பண்ணோன்னா ஐ கேன் ஒர்க் ஆன் திஸ். இதுக்குள்ளே நான் என்ன கம்ப்ளீட்டாக பண்ணிகிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கோயிங் டு சேஞ்ச் லைக் ரெட்மி ஃபைல் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெட்மி ஃபைலில் வந்து நான் சேஞ்சஸ் இன்னும் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், டு டூஸில் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணுறேன் திங்ஸ் ஐ டிட் அப்படின்னு போடுறேன். ஓகேவா, ஸோ இங்கே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் ஹியூமன் ரீடபிள் ஃபார்ம் டேட்ஸ் ஹியூமன் ரீடபிள் ஃபார்ம். ஓகே, ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் திருப்பி நான் என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு ஒர்க் ஆன் திஸ். பார்த்தீங்களா, இப்போ டக்குனு உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இது வந்து விஎஸ் கோடோட பக் தான். ஃபஸ்ட்டு போயிடுச்சு பாருங்கள். இப்போ திருப்பி நான் ஹேவ் டு கமெண்ட் இட் ரைட். ஸோ திருப்பி என்ன பண்ணுறேன், கெட் ஆட். இங்கே நல்லா பாருங்கள், நான் ஒரு வாட்டியும் கெட் டைப் பண்ணும்போது யூ ஹேவ் டு செக் தட் எந்த பிரான்ச்சில் நீங்கள் இருக்கீங்கன்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஐ எம் ஸ்டில் இன் ஃபிக்ஸ் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டேட்ஸ், அது பிரான்ச் தான் இருக்கேன். ஸோ கெட் ஆட் அண்ட் ஐ ஹவ் டு லுக் ஃபார் readme md5 git commit and the message வந்து பார்த்தீங்கன்னா I'm going to look like docs added things I did. Okay, so enter and push பண்ண வச்சிருப்பேன். git push and enter and you have to set it like this, git push origin fix human friendly dates, enter. So இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா again it will create a இந்த புல் ரிக்வஸ்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் டைப் பண்ண எல்லா கமிட்டுமே இதில் இருக்கும். ஓகே, ஒன்ஸ் ஐ ஃபீல் தட் ஓகே இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த ஆத்தர், இப்போ இந்த ஆத்தர் யார், அன்பு ராக்கி 3 கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை பார்த்துட்டு ஓகே லுக்ஸ் குட், இப்போ மர்ஜ் புல் ரிக்வஸ்ட் தரேன். இல்லைனா பேக் போயிட்டு ஐ ஹாவ் சம்திங் கால் ஸ்குவாஷ் அண்ட் மர்ஜ் அண்ட் ரீபர்ஸ் அண்ட் மர்ஜ். ஓகேவா, ஸோ ஸ்குவாஷ் அண்ட் மர்ஜ்னா என்னென்னா, ஸோ இப்போ இந்த சின்ன ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஐ ஹவ் மேட் 2 commits ரைட். ஸோ இந்த கமிட்ஸ்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அந்த சமயத்தில் we can simply click merge pull request. எனக்கு இந்த இவ்வளோ ஹிஸ்ட்ரி எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து ஒரே ஒரு கமிட் மட்டும் தான் தேவை அப்படின்னா நான் வந்து அப்போது ஸ்குவாஷ் அண்ட் மர்ஜ் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஐ எம் ஜஸ்ட் ரிவியூவிங் தி கமிட் மெசேஜ் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் கமிட் பண்ணாங்க ஸோ எல்லாமே காமிக்கும். ஓகே, ஸோ இதில் ஏன் நான் கமிட் மெசேஜ் முக்கியம் சொல்லியிருந்தேன்னா நிறைய பேர் தப்பு பண்ணியிருந்தீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து இது மாதிரி ப்ரிஃபிக்ஸில் வந்து இம்ப்ரூவ் டாக்ஸ் அப்படின்னு போட்டால் தான் உங்களுக்கு அழகாக வந்து இது மாதிரி காமிக்கும். ஓகே, இல்லை வந்து அந்த மெயின்டைனர் வந்து தே நீட் டு ஆட் இட் இன் அ மேனுவல் வே, அது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் ஒரு குட் ப்ராக்டிஸ். ஓகே டன். இப்போ போட்டுட்டு கன்ஃபார்ம் ஸ்குவாஷ் அண்ட் மர்ஜ் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னா இட்ஸ் லைக் மர்ஜிங் அண்ட் மர்ஜ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ கேன் ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் அண்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மெயின் பிரான்ச்சில் வந்து இது வந்து மர்ஜ் பண்ணியாச்சு. நீங்கள் போய் பார்த்து தெரியும் உங்களுக்கு கமிட்ஸில். ஓகே பார்த்தீங்களா, ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐ ஹவ் மர்ஜ் ஃப்ரம் தட் விச் இஸ் இந்த ஃபிக்ஸ் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டேட்ஸில் வந்து நான் வந்து இங்கே மர்ஜ் பண்ணியிருக்கேன் மெயின் பிரான்ச்சுக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஜஸ்ட் கோ அண்ட் கெட் செக் அவுட் மெயின் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா லைக் இந்த பிரான்ச்லேருந்து ஃபிக்ஸ் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டேட்ஸ்லேருந்து நான் கோயிங் டு செக் அவுட் டு மெயின் பிரான்ச். என்கிட்ட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நான் பண்ண சேஞ்சஸ் எதுவுமே இல்லை இங்கே அதில். ஓகே, யூ கேன் சி. ஸோ இஃப் யூ கோ அண்ட் செக் தி readme ஃபைல், நான் யூட்டிலைஸ் ஃபைல் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா இல்லை, ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் டேக்கிங் அ ஓல்டு கமிட், ஓல்டான பிரான்ச் இருக்குது. ஸோ எப்பவுமே ஒரு அப் டு டேட்டாக இருக்கணும், என்ன பண்ணணும், we have to git pull it right, git pull. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள். So it will automatically create it will automatically pull the request from the GitHub page. Okay, so done.
இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து என்ன பண்ணலாம்னா கிட் பிரான்ச்னு போட்டுக்கலாம். பிகாஸ் யூ ஆல்ரெடி கிரியேட்டட் சம் பிரான்ச்சஸ் ரைட். அது ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா நீங்கள் கிட் பிரான்ச் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வி ஹாவ் ஃபிக்ஸ் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டேட்ஸ் அங்கே இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் டூ ஒன் திங். ஸோ கேட் பிரான்ச் -d which means for deletion. நான் டெலிட் பண்ண போகிறேன் பிகாஸ் எனக்கு இதுமாதிரி இந்த பிரான்ச் தேவையில்லை. கரெக்டாக? ஸோ ஒரு பிரான்ச் நான் புல் பண்ணிட்ட உடனே எனக்கு இந்த பிரான்ச் தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் டெலிட் திஸ் ஃபிக்ஸ் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டேட்ஸ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தி பிரான்ச் எரர், தி பிரான்ச் இஸ் நாட் ஃபுல்லி மர்ஜ்னு வருது. பிகாஸ் நான் வந்து இந்த மர்ஜிங் ப்ராசஸ்லாம் வந்து கிட்டப்பில் பண்ணேன், கிட்டில் பண்ணல. கரெக்டாக? அதனால தான் வந்து உங்களுக்கு எரர் ஷோ ஆகுது. ஓகே, பட் ஐ எம் ஷுர் தட் ஐ ஹவ் டன் தி மர்ஜிங் ஆன் கிட்டப். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்மால் -d பதிலாக கேபிட்டல் D தரேன். ஸோ விச் மீன்ஸ் லைக் ஏன் எனக்கு தெரியும், ஐ நோ வாட் ஐ எம் டூயிங், ஜஸ்ட் டெலிட் பண்ணுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ கேட் பிரான்ச் -d ஃபிக்ஸ் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டேட்ஸ் என்டர். அண்ட் இப்போ அது டெலிட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா அகேன் யூ ஹேவ் டு டைப் கெட் பிரான்ச். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் ஒன்லி ஹேவ் மெயின் பிரான்ச் ஓவர் ஹியர். தட்ஸ் ஆல். இப்போ சூப்பராக வந்து வி ஹேவ் கிரியேட்டட் அ பிரான்ச் and we have made some changes and நம்ம புஷ் பண்ணிவிட்டு நம்ம டெலிட் பண்ணிட்டோம். ஓகேவா? பட் இதில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. என்ன இஷ்யூனா, இஃப் யூ கோ டு தி GitHub அந்த ரெபாசிட்டரி போனீங்க வச்சுக்கோங்களேன், யூ ஹேவ் கிளிக் பண்ணிக்கோங்க, வி ஹேவ் 2 branches here. பார்த்தீங்களா, 2 பிரான்ச் இருக்குது. ஓகே, யூ கேன் டெல் திஸ் பிரான்ச், அது வழி. ஓகே, இல்லை நீ கமெண்டில் பண்ணால் கூட கமெண்ட்லேயும் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா GitHubலேயே நான் வந்து ஐம் கோயிங் டு டெல் திஸ். கிளிக் பண்ணுறேன், டெலிட் ஆயிடுச்சு. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இட் ஹஸ் கான். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக டெடியஸாக தான் இருக்கும். பட் இதுதான் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுற ஒரு ஒர்க் ஃப்ளோ. ஸோ நீங்களுமே இது பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து டெவலப்பராக கன்சிடர் ஆவீங்க. ஓகேவா? பிகாஸ் typically when you are working on single projects, you are the owner, you are the developer and so on. So but when you are working with multiple people, especially on big projects, அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோட் பண்ணுவாங்க, நிறைய கான்ட்ரிபியூஷன் நடக்கும். அந்த சமயத்தில் இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் ஒரு பெஸ்ட் அப்ரோச்சாக இருக்கும். ஓகே, ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நம்ம ஆல்ரெடி வந்து லேர்ன் பிஆரில் எப்படி புல் ரிக்வெஸ்ட் தந்தோம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஒரு சின்ன டாஸ்க் நான் தரப்போகிறேன். ஓகே, அந்த டாஸ்க் வந்து நான் செபிட் தந்தவுடனே அந்த டாஸ்க்கை வந்து இந்த சேம் அப்ரோச்சில் யூ கைஸ் நீட் டு ஃபாலோ ஆன். ஓகே, ஐ வில் பி சீயிங் யுவர் ப்ராக்ரஸ். ஓகே, கொஞ்சம் லாங்காக தான் இருந்திருக்கும். பட் அகைன் நீங்கள் திரும்பி இந்த வீடியோ பார்க்கும்போது யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வாட் சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த ஃபியூச்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தேவையில்லாதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நவ் அகைன் கிளீப் இட் இஸ் சிம்பிள். ஸோ இதான் நம்மளோட அவுட்புட் அண்ட் இதை நம்மளோட GitHubல புஷ் பண்ணுற கோட். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டிப்ளாய்மெண்ட்டாக நீங்கள் ஓப்பன் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகேவா? யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? ப்ரோ, ரியாக்ட், ஆங்குலர், வியூ எக்ஸெட்ரா இந்த மாதிரி ஃப்ரேம்ஒர்க் முன்னாடி கண்டிப்பாக ஜாவாஸ்கிரிப்ட் DOM கற்றுக்கணுமா, இல்லைனா ஃப்ரேம்ஒர்க் புரியாதா? ஆக்சுவலி அக்பர், ஜாவாஸ்கிரிப்ட் DOM வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீ ரிக்வெஸ்ட் ஃபார் ரியாக்ட், ஆங்குலர், வியூ. ஓகே, ஸோ அதை நீங்கள் கற்றுக்காமல் நீங்கள் ரியாக்ட் போனாலும் சரி, இல்லை எங்கே போனாலும் சரி, உங்களுக்கு அந்த கான்செப்ட் கீ கான்செப்ட் மட்டும் தான் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். பட் ரொம்ப டீப்பாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஓகே, ஸோ டிப்பிக்கலி லைக் ஒரு பொருளை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அந்த பொருளை பற்றி நம்ம நல்லா கஸ்டமைஸ் பண்ணி நம்ம நல்லா பண்ண முடியும். அந்த பொருளை தெரியல வச்சுக்கோங்களேன், நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுல்ல. சேம் மெத்தடாலஜி தான் இதுவும். ஓகே, என்னோடய ஜூனியர்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக DOM கற்றுக்காமல் React.js பக்கம் போகக்கூடாது. போனீங்கன்னா வந்து இட்ஸ் லைக் நோ யூஸ். யூடியூப்பில் எல்லாமே வந்து ஃபார் மணி சேக்கு, ஃபார் சப்ஸ்கிரைபர் சேக் எல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, பட் இட்ஸ் நாட் தி ஒர்க் ஃப்ளோ யூ ஷுட் கோ. ஜாவாஸ்கிரிப்ட் DOM நல்லா பாருங்கள். ஜாவாஸ்கிரிப்ட் DOMல நீங்கள் அப்ளிகேஷன் உருவாக்கி அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குலாம் வந்தால் மட்டும் தான் யூ ஷுட் கோ இன் டு அதர் ஃப்ரேம்ஒர்க்ஸ். தட்ஸ் மை கைண்ட் சஜஷன். ஓகே, நைஸ், சூப்பர். ஆன்லைன் ரிப்போவில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி இருந்த தானே புஷ் பண்ண முடியும்? யா சார் அரஃபத், நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ லாஸ்ட் செக்ஷனில் வந்து வி ஹேவ் ஆல்ரெடி கிரியேட்டட் ரெபாசிட்டரி அண்ட் அதனால தான் நான் அதை புஷ் பண்ணேன். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அண்ட் வாட் வி டூ இஃப் வி வாண்ட் டு இம்போர்ட் npm பேக்கேஜஸ் பிகாஸ் இம்போர்ட் அண்ட் ரிக்வயர் திங் நாட் ஒர்க்கிங். இம்போர்ட் ஒர்க் ஆகுமே GDev, இம்போர்ட் ஆக்சுவலி ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஜஸ்ட் வேலிடேட் பார்த்தீங்கன்னா வி ஹவ் யூஸ் தி சேம் திங் ரைட். ஸோ இஃப் யூ கோ டு main.js, இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து வி ஹவ் யூஸ் தி சேம் ஜஸ்ட் வேலிடேட் வந்து இம்போர்ட் தான் பண்ணியிருக்கோம்.
ஓகே, பிகாஸ் நான் வந்து ஐம் ஒர்க்கிங் ஆன் வீட்டில் ஒர்க் பண்ணுறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக அது டேக் கேர் பண்ணிக்குது. பட் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் வெனிலா HTML அந்த சமயத்தில் இம்போர்ட்லாம் ஒர்க் ஆகாது. தட்ஸ் த திங். ரைட், கூல். ஸோ டீம், உண்மையாக சொல்லுங்கள், எதுவுமே புரியல தானே உங்களுக்கு? பிகாஸ் எனக்குமே அது தெரியுது, ஃபீல் ஆகுது. என்ன வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி ஃபீல் ஆச்சு சொல்லுங்கள். லெட் மீ ட்ரை டு நாட் நவ் பட் ஃபியூச்சரில் வந்து நான் அந்த டாபிக் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சொல்லுங்கள், ஐ எம் ஓப்பன் ஃபார் கமெண்ட்ஸ். அந்த கடைசியில் வந்து ஃபுல் பண்ணி மெர்ஜ் பண்ண முடியாது, அந்த ஒரு செக்ஷன் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. ஓகே, ரைட். அனதர் திங், வேறு எனிதிங் எல்ஸ்? அந்த கிட்ல பண்றதெல்லாம் ஒரே இதுல பண்றதுக்கு பதிலாக வேற ரெபாசிட்டரியில வேற பர்சன் பண்ணா கொஞ்சம் நல்லா புரியும் நினைக்கிறேன். ஓகே, ஐ வில் டூ ஒன் திங். இல்லைனா வந்து என்னால் கிட் வந்து இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து ஃபுல் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஐ வில் ஸ்கிப் தி கிட் பார்ட். ஓகே, ஸோ கிட் கொலாபரேஷன் பார்ட் வேணால் நான் ஸ்கிப் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். பட் அது ரொம்ப எசென்ஷியலான ஸ்கில் தான். ஏன்னா எனக்கு இதுவே வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது டெவலப்மெண்ட் ப்ராசஸில். ஓகே, ஐ வில் ஜஸ்ட் திங்க், யோசிச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்யூச்சரில். ஓகே, ரைட். ஓகே, ஆன் ஒரு ஆப், இப்போ ஆப் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அந்த திங் இப்போ இனிமேட் நான் வந்து அந்த கிட்ட நியூவாக பிரான்ச் கிரியேட் பண்ணி புஷ்லாம் பண்ண போது கிடையாது. டேரெக்டாக வந்து அதே மெயின் பிரான்ச்சு நான் புஷ் பண்ணுறேன். ஓகே, ஃபார் சிம்பிளிசிட்டி. ஓகே, தென் ஒய் யூ ஆர் யூஸிங் லைக் திஸ் இம்போர்ட். ஆக்சுவலி ஜிடேவ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வாட் வி ஆர் டூயிங் இஸ் utils.jsல வந்து இம்போர்ட் ஆஸ்ட்ரிஸ்னா இட்ஸ் லைக் எவ்ரி திங், வைல்ட் கார்டு அது. ஓகேவா? ஸோ இம்போர்ட் எவ்ரி திங் ஆஸ் .js நான் போடுறேன். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மற்ற எல்லா மெட்ஸும் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். தட்ஸ் a thing. ஓகே, ஸோ .js வந்து அவங்க அது மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களோட கோட். அதனால தான் நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லெட்ஸ் மீ ரன் அவர் கோட் அண்ட் இங்கே வந்து கிரியேட் பிக்கப் தரும்போது கொரியர் ரிக்வஸ்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. ஓகேவா? இப்போ என்டர் ஓகே ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம என்டர் பண்ண வேல்யூ வந்து கீழே வரல, பார்த்தீங்களா? அது வந்து ஒரு ட்ராபேக் தான் கண்டிப்பாக, கரெக்டாக? ஸோ அந்த ட்ராபேக் வந்து இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறேன், லெட் மீ கோ டு ஹியர், லெட் மீ கோ டு இஷ்யூஸஸ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது இன்னும் க்ளோஸ் ஆகலை. ஆக்சுவலி இது க்ளோஸ் ஆகலை. ஸோ ஐ வில் ஜஸ்ட் க்ளோஸ் இட் மேனுவலி. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் இஷ்யூ. And let me create a new issue call. And okay, நான் சொல்ல இஷ்யூஸ்லாம் கிரியேட் பண்ணுங்களேன் டீம். நீங்கள் ஏதாச்சும் கிரியேட் பண்ணுங்கள் மீன்வைல். ஓகே, நான் வில் அதுக்குள்ளே நான் ஒரு விஷயம் இருக்குது, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்கள் என்ன இஷ்யூஸ்லாம் இருக்கோ அதை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் வந்து ரிஃப்ரெஷ் இஷ்யூ இருக்குது அண்ட் இதை வந்து டெலிட் பண்ணுற ஒரு இது இருக்குது, நம்ம அதுவும் பார்க்கணும். ஓகே, ரெண்டும் சொல்லுங்கள், நம்ம முடிச்சுட்டு நம்ம டிப்ளாய் பண்ணிடலாம். ரைட். ப்ரோ, மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன? மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட்னா ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலி வந்து நம்ம நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதுக்கு முன்னாடி ரியாக்ட், ஆங்குலர், வியூ அங்கே யூஸ் பண்ணுற ஜாவாஸ்கிரிப்ட் கீவேர்ட்ஸ், கான்செப்ட்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்குறது தான் அந்த மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ இட்ஸ் ஸோ எசென்ஷியல். ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் DOM பார்த்துட்டு நீங்கள் மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்து நீங்கள் ரியாக்ட் வந்தால் தான் உங்களுக்கு அது புரியும். அதனால தான் வந்து ரேஜஸ் கோர்ஸ் பண்ணும்போதே வி ஆர் கிரியேட்டிங் எ நியூ சீரிஸ் கால் மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ அதில் மோஸ்ட்லி வந்து எல்லா காமன்லி இந்த ட்ரெண்டில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா சின்டெக்ஸுமே அதில் இருக்கும், எல்லா கோர்ஸுமே இருக்கும், எசென்ஷியல்ஸுமே அங்கே இருக்கும். தட்ஸ் தி திங். ஓகே, ரைட். ஓகே, இப்போ வந்து நம்ம கோட் போய் பார்ப்போம். இதுதான் நம்மளோட கோடு இல்லையா? ஸோ ரிஃப்ரெஷ் அண்ட் இதை என்டர் பண்ணிவிட்டு க்ரியேட் பிக்கப் தரும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இட்ஸ் கோ டு main.js அண்ட் ப்ளஸ் கால் பண்ணிங்க அப்படின்னா வி ஆர் ஹேவிங் ஆன் சக்ஸஸ் அண்ட் வி ஆர் கிரியேட்டிங். இதுதான் கொரியர் ரிக்வஸ்ட் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து இந்த அலர்ட் பண்ண உடனே அலர்ட் பண்ண உடனே என்ன பண்ணணும்னா ஐ ஹவ் டு கெட் தி ஆல் கொரியர் டேட்டாஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷன் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ
ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ கொரியர் ரிக்வஸ்ட் வந்து நாலேஜ் ஷோ பண்ண உடனே எனக்கு வந்து திருப்பி என்ன பண்ணணும், ஐ ஹேவ் டு கெட் தி ஃப்ரெஷ் கொரியர் டேட்டாஸ். அதனால் இந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே கால் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் அண்ட் புட் தி கோட் ஹியர், பிக்அப், ஓகே, அண்ட் ஐ கேன் கெட் தி வேல்யூஸ் ஹியர். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அகெயின் இதுக்கு மேலே இன்னும் வேல்யூ வருது. ஓகே, ஸோ இப்படி 3 வேல்யூ போட்டு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த வேலைக்கு கீழே அப் அண்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ let me go here. இங்கே அப்பன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இங்கே தான் வந்து இஷ்யூ. ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் ஹியர் லெட்ஸ் ரிஃப்ரெஷ் தி கோட். see again. இப்போ 3 கோட் இருக்கா? இப்போ அகைன் நான் போடும்போது திருப்பி வந்து 7 கூட வந்துடும். யா, அந்த இன்னர் HTML கிளியர் பண்ணிட்டு திருப்பி அதிலே பண்ணுவோம். அப்படியே பண்ணலாம். ஸோ கொரியர் டேட்டா வந்து நான் வந்து ஒரு வாட்டி ரீசெட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நான் வந்து ஐ நீட் டு இது அப்பன் பண்ணதுக்கு பதிலாக ஐ வில் டூ ஒன் திங். இது என்ன HTML போட்டு பார்க்கலாமா? இது ஆக்சுவலி ஒர்க் ஆகுதான்னு தெரியல அது முன்னாடி. பட் இது யூ ட்ரை. இது ஃபார் ஈச் போடுறோம். ஸோ இங்கே இது வந்து இங்கே ஒர்க் ஆகாது. check on our logic. And the new final value is the one we have entire values, I think, guess. So நம்ம என்ன பண்ணலாம்னா we can also do one thing. அந்த டேபிள் எப்படி கால் பண்ணுறோம்? அந்த டேபிள் வந்து we are calling like query data table. ஸோ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட டேபிள் வேல்யூ. ஸோ ஒரு வாட்டி என்ன பண்ண போகிறேன்னா நான் ஐம் கோயிங் டு ஜஸ்ட் டாட் இன் HTML வந்து ஒரு எம்டி வச்சுப்போம். ஓகே, லெட்ஸ் கிவ் ட்ரை. சேவ், ரிஃப்ரெஷ். ஓகே, லெட்ஸ் கிவ் ட்ரை. ஸோ கிளிக் பிக்கப், ஓகே, அண்ட் இப்போ ஒர்க் ஆகுது பர்ஃபெக்டாக. ஓகே, ஸோ வாட் வி ஆர் டூயிங் இஸ் கால் பண்ணும்போது இன்னர் HTML வந்து ஃபஸ்ட் நான் ரீசெட் பண்ணுறேன் ஒரு வாட்டியும் கால் பண்ணும்போதும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வேல்யூஸ்லாம் வாங்கிட்டு இங்கே வந்து அகெயின் வந்து இது அப்பெண்ட் பண்ணுது. ஓகே, இட்ஸ் கிவ் ட்ரை. ரிஃப்ரெஷ், வேல்யூ போடுறேன், பிக்கப், ஓகே, அண்ட் யா, சூப்பர், பர்ஃபெக்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் டூ ஒன் திங். என்னன்னா இப்போ நிறைய வேல்யூஸ் வந்துச்சு. கரெக்டாக? ஐ ஹேவ் டு புட் சம். எங்கடா இங்கே இதில் ஹெடர் காணோம். ஹெடர் போயிடுச்சு பாருங்கள், இது ஒரு பக். ஓகே, டேபிள் பாடி கிரியேட் பண்ணிட்டு அந்த டேபிள் பாடியில் கொடுத்தாங்க. லெட்ஸ் கமெண்டேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுதான் மிஸ் ஆகுது. ஓகே, இப்போது விஜய் சொல்கிறது என்னன்னா இங்கே ஒரு பாடி க்ரியேட் பண்ணிட்டு போடலான்னு சொல்கிறாரு. அப்படியும் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ் பாடி அண்ட் அந்த ஐடி நான் இதுக்கே போடுறேன். ஓகே, ஐ வில் புட் லைக் திஸ். இது நான் இங்கே போட்டுடுறேன். ஓகே, கட். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் ட்ரை. ஃப்ரெஷ் வேல்யூ போட்டுட்டு கிளிக் பிக்கப், ஓகே, அண்ட் நம்ம ஒர்க் ஆகுது பர்ஃபெக்டாக. ஓகே, ஸோ ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we have many values here அண்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. அண்ட் நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் வேணும் இல்லையா? பிகாஸ் ஐ டோன்ட் நோ ஹவு மச் ரெக்கார்ட் இட் ஹேஸ். ஓகே, ஐ கேன் டூ மெனி திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து என்னோடய யூஐயில் போயிட்டு அங்கே நான் வந்து ஐ வில் ஹேவ் சம்திங் கால் சீரியல் நம்பர் இல்லை கஸ்டமர் நம்பர். ஓகே, ஸோ இப்போ தான் நான் வி ஹேவ் டு புட் மை கஸ்டமர் ஹியர். ஸோ என்ன பண்ணணும், நான் மெயின் ஜாய்ஸில் வந்து அகெயின் ஐ ஹேவ் டு கிரியேட் அ டிடி. ஓகே, டிடி தானே? கரெக்ட். இது 1 2 3 4. ஓகே, 1 2 3 4 5. ஓகே, ஐ ஹேவ் டு கிரியேட் அ நியூ டிடி. டிடி சீரியல் போடுறேன். சீரியல் எலமெண்ட், சீரியல் நம்பர், ஒரு கஸ்டமர் நம்பர் என்ன வேணால் போட்டுக்கலாம். கஸ்டமர் நம்பர். ஓகே, and I'm going to create the same இதே மாதிரி. So dot class list dot add and I'm going to use the same class. ஓகே, ஸோ நீங்கள் எல்லாம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். ஏன்னா வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள்
இதாயிரும். ஸோ இங்கே வந்து அகெயின் ஐ ஹவ் டு டிடி கஸ்டமர் நம்பர் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மை கொரியர் டேட்டா. ஸோ கொரியர் டேட்டா டாட் ஐடின்னு ஒன்று இருக்கா பார்க்கலாம். ஐடின்னு ஒன்று இருக்கா? ஐடின்னு ஒன்று கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கெஸ். ஓகே பட் சின்ஸ் we are using mapனால we can use index for that. ஸோ இண்டெக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் மாதிரி index. ஓகே ஸோ இப்போ இண்டெக்ஸ் வந்து நம்ம டைரக்ட் வாங்கிக்கலாமா? ஸோ கொரியர் நோ இட்ஸ் நாட் லைக் தஸ். இப்போ வாங்கிக்கலாம் index. So save and refresh and ஒன்றுமே வரல பிகாஸ் we have to append it right. ஸோ அதேமாதிரி கீழே போயிட்டு எங்கே யூஸ் பண்ணுறோனோ இங்கே append பண்ணணும். I'm going to append like this, save and I can get the values. ஓகே சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 இதில் இருக்குது. ஏன் 0 இருக்குது? பிகாஸ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஓகே ஸோ ஐ கேன் டூ இஸ் சிம்பிளி ஐ கேன் +1 போட்டேன்னா இட் இஸ் லைக் இட் வில் ஒர்க் பட் இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் ஃபார்மேட். ஓகே அகேன் அண்ட் வித்லாம் பெருசாக இருக்கு இல்லையா? வித் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு வித் வந்து ஒரு 10 தரேன். சின்னதாக வேணும் எனக்கு. ஓகே ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 14. ஓகே நவ் இட்ஸ் கூல். ஓகே ஐ ஹாவ் கஸ்டம் நம்பர், கஸ்டமர், மொபைல், பிக்கப் டேட், அட்ரஸ் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. ஸோ இப்போ நான் வந்து இது எப்படி சேவ் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ அண்ட் சி அவர் இன்ஸ்பெக்ட் அப்ளிகேஷன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we don't have ID here. ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எதர் we can do நம்ம எல்லாத்துக்கும் ஐடி போட்டு தான் குட் ப்ராக்டிசஸ். ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா how to change the code and before that ஏன் அந்த கோடு இங்கே ஏன் அந்த பட்டன் வரலன்னு பார்க்கலாம். ஓகே ஸோ என்ன பண்ணுறேன், let me go to main.js and இங்கே போய் பார்த்தீங்கன்னா we have delete button இங்கே இருக்குது. பட் இது வந்து பிஜி இல்லாதனால உங்களுக்கு கலர் வரலையோ மேபி ஐ கெஸ். இப்போ ஆமாம் கரெக்டு, அதனால தான் வரல. ஓகே வாட் வி கேன் டூ இஸ் ஃபார் தட் ஆல்ரெடி யூஸ் பண்ண கலர் இருக்கா? இந்த கலர் இருக்குது, இந்த கலர் யூஸ் பண்ணிப்போமா? இட்ஸ் கால் பிஜி இண்டிகோ நினைக்கிறேன். இண்டிகோ வந்துச்சு பார்த்தீங்களா? ரைட். இது இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஸ்மால், ரிஃப்ரெஷ் ஸ்மாலும் கிடையாது அதான் உங்களுக்கு வரல. ஓகே ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஜஸ்ட் கோ டு தி config.js அங்கே நான் கான்ஃபிகர் பண்ண பார்க்குறேன். ஓகே ஸோ என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இட் ஷுட் பி லைக் எல்லா ஃபைல்ஸ்குள்ளேயுமே JS. Okay, so save, let's try refresh and it will run actually. Okay, let's go try refresh ஆயிட்டு இருக்கு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேஸில் இருக்குது. ஸோ now it is picking CSS code from this thing. செக் பண்ணி பார்க்கலாமா? let's give it a bg red 500 and work ஆகுது. Okay, nice, cool. Okay, next thing is I can also use some icons, but அதெல்லாம் நான் இப்போது வரி பண்ண போகிறது கிடையாது. ஓகே ப்ரோ சிஎஸ்எஸில் bootstrap SASS ஸ்டேட்மெண்ட் சிஎஸ்எஸ்னு நிறையா இருக்குது. இது இப்போ ஃபஸ்ட் கற்றுக்கிறது. அக்பர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லேர்ன் தி ட்ரெடிஷ்னல் சிஎஸ்எஸ், vanilla CSS, Flexbox, CSS grid அதை பற்றி ஃபஸ்ட் நல்லா கற்றுக்கோங்க. later on you can go to bootstrap and later on you can go to SASS and Tailwind. அதுதான் வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர். ஓகே நைஸ். இப்போ வந்து ஒரு பக் இருக்குங்க. ஆக்சுவலி என்ன பக்குனா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ரிக்வஸ்ட்டை வந்து we should not depend on this index because it will change. இண்டெக்ஸ் என்னன்னா எப்படி வந்து உங்களுக்கு டேட்டாஸ் இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ எப்பவுமே உங்கள் இன்ஸ்பை எலிமெண்ட்டில் எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ. ஓகே ஸோ அப்ளிகேஷனில் இங்கே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூ ஹேவ் டு ஹேவ் ஐடி. ஓகே ஸோ இது வந்து உங்களோட பக் ஆக்சுவலி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ let me close other files. Okay, and let me go to main.js and இதில் வந்து நம்ம எங்கே க்ரியேட் பண்ணுறோமோ அங்கே போயிடுவோம். இங்கே தான் க்ரியேட் பண்ணுறோம், கரெக்டாக இங்கே தான் புஷ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we are getting the object from this entries, right?
நான் செக் லாக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் லாக் இட். ஸோ லாக் form value object. Save, refresh, and let me clear this data for now. So let me clear this data, refresh, add fake filler, go to console, create pickup. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து I can get the name, mobile number, pickup date and so on. So okay, ஸோ அதாவது இங்கே இந்த ஃபார்ம் வேல்யூ இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஃபார்ம் வேல்யூவை வந்து எங்கே யூஸ் பண்ணுறோமா, அந்த ஃபார்ம் வேல்யூ வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங். ஓகே ரைட். We can add and store new key created date time. Created date time வந்து ஒரு எஃபிஷியண்டாக வேயான்னு தெரியல. ஓகே, பிகாஸ் வி டோன்ட் கேர் அபவுட் ஈவன் நீங்கள் சொல்கிற மாதிரி எப்போ இதை ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணாங்க சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, வி கேன் ஆல்சோ இட்ஸ் ஆல்சோ குட் திங். ஓகே, பட் நான் என்ன யோசிச்சுருக்கேன்னா லைக் எப்படி இந்த வேல்யூஸில் இப்போ நான் என்டர் பண்ணும்போது வேல்யூ வருது இல்லைங்களா, திஸ் வேல்யூ, இந்த வேல்யூவில் வந்து எப்படி நம்ம வந்து ஐடியை ஆட் பண்ணுறது அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அந்த டைம் ஆஃப் கிரியேட்டட் டேட் டைம். ஓகே, இப்போ நான் எப்போ நான் வந்து இந்த கிரியேட் பிக்கப் தரனோ அந்த அந்த எக்ஸாக்டான டைம் ஸ்டாப். ஓகேவா, அது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபார்ம் டேட்டா ஈவெண்ட் மூலமா பண்ணானே அப்பன் பண்ணி ஃபார்ம் டேட்டா ஈவெண்ட் நம்ம ஒரு கரெக்ட். கரெக்ட். இந்த ஃபார்ம் டேட்டா ஈவெண்ட் தானே சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம், அதில் அப்பன்ட்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல, அதில் நம்ம கீ வேல்யூ அப்பன் பண்ணி. யா, நைஸ் நைஸ். லெட்ஸ் கிவ் ட்ரை. ஃபார்ம் டேட்டா டாட் அப்பண்ட், லெட்ஸ் கிவ் ஐடி. அண்ட் ஐடி வந்து இப்போ எப்படி வேணும்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அது ஒரு விஷயம். ஸோ லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ஹேவ் 1. ஓகே, அண்ட் ஐ வாண்ட் அனதர் திங் கால் கிரியேட்டட் அட். ஓகே, அது வந்து நம்ம கரெக்டான டேட் ஸ்டாம்ப் இருக்கணும். ஸோ நியூ டேட் டாட் டு string maybe. சேவ் பண்ணி பார்க்கலாம். சேவ். Let's refresh. Give value, script pickup, and we are getting the ID, which is perfect. And we are also getting the created. It வந்து full time காமிக்குது, நமக்கு அது தேவையில்லை. We need a date time, right? ஸோ என்ன பண்ணிக்கலாம், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு டாட் டு டைம் ஸ்டாம்ப், டைம் ஸ்ட்ரிங் நியூ டேட் தருவோமா, என்ன பார்க்கலாம். ரிஃப்ரெஷ், create pickup, okay, and now we get the full time. வேணாம், நியூ டேட் கெட் டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு போடுவோம். கெட் டைம் அது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கெட் டைம் இல்லை டேட் டாட் நவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, so what I will do is I can use anything. நான் என்ன பண்ணுறேன், date dot now யூஸ் பண்ணிக்கிறேன். So instead of this I will use date dot now. Okay, let's give it a try. So refresh, fake filler, create pickup, and now we are getting error call. It's not a function. Maybe I have used a function method. So இது வந்து இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். இந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து now நான் கால் பண்ணுறேன், அதனால் அப்படி தான் இருக்கணும். So save and refresh, create pickup, and I can get the object with created timestamp. Nice. Right, cool. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவே வேலை செய்யுது. இது எப்படி வருதுன்னா, இட் இஸ் ஷோயிங் இன் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர், அதனால் சி வந்து உங்களுக்கு மேலே காமிக்குது. ஓகேவா, ரைட். இப்போ என்ன பண்ணலான்னா லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ என்ன பண்ணுறேன், நான் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அப்ளிகேஷன் போயிட்டு இங்கே லெட் மீ கிளியர் திஸ் ஸ்டோரேஜ், refresh, create pickup, over fake filler, create pickup. ஓகே, கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நேம் ஐடி இருக்குது. ஓகே, நவ் ஐ கேன் டிபெண்ட் ஆன் திஸ் ஐடி. ரைட், சூப்பர். இப்போ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி இஸ் ஹார்ட் கோட். ஓகே, ஸோ இப்போ வந்து இது டைனமிக்காக வாங்குற மாதிரி இருக்கணும். ஸோ வாட் வி கேன் டூ, அகெயின் வி ஹேவ் டு டிபெண்ட் ஆன் திஸ் டேட்டா, ரைட்? ஓகே, எல்லாரும் டைப்ஸ்கிரிப்ட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஜாவாஸ்கிரிப்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, டைப்ஸ்கிரிப்ட் கற்றுக்கலாமா? ஆக்சுவலி டைப்ஸ்கிரிப்ட் இஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆக்சுவலி. ஓகே, எல்லா ப்ராஜெக்ட்லையுமே வந்து வில் பி யூஸிங் டைப்ஸ்கிரிப்ட் ஒன்லி. பட் ஃபார் பிகினர்ஸ், எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ்,
டைப்ஸ்கிரிப்ட் வந்து யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. நான் பண்ண மாட்டேன். ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ். ஜாவாஸ்கிரிப்டே ஒரு பெரிய கடல் தான். ஓகேவா, அந்த கடலுக்குள்ளே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பேர்டனை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் டைப்ஸ்கிரிப்டில் நீங்கள் கோட் பண்ணிங்கன்னா. ஓகே, ஸோ நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் நல்லா கற்றுக்கிட்டு வென் யூ ஹேவ் தட் கான்ஃபிடென்ட் ஆஃப்டர் தட் யூ கேன் மூவ் ஆன் டு டைப்ஸ்கிரிப்ட். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், யூ வில் லேர்ன் நத்திங். டைப்ஸ்கிரிப்ட் கற்றுக்க மாட்டீங்க, ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்க மாட்டீங்க. தட்ஸ் ரியாலிட்டி. ஓகே, ரைட். இப்போ வந்து இந்த ஐடி நம்ம எப்படி வாங்க பார்க்கலாம். இந்த ஐடி வந்து நம்மளுக்கு வி நீட் இன் ரிப்பீட்டேட்டிவ் திங். ஓகே, ஸோ நம்ம லாஜிக் என்னென்னா, அகெயின் ஐ எம் ரைட்டிங் இன் அ ஸ்டோரி ஃபார்ம். ஸோ கெட் ஆல் எக்ஸிஸ்டிங் datas based on the id increment id. Okay, அதான் லாஜிக். ஓகே, நைஸ். இப்போ எப்படி நான் எல்லாம் எக்ஸிஸ்டிங் டேட்டாஸ் வாங்கலாம்? நான் ஆல்ரெடி கீழே கோட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. இஸ் அ கோட் ஃபார் தட். ஸோ அதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஐம் கோயிங் டு புட் இட் அண்ட் டாப். ஸோ கட் அண்ட் டாப்பில் போடுறேன். ஓகே, டன். ஸோ முடிஞ்சது. இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் டேட்டா வந்து இப்போ ஆல்ரெடி இதில் இருக்கும். ஐ கேன் செக் லைக் என் எக்ஸிஸ்டிங் வேல்யூ எப்படி பார்க்கலாம். ஐ கேன் ஜஸ்ட் லாக் இட். ஸோ லாக் எக்ஸிஸ்டிங். ஸோ எக்ஸிஸ்டிங் கொரியர் அரே. ஓகே, சேவ் பண்ணி பார்க்கலாம். சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். அண்ட் சி கைஸ், இது கொஞ்சம் நல்லா லாஜிக்காக ஃபுல்லாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அதனால் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட யூ வில் கெட் லாஸ்ட். ஓகே, we're going to work on multiple logics here. So apply பண்ணிப்போம், create pickup and we get some array. and இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 2 arrays இருக்குது கரெக்டாக. I can get the id. ஸோ 1 இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஐடி நான் எப்படி வாங்கலாம்னா, I can use like dot ஆமாம், JavaScript array get maximum max value போடுவோம். ஓகே, வாட் ஐம் லுக்கிங் இஸ் லைக் எப்படி வந்து இந்த நிறையில் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் மெனி ஐடிஸ் ரைட். ஐடியில் எது மேக்ஸிமமோ அந்த ஐடியை வாங்கிட்டு அதுக்கு மேலே நான் அப்பன் பண்ண போகிறேன் நீரோ கார்ட்ஸை. ஓகே, தட்ஸ் வாட் ஐம் கோயிங் டு டூ. ஸோ இதோட கொஞ்சம் நல்லா ஈஸியான வே இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஓகே, ஸோ அரே கெட் மேக்ஸிமம் ஐடி. இல்லை வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈவன் தோ நீங்கள் வந்து இந்த ஐடி வந்து சம் பேக்கேஜஸ் கால் UUID. ஸோ அதை வந்து நீங்கள் யூனிக்கான ஐடி கூட நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் ஆல்சோ ஈஸி டாஸ்க் ஆக்சுவலி. ஓகே, நீங்கள் அது கூட பண்ணிக்கலாம். ஃபார் தட் ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு மூவ் திஸ் கான்செப்ட் டூ மச் ஃபர்தர். நான் என்ன பண்ணுறேன், அந்த பேக்கேஜ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் இன்ஸ்டால் திஸ் பேக்கேஜ். இட்ஸ் கால் UUID, யூனிவர்சலி யூனிக் ஐடென்டிஃபையர். ஓகே, இது வந்து ஒரு ரேண்டமான டிஜிட் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஐடியை டிபெண்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா யூனிக்காக. இப்போ மெயின் பர்பஸ் ஆஃப் ஐடி இஸ் தட் யூ ஷுட் ஐடென்டிஃபை யூனிக்கலி. ஓகேவா, இப்போ நம்ம வந்து இது யூஸ் பண்ணதுனால இட் வில் கிவ் யூ அஷூரன்ஸ். எல்லா வேல்யூமே யூனிக்காக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அதோட யூசேஜ். நீங்கள் பார்த்து தெரியும். ஸோ இது மாதிரி நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் யூ திஸ் கைண்ட் ஆஃப் UUID. ஓகேவா, ரைட். ஸோ லெட்ஸ் இன்ஸ்டால் திஸ் திங். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் இன்ஸ்டால் திஸ் யூஸிங் npm i UUID. It's called npm install UUID. So npm install UUID. So install ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், again I can just go and see how they have structured. So இதான் உங்களோட கோட் கரெக்டாக. So to use this like this, we can use like this. So copy and டாப்பில் போயிட்டு நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஸோ இது வந்து V4 வந்து அதுதான் V4. அதை நான் வந்து டீனேம் பண்ணுறேன் UUID V4 சொல்லிட்டு. ஓகேவா, ஐ எம் காலிங் ஃப்ரம் UUID லைப்ரரி. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நான் வந்து இந்த UUID வச்சு நான் வந்து ஐ கேன் ஜஸ்ட் கால் இட். ஸோ கீழே போயிட்டு இது ரிமூவ் பண்ணிக்கிறது. இப்போ தேவையில்லை. ஓகே, இது நம்ம தேவையில்லை பிகாஸ் இப்போ இன்க்ரிமெண்ட்லாம் பண்ண போகுது இல்லை. ஸோ எல்லாம் இந்த பேக்கேஜ் நம்மளுக்கு பண்ண போகுது. ஸோ இந்த ஒன் இருக்க இடத்துல வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு ஜஸ்ட் யூஸ் தி UUID V4 டாட் அண்ட் எங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, இட்ஸ் ஜஸ்ட் அ மெத்தட். தட்ஸ் ஆல். ஸோ டேட்டா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மெத்தட் கால் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ லெட் மீ சேவ் திஸ் அண்ட் லெட் மீ புட் திஸ் கோட். இதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சோ அதை அங்கேயே போட்டுரும். ஸோ கட் பண்ணிவிட்டு அண்ட் இது இங்கே இருந்துச்சு கரெக்டாக. ஸோ இங்கே நான் போட்டுறேன். சேவ், கிவ் ட்ரை, ரிஃப்ரெஷ், சம் வேல்யூ, கிரியேட் பிக்கப். ஓகே, அண்ட் now if you check the ID, இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஐடியில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இன்க்ரிமேட் பண்ணணும் அதெல்லாம் நம்மளுக்கு கவலைப்பட தேவையில்லை. பிகாஸ் வி ஆர் ஷுர் லைக் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 5C00 இருக்கு இல்லையா.
இப்போ திருப்பி இன்னொரு வேல்யூ நான் கிரியேட் பண்ணுறேன் குவிக் ஃபில்லர் மூலியமாக பாருங்கள். இப்போ நான் ஐம் கெட்டிங் எ நியூ வேல்யூ அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா இது 3C64 இருக்குது பாருங்கள். ஸோ இட் வில் சேஞ்ச். ஓகே, ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வேல்யூ வேறு, இந்த வேல்யூ வேறு. ஓகேவா, நைஸ். இப்போ வந்து உங்கள் அப்ளிகேஷன் போனீங்கன்னா யூ கேன் சி ஆல் டேஸ் வில் பி அப்டேட் அக்கார்டிங்லி. ஸோ நம்ம க்ளியர் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாமா. ரிஃப்ரெஷ், ஹேஸ் சம் வேல்யூ, create pickup. Okay, and now I have this value with ID and created data. Okay, nice, cool, சூப்பருங்க. ஸோ இதை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையில்லை. we have accomplished what we have wanted to achieve. Save and refresh and let me close this too. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா again you can have this ID. இல்லை வந்து இப்போ சீல் நம்பர் வச்சுருக்கோம், நோ இஷ்யூஸ். பட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ரெக்கார்டிங் டெலிட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் தட் ஐடி. ஓகே, நாட் திஸ் நம்பர். இது வந்து ஐடி கிடையாது, வந்து இண்டெக்ஸ், ஜஸ்ட் இண்டெக்ஸ்க்காக மட்டும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான டாஸ்க் தர உங்களுக்கு. ஓகேவா, ஸோ அக்கல்லையா நீங்கள் தான் அந்த டாஸ்க்கு சொல்ல போகிறீங்க. என்னென்னா எப்படி இதுக்கான லென்த் இங்கே ஷோ பண்ணணும். எனக்கு கொரியர் ரிக்வஸ்ட் எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ கொரியர் ரிக்வஸ்ட்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இங்கே ஷோ பண்ணும் ஒரு லேபிளில். என்ன பண்ணலாம்? வாட் ஷல் வி டு? டாட் length. ஓகே, ஸோ வாட் வி கேன் டூ இஸ், நம்ம யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட் HTML ஸ்கெல்டன் ரைட் பண்ணிடுங்க கோட். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கோயிங் டு ரைட் சம் ஸ்பேன் டேக். எப்படி இருக்க போகுதுன்னா 12 அப்படின்னு இருக்க போது வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் UIயில். ஸோ டிசைன் பண்ணிடலாம். கிளாஸ் px of 2, py of 1 and bg of green of 500 maybe. Save. And இது கொஞ்சம் லைட்னா பண்ணிக்கலாம். யூ கேன் ஹாவ் சம் ரவுண்டட் அண்ட் இது ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா. ஐ கேன் ஆல்சோ டூ ஒன் திங். இது நான் வந்து ஒரு ஸ்பேனிங்கை போட்டுட்டு இது ரெண்டும் நான் வந்து ஐ கேன் புட் இன் டிவிஷன். ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் இட் லைக் இது வந்து இங்கே லெஃப்ட்டில் இருக்கட்டும், இது வந்து ரைட்டில் வேணும்னா நான் பண்ணிக்கலாம். ஐ கேன் யூஸ் இங்கே வந்து ஃப்ளக்ஸ் ஐட்டம்ஸ் சென்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அண்ட் நைஸ். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ்க்காக என்ன பண்ணிக்கலாம். ஐ கேன் யூஸ் ஸ்பேஸ் எக்ஸ் ஆஃப் 4 அண்ட் இது வந்து கொஞ்சம் வேணும் என்ன பண்ணிக்கலாம். ஐ கேன் யூஸ் ரவுண்டட் ஃபுல் அண்ட் ஃபாண்ட் ஆஃப் செமி போல்ட். ஓகே, அண்ட் டெக்ஸ்ட் ஆஃப் ஒயிட் அண்ட் இன்னும் சின்ன என்ன பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஆஃப் SM. ஓகே, ஸோ இது ரொம்ப லென்த்தாக இருக்குது, அதனால் ஸ்பேஸ் 6 ஆஃப் 5 வந்து 2 ஆக்கிக்கிறேன். 2 நைஸ், சூப்பர். ஸோ இப்போ வந்து எனக்கு எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அது இங்கே வேணும். அது என்ன பண்ணிக்கலாம்னா ஐ கேன் ஜஸ்ட் கிவ் அன் ஐடி ஹியர். ஸோ ஐடி ஒரு அக்கௌண்ட் அப்படின்னு போடுறேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெயின்டர்.js-க்குள்ளே போயிட்டு எங்கே நான் வந்து இதை கால் பண்ணுறோம் கெட் ஆல் கொரிஸ் இருக்கு இல்லையா, அப்போ நான் வந்து ஐ வாண்ட் டு அப்டேட் இட். ஓகே, இது முடியும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஐ நீட் டு அப்டேட் வித் திஸ் வேல்யூ. ஸோ இது எப்படி வாங்கலாம். டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் ஐடினால இப்போ போட்டுக்கிறேன். ஐடி கான்ஸ் கொரியர் கவுண்ட் EL அண்ட் இது வந்து கொரியர் கவுண்ட் EL டாட் வேல்யூ இல்லை டாட் என்ன பண்ணலாம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வேல்யூ டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு அது லென்த் என்ன இருக்குது. நியூ ஃபைனல் வேல்யூ டாட் லென்த். கரெக்டாக சேவ். செக் பண்ணி பார்த்தா ஐ ஹாவ் 1. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்குது சொல்லுங்கள் முத்துக்குமாரி, சொல்லுங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்குது. இது ஃபுல் ரவுண்டாக இல்லை பாருங்கள் பர்ஃபெக்டாக. வாட் மை பி டி ப்ராப்ளம்? சிங்கிள் நம்பராக இருக்கு இல்லையா? நோ, நாட் லைக் தட். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டிவிஷன் வச்சுருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வித் அண்ட் ஃபுல் வித் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெக்ஸ்ட் நீங்கள் ஃபுல் ஹைட் ஆக்சுவலி. ஓகே, ஏன்னா பிகாஸ் ஆஃப் வி ஹாவ் ஃப்ளக்ஸ் ஐட்டம் சென்டர் அண்ட் H4 span. Let me have like a div maybe. Div. Refresh. Still I have that same thing. அந்த அதுக்கு ஒரு width and height கொடுத்தோம்னா I think it will be stable. தனியா height and width specify பண்ணலாம். Yeah, அப்படியும் பண்ணலாம். width of 4, height of 4. இது ரொம்ப சின்னதாக இருக்குது. Let me change it to span and let me go and change it to of 10 maybe. 10 ரொம்ப பெருசாக இருக்குது. 5 ரொம்ப சின்னதாக இருக்குது. 6 5
8 பட் ஸ்டில் இங்கே பார்த்து வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு கரெக்டான இதில் இல்லை. ஓகே, ஸோ ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி வந்து அந்த பேரண்ட் டேக்கை ஃப்ளெக்ஸ் பண்ணி பண்ணலாங்க. எப்படி சொல்கிறீங்க, திருப்பி சொல்லுங்கள். ஸோ ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணி ஸ்பேனுக்கு மேலே, ஸோ ஸ்பேனை வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணலாம். ஐ மீன் டிவ்வை ஃப்ளெக்ஸ் பண்ணலாம். அதை மேலே நம்ம பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுவே இட் ஷுட் டி சேம் திங்னா. இப்போது இதை நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணால் கூட இட் வில் ஒர்க் ஆக்சுவலி. கிளாஸ் ஆஃப் ஃப்ளெக்ஸ் ஐட்டம் சென்டர் சேவ் அண்ட் ஸ்டில் அது சேம் இஷ்யூ தான் இருக்குது பாருங்கள். ஸோ we have to figure out why it is not working. So let's save it and refresh. And எப்போ அது மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கீங்களோ you should do the insp element. Okay, so let's go here, inspect. ஏன் அது வரலன்னு பார்ப்போம். It's like this and item center. ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. item center அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஏதாச்சும் கான்ஃபிளிக்ட் ஆகுதான்னு நான் செக் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, அந்த பேடிங் ஒய்யும் அந்த இதுவும் சரியாக செட் ஆகாதனால இப்படி வருதான்னு தெரியலையே. ஓகே, for now what I will do is I will not debug too much. நான் என்ன பண்ணுறேன்னா I will just go here and இது வந்து பேடிங் வந்து 0.5 வச்சு பார்க்கலாம். ஓகே, now இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன். ஓகே, ஃபைன், for now it's okay. Let's try to add a new record here. Pick up. Okay, and now it's working expertly. Cool. So எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அதுக்கு மாதிரி ரிஃப்ரெஷ் பண்ணால் கூட இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி குட். ஓகே, நைஸ். ஸோ வி ஹவ் டன் சம் குட் ப்ராக்ரஸ். அண்ட் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம்னா we can do still there are many ways. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபைனலாக வந்து we want to work on delete functionality. ஓகே, ஸோ இது delete பண்ணனா எனக்கு வந்து இந்த ரெக்கார்ட் மட்டும் delete ஆகணும். That's the thing. ஓகே, ஸோ பிஃபோர் ஹேண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. ஐ வில் ஹாவ் அ 5 minutes பிரேக். ஓகே, 5 minutes பிரேக் கழிச்சு நம்ம திருப்பி வந்து லெட்ஸ் மீட் ஆன். அந்த கோட் நான் புஷ் பண்ணிடுறேன் so far so that you can see the entire code. ஓகே, நீங்கள் கமிட் பண்ணோம், நான் டேட்டா வீஸ் கோடில் பண்ணுறேன், பட் யூ ஜஸ்ட் கமிட் இட். ஓகே, ஸோ நான் கமிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து guys go and check. I will be back shortly. Let's meet at 6:10. Okay.
ஓகே ரைட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, லெட்ஸ் ஒர்க் ஆன் தட் ஃபீச்சர் கால் டெலிட் ஃபீச்சர். ஓகே, ஸோ ஒரு அவுட்புட் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெலிட் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஐ ஷுட் டெலிட் தட் பர்டிகுலர் ரெக்கார்ட். அதான் என்னோட கோல். ஓகே, ஸோ வி கேன் அகெயின் வாட் யூ கேன் டூ, இஷ்யூவில் போயிட்டு யூ கேன் கிரியேட் சம்திங். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் டெலிட் அப்டேட் பட்டன்ஸ் ஆன் ஃபீல்ட்ஸ். ஓகே கூல், லெட்ஸ் ஒர்க் ஆன் திஸ் feat. ஓகே, feature request which is created by Shadid. ஸோ அப்டேட் எப்படி நம்ம ஒர்க் பண்ண போது கிடையாது. ஓகே, ஏன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ நம்ம வந்து டெலிட் எப்படி பண்ண போது மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட், I'm going to assign myself and it's going to be an enhancement. So I'm going to have like an enhancement. Okay, done. ஸோ இது எப்பப்பெல்லாம் அப்படி பார்க்குறீங்களோ ப்ளீஸ் டோன்ட் ஒர்க் ஆன் தட் ஃபீச்சர். ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டில் இது மாதிரி செல்ஃப் அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபீச்சர் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆல்ரெடி தட் பர்சன் இஸ் ஒர்க்கிங். கரெக்டாக? ஸோ அன்லஸ் யூ கேன் கான்டாக்ட் பர்சன், அப்போ நீங்கள் வந்து யூ கேன் ஹேவ் சம் டிபேட்ன்றதோட அந்த பர்சன் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு லேட்டராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பர்சனை வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி இருக்கிற பர்சன்கிட்ட வந்து நீங்கள் திருப்பியும் சேம் ஃபீச்சர் வந்து ஒர்க் பண்ணிருக்காதீங்க. ஓகே ரைட், கூல். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் ஒர்க் ஆன் டெலிட் ஃபீச்சர் அண்ட் லெட்ஸ் கோ டு main.js. அது லாங்குவேஜ் டெலிட் பட்டன், இதுதான் டெலிட் பட்டன். ஓகே, we are having a button. இது என்னது ஆக்சுவலி டெலிட் பட்டன் வந்து it is a button, right? Yeah, it's a button. Okay, இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஐ வாண்ட் an alert button stating that do you want to delete this button. ஸோ எஸ்ன்னு ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் டெலிட் ஆகணும். அதுதான் என்னோட கோல். ஓகே, ஸோ என்ன பண்ணலான்னா அந்த டெலிட் பட்டனில் வந்து ஐ கேன் ஆட் சம் ஆன் கிளிக் ஈவெண்ட். ஸோ இங்கே இருக்குது, இங்கே டெலிட் பட்டன் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஐ கேன் ஹாவ் அ டெலிட் btn el டாட் இங்கே ஆன் கிளிக் போடலாம். இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் ஈவன் டூ சம்திங் கால் இந்த எண்டில் முடியுது இல்லைங்களா? ஓகே delete. நிறைய வேஸ் இருக்குங்க ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இது நம்ம இந்த டாஸ்க் அக்கம்ப்ளிஷ் பண்ணதுக்கு வி ஹேவ் மெனி வேஸ். நம்ம எது சூஸ் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வி கேன் டைரக்ட்லி ஹேவ் அன் ஆன் கிளிக் ஈவெண்ட் ஆன் டெலிட் பட்டன். ஸோ இது கிளிக் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ரோ டெலிட் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து வி கேன் மேக் ஏ செப்பரேட் ஃபங்க்ஷன் அண்ட் அங்கே வந்து லோக்கல் ஸ்டூடியோவில் டெலிட் பண்ணுற மக்கள் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ வித் எனி அதர் ஆப்ஷன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ ஹாவ் லைக் ஆன் கிளிக் ஈவெண்ட் ஹியர் இட் செல்ஃப் delete btn டாட் ஆன் கிளிக். ஓகே, இங்கே நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அசைன் பண்ண போகிறேன். இந்த ஃபங்க்ஷன் பேர் பார்த்தீங்கன்னா delete courier request. ஓகே, இங்கே நான் வந்து ஐடி பாஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஐடி என்னது? ஆல்ரெடி ஐ கேன் கெட் தி ஐடி பை யூஸிங் courier data. இங்கே நான் வந்து இது மாதிரி ஐடி வச்சு வாங்கிக்கலாம். கரெக்டாக? இங்கே வந்து என் ஐடி இருக்கும். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. சேவ் பண்ணிவிட்டு அண்ட் ரிஃப்ரெஷ். எதுவுமே வரலன்னா அர்த்தம் we are doing something wrong. கன்சோலில் போய் எரர் பார்க்கணும். ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட், go to console, we have error. delete query request not defined because நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆனால் ஃபங்க்ஷன் நான் இங்கே டிக்ளேர் பண்ணல இல்லையா? ஸோ வாட் I will do is I will create a function below. ஸோ ஃபங்க்ஷன் அதுதான் ஃபங்க்ஷன். இங்கே வந்து என்னோட ஐடி கரெக்டாக அது வந்து courier request ஐடி அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் இங்கே வந்து ஸ்மால் லாஜிக் போடலாம். ஓகே, இது நான் வந்து பாட்டில் போட்டுக்கிறேன். எப்பவுமே கால் பண்ணுறதுல நான் பாட்டில் போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கலாம். சேவ், ரிஃப்ரெஷ், அண்ட் இப்போ யாராவது வரல. ஸோ யூஐ வருது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் கோடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டேரெக்டாக டெலிட் பட்டனில் வந்து டாமில் வந்து ஆன் கிளிக்கில் நான் வந்து இந்த அசைன் பண்ணியிருக்கேன். நம்ம கரெக்டாக தான் செக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணிடணும், டேரெக்டாக இங்கே போயிட்டு டெலிட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போனீங்கன்னா வி ஹாவ் நத்திங் ஹியர். ஸோ பட்டன் அண்ட் இங்கே கீழே போய் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டிடி ஆஃப் பட்டன். அதுக்குள்ளே வந்து எந்த வேல்யூமே இல்லை. ஓகே, ஸோ ஓகே, அண்ட் ஆல்சோ வாட் ஐ கேன் டூ, இங்கே நான் என்ன கூட பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, நான் கூகுள் பண்ணி பார்க்கலாம் இருங்க. DOM on click assign.
JavaScript போடுறேன். ஓகே, ஸோ அவுட் சைட் ஆன் கிளிக் வித் JavaScript. ஓகே, ஸோ இது ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்குது. ஆன் கிளிக் கடை தான் போட்டிருக்கேன். டாட் ஆன் கிளிக் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. ஆட் ஈவெண்ட்ஸ் மூலமாக கூட பண்ணலாம், பட் அதோட கொஞ்சம் எதாவது எஃபிஷியன்ட் வே இருக்காங்க நான் பார்க்குறேன். ஓகே, அட்டாச் ஈவெண்ட். ஸோ இந்த டேட்டா இந்த மெத்தட் பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாக ஐ வில் டூ ஒன் திங். ஓகே, ஜஸ்ட் ஐ வில் டூ ஃபங்க்ஷன் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஒர்க்காக தான் பார்க்கலாம். ஃபங்க்ஷன் அலர்ட் கிளிக் அப்படின்னு போடுறேன். ஸோ சேவ், ரிஃப்ரெஷ், கிளிக். ஓகே, ஒர்க் ஆகுது. பட் இது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகலை பிகாஸ் நம்ம வந்து நான் கிளிக் வந்து இங்கே விசிபிளாக இல்லை. தட்ஸ் எ திங். ஓகே, ரைட். இப்போ நான் வந்து அன்டூ பண்ணிவிட்டு இஃப் அசைன் தி delete query request here அண்ட் இது டேட்டா கால் பண்ணோம்னா ஆகும் இங்கே கீழே வரும். கரெக்டாக இங்கே நான் வந்து லாக் பண்ணி பார்க்குறேன். அலர்ட் பண்ணுறேன். do you want to delete and delete பண்ணணும். I want to delete this thing. இது கொரியர் ரிக்வஸ்ட் ஐடி சேவ் பண்ணி பார்க்கலாம். ஒர்க்காக தான் செக் பண்ணி பார்க்கறதுக்காக. ஸோ சேவ். இப்போ நான் வந்து வருது. ஓகே, இங்கே பார்த்து தெரியும் உங்களுக்கு ஐடி வருது. அண்ட் பட்டனில் ஆட்ரிபியூட்டாக செட் பண்ணிட்டா அதுவும் பண்ணலாம். அது வந்து ஆக்சுவலி வாட்ஸ் யூஸ் நம்மளுக்கு வந்து இந்த இங்கே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல. இப்போ நான் வந்து டேட்டா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எக்ஸிட் ஆகுது. ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணும்போது யூ வாண்ட் டு delete சொல்லி எக்ஸிட் ஆகுது. ஏன்னு பார்க்கலாம். ஆன் கிளிக் நான் அதை கிளிக் பண்ணவே இல்லை ஆக்சுவலி. அதுக்குள்ளே இட் இஸ் ஒர்க். இட் இஸ் ஜஸ்ட் எல்லிங். I will use this function before delete. Confirm. Do you want to? அதை யூஸ் பண்ணலாம் GDev. அதுக்கு முன்னாடி வந்து இந்த கோட் ஒர்க்காக தான் நான் செக் பண்ணுறேன். ஓகே, அதனால தான் நான் வந்து டைப் பண்ணுறேன். பட் ஆன் கிளிக் பண்ணும்போது why it is running actually. அது எங்கே எக்ஸிட் பண்ணல. எல்லாம் ஒன்று பண்ணி பார்ப்போமா. இது வேலை என்ன பண்ணுறேன்னா அதை கமெண்ட் பண்ணிவிட்டு let me do the traditional method which is dot add event listener click event இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு ஈவெண்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு கால் திஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ delete courier request and இதுக்குள்ளே வந்து என்னோடய ஐடி என்னது இதுதான் என்னோடய ஐடி இங்கே தான் வாங்க முடியும். கரெக்டாக இப்படி வாங்கிக்கிறேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா. சேவ் எக்ஸிட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ ரிஃப்ரெஷ் எக்ஸிட் ஆகலை, பட் கிளிக் பண்ணும்போது எக்ஸிட் ஆகுது. ஓகே, இட்ஸ் ஒர்க்கிங் கூல். ஓகே, அப்போ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட வந்து இதுதான் வந்து ஒரு கரெக்டான ஒரு வே. ஓகே, we can follow this for now. ஸோ மூவ் பண்ணிக்கிறேன், இது நான் வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ நான் வந்து இதுக்குள்ளே என்ன லாஜிக். ஸோ இப்போ ஆல்ரெடி ஜிடிஓ சொல்கிற மாதிரி யூ ஆல்வேஸ் ஹேவ் அண்ட் கன்ஃபார்ம் கைண்ட் ஆஃப் ஆல்ரெடி பண்ண பண்ணிக்கலாம். ஐ வில் யூஸ் கன்ஃபார்ம். ஸோ சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணும்போது do you want it delete அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஓகே, ஸோ எனக்கு வந்து இது வந்து ஆக்சுவலி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஐடி டு பி ஹியர். ஓகே, do you want it delete. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ். ஓகே, you want delete. ஓகே, கேன்சல் அப்படின்னு இருக்கு. இப்போ கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஒன்றும் தேவையில்ல. பட் டெலிட் பண்ணும்போது ஓகே ப்ரெஸ் பண்ணும்போது ஐ வாண்ட் டு delete it. ரைட், ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரிவ்யூ பண்ணிக்கிறேன். ஸோ டலாக் கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஐ கோயிங் டு ஹேவ் இஃப் கண்டிஷன் கன்ஃபர்மேஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து லாகில் வந்து delete that record. இல்லைனா லாகில் வந்து skip it. ஓகே, தான் லாஜிக். சேவ் பண்ணிக்கலாம். ரிஃப்ரெஷ் டெலிட் ப்ரெஸ் பண்ணும்போது கேன்சல் தரேன். கவுண்டர் கவுல் போயிடலாம். கேன்சல் பண்ணும்போது ஸ்கிப் இட் வருது. பட் இப்போ நான் அதுவே வந்து ஓகே தரும்போது delete ரெக்கார்ட்னு ஒரு சொல்லி வருது. ஓகே, ஃபைன். ஸோ ஆக்சுவலி இந்த லாஜிக் நமக்கு தேவையில்லை. பிகாஸ் ஸ்கிப் பண்ணாமல் எனக்கு ஒன்றும் ஆக தேவையில்லை. ஓகேவா. ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஏதாச்சும் ஆக்ஷன் பர்ஃபார்ம் ஆகணும்னா அப்போ நான் வந்து லாஜிக் நான் கைட் பண்ணுவேன். ஓகே, ஃபஸ்ட் திங்.
இப்போ என்ன பண்ணணும்னா I have to retrieve that records. So I want to retrieve all records in fact. ஸோ என்ன பண்ணுறேன், I can get it like this: local storage dot get item. ஐட்டம் பேர் என்னது, இது வந்து அது நம்ம ஆல்ரெடி ஒரு வேரியபிள் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். என்ன வேரியபிள் நேம்? இட்ஸ் கால் local storage key. ஸோ கீ அண்ட் இங்கே வந்து அதோட வேல்யூ. ஸோ வேல்யூ வந்து எப்படியே இருக்கட்டும். ஓகே, அண்ட் வேரியபிள் சேவ் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸிஸ்டிங் கொரியர் டேட்டா அப்படி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் நேமிங் பண்ணும்போது பாருங்கள் கரெக்டாக வந்து கொரியர் டேட்டா, நான் எக்ஸிஸ்டிங் டேட்டாலாம் வைக்கல, எக்ஸிஸ்டிங் கொரியர் டேட்டான்னு சொல்லிட்டு போடுறேன். அது மாதிரி நீங்கள் ஷுட் பி புட்டிங் வேல்யூபிள் டேட்டா ஹியர். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து ஐ நீட் டு பாஸ் இட் ரைட். ஸோ json.pass and I'm going to use the existing கொரியர் டேட்டா. இது வந்து I'm going to save it cons கொரியர் டேட்டா ஆப்ஜெக்ட். ஓகே, நைஸ். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு அரேவாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஐ வில் ஹேவ் என்டையர் ரெக்கார்ட். நீ செக் பண்ணி என்ன பார்த்துக்கலாம். ஸோ லாக் பண்ணிவிட்டு லாக் கொரியர் டேட்டா ஆப்ஜெக்ட் சேவ். இப்போ பாருங்கள் கிளிக் பண்ணும்போது ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் 2 ரெக்கார்ட்ஸ். இந்த என்டையர் 2 ரெக்கார்ட்ஸ் காமிக்குது. ஓகே, பட் ஐ வாண்ட் டு delete தட் பர்டிகுலர் ரெக்கார்ட் ரைட். ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐ கேன் டூ ஒன் திங். ஐ கேன் டூ மெனி திங் ஆக்சுவலி. ஓகே, ஐ வில் டூ ஒன் திங். இருங்க, GTM நீங்கள் வந்து யூ கேன் ஆல்சோ யூஸ் டார்கெட் வச்சுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஆல்ரெடி பாசிங் கொரியர் ரிக்வஸ்ட் ஐடி ரைட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டெலிட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இனிமேல் டார்கெட்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகே ரைட். ஸோ நான் பண்ணலாம் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஓகே இது வந்து ஒரு குயிக் டாஸ்க் என்னென்னா உங்களுக்கு ரீகேப் பண்ணதுக்கு ஒரு அரேயில் வந்து ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் ரிமூவ் பண்ணால் நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், வாட் வி கேன் டூ, எனி ஐடியா? ஸ்ப்ளைஸ் மெத்தட் அன்பு. ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ கொரியர் டேட்டா ஆப்ஜெக்ட் டாட் ஸ்ப்ளைஸ். ஓகே, ஸோ ஸ்டார்ட் நம்பர் என்னன்னா லைக் நமக்கு எந்த இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு அரே நம்பரில் இருக்குது. ஓகே, நான் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். நம்ம ஐடி பேஸ் பண்ணி வாங்கணும் கரெக்டாக. ஸோ ஃபார் ஈச் பண்ணி அந்த இண்டெக்ஸை வாங்கி அந்த ஐடியும் மேட்ச் ஆனால் அதை டெலிட் பண்ணுற மாதிரி. அது ரொம்ப நிறைய டிடிஎஸ் ஒர்க்கு. அதோட நெட்டில் ஏதாச்சும் ஈஸியாக போட்டுக்கலாம் பார்க்கலாம். JavaScript remove item based on ID. ஓகே, ஸோ இது வந்து ஃபில்டர் வாங்கியிருக்காங்க, ரிமூவ் ஐட்டம் பை ஐடி. ஓகே, இது பார்க்கலாம். Okay, let's click on this. அன்பு சொல்லுங்க. அதோட ஐடியோட இண்டெக்ஸ் கெட் பண்ணி நம்ம அதுல இருந்து ஸ்ப்ளைஸ் ஒன் பண்ணா அதோட ஐடி எப்படி வாங்குவீங்க, இண்டெக்ஸ் எப்படி வாங்குவீங்க? அதான் இண்டெக்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு மெத்தட் இருக்குன்னு நினைக்கிறேன், செக் பண்ணி. இண்டெக்ஸ் ஆஃப் நம்ம வந்து we are getting only the ID not the entire object. ஸோ அப்போ நம்ம இண்டெக்ஸ் ஆஃப்ல வாங்க முடியாது இல்லையா? ஓகே, இருங்க அவங்க எப்படி பண்ணிக்கலாம் பார்க்கலாம். ட்ரை ஐடி ஃபில்டர். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து ஃபில்டருக்கோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபில்டரில் வந்து நம்மளுக்கு அந்த கண்டிஷன் இல்லாத எல்லா ரெக்கார்டுமே வாங்கிட்டு அப்படிக்கோ பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கோ டிஃப்ரெண்ட் வே. அதோட கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கான்னு பார்க்கலாம். ஃபைண்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஃபைண்டில் கண்டிஷனை கொடுத்து ஃபைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூ வில் ஒன்லி ரிட்டர்ன் தட் ஐட்டம் ரைட். ஸோ இப்போது லெட் டூ எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா செக் பண்ணுறதுக்காக லெட் மீ கோ ஸ்க்ரால் ஹியர் அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா செக் பண்ணும்போது ஐ வில் ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் ஐ வில் ஜஸ்ட் காப்பி திஸ் வேல்யூ. ஓகே, இந்த வேல்யூ இருக்கு இல்லைங்களா, அதை காப்பி பண்ணிப்பேன். ஸோ ரைட் கிளிக் காப்பி ஆப்ஜெக்ட் அண்ட் நீங்கள் சேவ் பண்ணிப்பேன். ஓகே, இது வந்து ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஹியர். ஸோ இது ஒன்று காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி
copy property path, JavaScript literal, copy object, பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஒரு அரே இல்லையா, இப்போ நிறைய செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்க்கும்போது ஸோ கான்ஸ் மை அரேஸ்ன்னு போட்டுட்டு இப்போ நிறைய பேஸ் பண்ணி நான் வந்து கோயிங் டு வாண்ட் டு டெலிட் என் லாஜிக் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா இஃப் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு டெலிட் ரெக்கார்ட் கால் ராம்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேவா, ஸோ இதை நான் டெலிட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். வாட் ஐ நீட், ஐ ஹேவ் திஸ் ஐடியை பேஸ் பண்ணி எனக்கு என்ன வந்து நான் ஃபில்டர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ மை அரேஸ் டாட் ஃபில்டர் ரெக்கார்ட். ஸோ இது வந்து ரெக்கார்ட் நான் டெம்பரரி நேம் வைக்கிறேன். எனக்கு வந்து ரெக்கார்ட் டாட் ஐடி வந்து யூ ஷுட் நாட் பி லைக் திஸ். இந்த ஐடி இந்த டெலிட் பண்ண போகிறேன், இது டெலிட் பண்ண போகிறேன். ஸோ கான்ஸ் ரிசல்ட் இப்படி சேவ் பண்ணுறேன். ஸோ லாக் ரிசல்ட். ஸோ சேவ் ரிஃப்ரெஷ். நவ் ஐ கெட்டிங் அ ரிசல்ட் which has only the other values. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து டெலிட் பண்ண போகிறேன்னா எனக்கு இது தேவையில்லை. இந்த ரெக்கார்ட் நான் வந்து வாங்கிட்டு நான் ஐ கேன் ரீப்ளேஸ் திஸ் வேல்யூ வித் மை லோக்கல் ஸ்டோரேஜ் விச் இஸ் தி சேம் திங் ரைட். இப்போ டெலிட் பண்ணல. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்ன ரெக்கார்ட் என்ன ஐடி நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேனோ, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஐடி ஒன்று வச்சுக்கோங்களேன். ஐடி ஒன்று இல்லாத எல்லாம் எனக்கு கூடுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் கெட் தி என்டையர் அதர் ரெக்கார்ட்ஸ் ரைட். அதர் ரெக்கார்ட்ஸை வாங்கிட்டு லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ which means I will get the ID 1 of deleted. புரிஞ்சுது அந்த லாஜிக் நான் சொன்னது? ஓகே, திருப்பி சொல்கிறேன். என்னென்னா what we're doing is currently we have let's take ரொம்ப யோசிக்க தேவையில்லை. let's take this as ID1 ID2. ஓகே, ஸோ ஐடி வந்து டிஸ்கால் இருக்கார், ஐடி வந்து ஷேலா அப்படின்னு ஒருத்தருக்காங்க. ஓகேவா, இப்போ என்னென்னா நான் ஒன்ஸ் என்ன லாஜிக் யோசிக்கும் போது when I click on delete button அந்த ID1 ரெக்கார்ட் ஃபுல்லாக டெலிட் ஆகிடணும். கரெக்டாக டெலிட் ஆகிட்டு ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே எனக்கு இருக்கணும். ஸோ ஐ வில் டூ ஆல்சோ ஒன் திங். நான் இன்னும் ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணுறேன். கிளிக் பிக்கப். ஓகே, எனக்கு இப்போ தான் 3 ரெக்கார்ட் இருக்கா. இப்போ வந்து எனக்கு வந்து ஆஸ்கர் டெலிட் பண்ண போகிறேன் அப்படின்னா ரிமைனிங் ஆசிட்டிஸ் இருக்கணும் இல்லையா. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஃபில்டர் மெத்தட் மூலிமா ஆஸ்கரை தவிர்த்து எந்த ரெக்கார்ட்லாம் இருக்கோ ஐ எம் கெட்டிங் இட் யூஸிங் ஃபில்டர். ஸோ இப்போ வந்து ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஆஸ்கர் தான் டெலிட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ ஆஸ்கர் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ ஹேவ் 2 ரெக்கார்ட்ஸ் அண்ட் இந்த 2 ரெக்கார்ட்ஸ் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டெலிட். ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபில்டரில் நான் போய் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட லோக்கல் ஸ்டோர் போய் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். சேவ் பண்ணால் ஐ வில் அக்னாலஜ் தி சேம் திங் ரைட். ஸோ தட்ஸ் அ லாஜிக். ஓகே, வி கேன் திங்க் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். நீங்கள் இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம். வி கேன் ஈவன் யூஸ் த டெலிட். ஓகே, பட் டெலிட் வந்து இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் பிகாஸ் அது வந்து அன்டிஃபைன்டில் இருக்கும். ஸோ பெஸ்ட் டைம் மெத்தட் பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபில்டர். ஓகே, க்ளோஸாக பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே, ஸோ நான் ஹெல்ப் பண்ணுறேன். நான் அகைன் நீங்கள் கோட் பார்க்கும்போது யூ வில் கெட் அண்டர்ஸ்டாண்ட். யூ வில் கெட் ஈஸிலி யூ வில் கெட் அண்டர்ஸ்டாண்ட், நோ ப்ராப்ளம். ஸோ என்ன பண்ணுறேன், ஐ வில் ஜஸ்ட் யூஸ் ஃபில்டர் ஹியர். ஃபில்டர் கொரியர். ஓகே, அண்ட் கொரியர் ரிக்வஸ்ட்னு போடுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு ஃபில்டர் இட் லைக் கொரியர் ரிக்வெஸ்ட் டாட் ஐடி வந்து யூ ஷுட் நாட் பி like my courier request id. okay, bindindna I will get my variable like other records. okay, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து I'm just filtering my other records. நான் எந்த ஐடி நான் போட்டுக்கணும் ஐடி தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் நான் ஃபில்டர் பண்ணுறேன். ஃபில்டர் பண்ணி I'm going to save it in this variable other records. and இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லாக் பண்ணி பார்க்குறேங்களேன். ஸோ லாக் other records and remove everything, save. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நான் இதை கிளிக் பண்ணும்போது ஐ வில் கெட் டு வாண்ட் delete. ஓகே, ஐ வில் கெட் 2 ரெக்கார்ட்ஸ் அண்ட் 2 ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் டிஸ்கல். இது வந்து வேறு ரெக்கார்டாக காமிக்குது. ஓகே, இது வந்து ஷீலா அப்படின்னு காமிக்குது, ஆஸ்கர்னு சொல்லி காமிக்குது. ஓகே, இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு if I click on delete இப்போ பார்த்தீங்கன்னா I will not get Oscar. I will get discall and Sheila. ஓகே, ஸோ நான் எது delete பண்ணுறேனோ அந்த ரெக்கார்ட் தவிர்த்து எல்லாமே எனக்கு வந்து இட் இஸ் கிவிங் மீ ரைட். அந்த ரெக்கார்ட் என்ன பண்ணிக்கலாம், I can just update it in my local storage. It will do the same process. ஓகே, ஸோ திருப்பி ஒரு கேர்ஃபுல்லாக பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், I will get the other records. I need to push it right. ஸோ again என்ன பண்ணுறேன், push it to local storage again. This time
I'm deleting the old that record. இந்த ரெக்கார்டு courier request id record. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி local storage டாட் செட் ஐட்டம் கீ நேம் அது அதே மாதிரி local storage key and value வந்து பார்த்தீங்கன்னா the value is other records, right? ஸோ இது என்ன பண்ணணும், I have to stringify it. ஸோ json.stringify it. ஸோ இது வந்து other records அப்படின்னு போடுறேன். ஸோ வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து I don't need to save it in variable actually. Okay, it will make as it is. அலர்ட் பண்ணிக்கலாம். alert deleted as you said. Okay, so save and let's give it a try. Okay, save பண்ணிக்கலாம், refresh and let's hopefully check. So delete Oscar click பண்ணுறேன். Okay, delete as you said வருது. பட் அகெயின் இப்போ இங்கே அப்டேட் ஆகல. பட் லெட்ஸ் செக் இன் அப்ளிகேஷன் ஒர்க் ஆதான் பார்க்கலாம். அப்ளிகேஷனில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, ஸோ இங்கே தான் சேஞ்ச் ஆகல. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அகெயின் we have to call the again delete ஆன ஒன்று I need to get all query data again. ஓகேவா, இப்போ சேவ் பண்ணி பாருங்களேன். let's give it a try. refresh and இங்கே பார்த்தீங்கன்னா let me delete this record, delete. ஓகே ப்ரெஸ் பண்ணோன்னே போயிடுச்சு. இட்ஸ் ஒர்க்கிங் as expected. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா, again let's give it a try. refresh delete பண்ணுறோம், போயிடுச்சு. ஓகே refresh and இது பக் தான், நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபியூச்சரில். பட் ஃபார் நவ் நம்ம லெட்ஸ் செக் அதர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ க்ரியேட் பண்ணுறோம், க்ரியேட் பிக்கப். ஓகே வந்துச்சு அண்ட் அகைன் நான் வந்து வேல்யூ போடுறேன், க்ரியேட் பிக்கப் டெலிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த பேரே வாயில் நுழைய மாட்டேங்குது. சரி, இது செகண்ட் ரெக்கார்ட் நான் டெலிட் பண்ண வச்சுக்கோங்களேன். டெலிட் ஆன் திஸ் delete you want to delete. இது வந்து என்ன பண்ணலாம், வாட் we can do, இது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக பண்ணலாம். லைக் எனக்கு வந்து இந்த கஸ்டமர் நேம் வந்து எனக்கு இப்போ டெலிட் பண்ணும்போது நான் மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் யார்கிட்ட பேசிச்சிருக்கேன், டக்கு நான் பண்ணி டெலிட் கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் எது டெலிட் பண்ண எது நான் கிளிக் பண்ணேன்னு தெரியல இல்லையா. ஸோ வாட் we can do is we can add some user experience to this kind of development. Okay, so for example, do you want to delete this person record அப்படின்னு சொல்லி வைக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ I can go top and இங்கே நான் வந்து when I'm having this courier data இருக்கு இல்லையா. இப்போ நான் ஐடி மட்டும் இல்லாமல் என்டையர் courier டேட்டாவை நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்கும், அதுக்குள்ளே வந்து அதனோட நேம் இருக்கும், பிக்கப் டேட் இருக்கும் அண்ட் ஸோ இருக்கும் எல்லாமே கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், I can go to that function and I'm going to இப்போ நான் ஐடி பாஸ் பண்ண போதும் இல்லை, என்டையர் courier request ஆப்ஜெக்ட்டுக்கு போகுது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து I can just use it like this. ஸோ இதுங்க வந்து do you want to delete வந்து டெம்ப்ளேட் ஆக்கிக்கிறேன். do you want to delete ரெக்கார்ட். இங்கே வந்து டைனமிக் வேல்யூ என்ன அது வேல்யூக்கு போகுது, courier request அண்ட் உங்கள் பேர் என்னது, இட்ஸ் கோயிங் டு பி நேம், ஐ கெஸ் நேம். ஓகே, அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we are having that courier request ID, ரைட். இப்போ அது கிடையாது, இது வந்து இட்ஸ் கால் ஐடி. ஓகே, செக் பண்ணி பார்க்கலாமா, சேவ் refresh. இப்போ டெலிட் பண்ண வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், do you want to delete that person record அப்படின்னு காமிக்குது. ஓகே, இது வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இருக்கும் பார்க்கறதுக்கு, கொஞ்சம் ஒரு யூஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே, நான் ஈவன் ஹேவ் லைக் திஸ். ஓகே, refresh பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக do you want to delete this record அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகே, ப்ரெஸ் பண்ணும்போது போயிடுச்சு. delete as you said அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வேணால் வச்சுக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னா, பிகாஸ் நிறைய அலர்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம பண்ணி ரூம் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது கிளிக் பண்ணுறோம் டெலிட் ஆகிடணும், தட்ஸ் ஆல். டெலிட் ஆகலாம் தான் எரர் ஷோ ஆகணும் கரெக்டாக. ஸோ சேவ் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட் ட்ரை. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு நியூ வேல்யூ போடுறேன் அண்ட் இப்போ திருப்பி வந்து இந்த வேல்யூ மேலுக்கு வேல்யூ டெலிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் delete கரெக்டாக வேல்யூ நேம் வருது அண்ட் ஓகே ப்ரெஸ் பண்ணோன்னே டெலிட் ஆகிடுச்சு, அவுட் கரெக்டாக வருது அண்ட் இதுவும் கரெக்டாக அப்டேட் ஆகுது. ஓகே, சூப்பருங்க. ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் ஸோ ஃபார். ஓகே, இதில் ஒரு பக் இருக்குது. என்ன பக்னா, அந்த பக் மட்டும் கடிச்சா முடிச்சுட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன பக் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டெலிட் கிளிக் பண்ணும்போது டெலிட் ஆகிடுச்சு இல்லையா, ஆனால் இது போயிடுச்சு பாருங்கள். ஓகே, இதான் ஒரு இப்போ நம்ம என்ன பண்ணோம், we have to check. ஸோ எதுவுமே இல்லைனா எனக்கு தான் ஒன்றும் இது எதுவுமே ஷோ ஆகக்கூடாது. ஓகே, ஸோ வாட் ஐ கேன் டூ, லெட் மீ கோ டாப், நோ வேல்யூ அவைலபிள் ஆன் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, இதுக்கும் நம்ம வந்து இது கன்சோலில் காமிக்கும் போது மாதிரி இருங்க, இட்ஸ் கிவ் இட் ட்ரை. ரிஃப்ரெஷ், கன்சோலுக்கு அது காமிக்கல, வேல்யூ இங்கே 0 தான் காமிக்குது இல்லையா. ஓகே, let me go here and let me go and check here. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have this value
எங்கே இருக்குது ஹிடன் இங்கே இருக்குது பாருங்கள் ஹிடன். ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக when we don't have a values நம்ம ஹிடன் வச்சுருக்கிறோம். நம்ம எப்போ நமக்கு வேல்யூஸ் இருக்கோ அப்போ வந்து நம்ம வந்து we are making it as கிளாஸ் மாற்றுறோம். கரெக்டாக? let me go here. இங்கே பார்த்துருங்க நம்ம வந்து கொரி டேட்டா இருந்தது அப்படின்னா கொரி டேட்டா ஆட் பண்ணும்போது we are just removing hidden. ஓகே, பட் நம்மளுக்கு எப்போ வந்து கொரி டேட்டா இல்லையோ அப்போ என்ன பண்ணணும், we want to again add that hidden class, right? ஸோ கொரி டேட்டா அரே இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு வேணும், இல்லைனா எனக்கு வந்து I need to இந்த கன்சோல் ஆகுறது let me have like this, add that hidden class. So save, refresh and என்ன பண்ணலாம் அப்படின்னா let's give it a try. நீங்கள் லாக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி என்ன வருதுன்னு பார்க்கலாம். let's go here, log courier அரே டேட்டா. ஸோ இது நான் வெளில கூட நான் போட்டுக்கிறேன். ஸோ சேவ், ரிஃப்ரெஷ், எம்டியாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து இருக்கணும். ப்ளஸ் வந்து it should be and it should satisfy the function called courier data array dot length greater than 0. ஓகே, இப்போ பார்க்கலாம். சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு ஆக்சுவலி. பட் இங்கே வந்து ஒரு எரர் காமிக்குது ஆன்லைன் 176 இதுதான் எரரு. என்ன எரரு? பிகாஸ் நம்ம இது மேலே டிஃபைன் பண்ணியிருக்கோம். தட்ஸ் த திங் ஐ கெஸ். ஓகே, இதை ரூம் பண்ணிக்கலாம், நம்ம தேவையில்லை. அண்ட் இங்கே யூஸ் பண்ணிக்க பாருங்கள் கொரியர் கார்டு. இதை என்ன பண்ணியிருக்கேன், இந்த கட் பண்ணிட்டு மேலே போட்டுக்கிறேன். ஸோ இந்த கிளாஸை முன்னாடி போட்டு கீழே போட்டுக்கிறேன். ஓகே, டன். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். ரிஃப்ரெஷ். நவ் டேட்டா இருக்குமோ வரல, பட் டேட்டா ஆட் பண்ணிட்டும் போது பிக்கப் தரும்போது ஓகே அண்ட் வேல்யூ வருது. ஓகே, இப்போ நான் அதை டெலிட் பண்ண அப்படின்னா ஓகே போயிடுச்சு. ஓகே, சூப்பர், டன். ஸோ இது ஒரு சின்ன விஷயம், அது சின்ன விஷயம் தான். பட் பார்த்தீங்களா, அந்த சின்ன அப்ளிகேஷனில் ஒரு யூஐயும் சேஞ்ச் ஆகும் போதும் யூ ஹேவ் டு ரைட் மோர் கோட். ஸோ லாஜிக்கலாக எப்போ நம்ம ரைட் ஆகும்னா நம்மளுக்கு எப்படி வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து we have to code accordingly. Don't be too complex. ஓகே, நம்ம யூஸ் பண்ண நம்ம பார்க்கும்போது அந்த அலர்ட் விட்டுருங்க. இந்த லூப்ஸு, ஸ்ப்ளைஸு அது இதுன்னு யோசிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து ஹவ் வி வாண்ட் அவர் யூஐ டு அப்பியர் அங்கேருந்து யோசித்து எப்படிலாம் நம்ம வந்து மூவ் பண்ணலாமோ அப்படி மூவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நானுமே ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் DOM ஆக்சுவலி, டு பி ஃப்ராங்க். ஓகே, ஸோ DOM சீரிஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு DOM பற்றி எதுவுமே தெரியாது. பட் வென் ஐ வாஸ் லேர்னிங் DOM நிறைய டாக்குமெண்ட் படித்தேன், நிறைய புக்ஸ் படிச்சிருந்தேன். அப்போ தான் அப்படியா DOM படித்தா தான் நம்மளுக்கு மற்ற எல்லாம் தெரியும்னு சொல்லி அப்போ தான் நான் ஃபெல்ட் பண்ணேன். ஸோ தட்ஸ் வை ஐ எம் சஜஸ்டிங் யூ கைஸ் டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு கன்வே. அதுக்கப்புறம் நான் இப்போது இந்த லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் இருக்கு இல்லையா, அது ஃபுல் சீசன் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அகெயின். ஓகே, பார்க்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட் மீ டெஸ்ட் ஃபைனலி. கிளிக் பிக்கப் query submitted successfully. Okay, and delete and okay, perfect. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைனல் செக்காக வந்து let me remove this value because இது வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. when we are releasing this application it should be good இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அது நம்ம வந்து வேல்யூ ரூம் பண்ணிக்கலாம். let's go here, the value ரூம் பண்ணிக்கலாம், தேவையில்லை. save, refresh and right. ஸோ create pickup. ஓகே, ஸோ இவங்க யாரோ கேட்டிருந்தாங்க, ஐ திங்க் ஸ்வீட்டி கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். லைக் எப்படி வந்து ஒரு செக் பாக்ஸ் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது நம்ம யாருக்கா டவுட் வந்து தான் செக் பாக்ஸ்க்கு எப்படி வேலிடேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சிம்பிள், அதே தான். நீங்கள் வந்து அதே மாதிரி அந்த ஃபார்முக்குள்ளே வந்து யூ கேன் புட் சம்திங் கால் லியூஷனுக்குள்ளே வந்து ஒரு இன்புட் போட்டுக்கோங்க. ஸோ இன்புட் இட்ஸ் கோயிங் டு பி லைக் செக் பாக்ஸ் இல்லையா, செக் பாக்ஸ் அண்ட் நேம் வந்து அக்ரிமெண்ட் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ லேபிளில் போட்டுக்கிறேன். ஸோ லேபிள்குள்ளே வந்து நான் போடுறேன். ஸோ இது வந்து அக்ரிமெண்ட்ஸ்னு போடுறேன். அண்ட் இதுக்குள்ளே வந்து ஐ அக்செப்ட் ஆல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஓகே, சேவ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான இன்புட். ஓகே, இப்போ நான் அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு கிளிக் பண்ணால் தான் எனக்கு வந்து இந்த கிளிக் பிக்கப் வந்து ஒர்க் ஆகணும். ஓகே, ஃபார் நம்ம வேலிடேஷன் பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்புட்டில் வந்து யூ கேன் ஹேவ் சம் ரிக்வயர்ட் ஆட்ரிபியூட். ஓகே, டன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்னால் வந்து ஜாஸ்க்கு வேலிடேஷன் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம என்ன பண்ணணும்,
just validate நம்ம again we have to do the validations. So Minno.js குள்ள போயிட்டு go top and இங்க வந்து we have to add another field. So just அந்த field வந்து பார்த்தீங்கன்னா it's going to be like ID என்னது நம்ம தந்திருக்கோம் agreements கரெக்டா. ஸோ அக்ரிமெண்ட்ஸ் ரூல் வந்து ரிக்வயர்டு போட்டிருக்கேன் ஓகேவா. ஸோ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கிரிட் பிக்அப் அண்ட் இட் இஸ் appearing as it is. தட்ஸ் ஆல். இப்போ இதை தராமல் நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது ஓகேவா. தட்ஸ் திங். திஸ் ஃபீல்ட் இஸ் ரிக்வயர்ட். இப்போது அதே வந்து வி ஆல்சோ ஹேவ் another thing I guess எரர் மெசேஜ் நினைக்கிறேன். எரர் மெசேஜ் எஸ். இங்கே வந்து யூ நீட் டு accept the terms and conditions ஓகேவா. கண்டிஷன்ஸ் தெரியலையே கண்டிஷன்ஸ் ஐ கெஸ் ஓகே. சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து when I click on this you will have the custom message. இப்போ பார்த்தீங்கன்னா this field is required தானே வருது. இன்னும் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக மெசேஜ் வேணும் அப்படின்னா you can have an error property called error message. இதுக்குள்ளே வந்து you can give the description as it is and இந்த ரூல் எப்போல்லாம் ஃபெயிலியர் ஆகுதோ அப்போ வந்து error message ஷோ ஆகும். ஓகே இது மீனிங்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். யூ நீட் டு அக்செப்ட் தி டர்ம்ஸ் கண்டிஷன் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து சிம்பிளாக தி ஃபீல்ட் இஸ் ரிக்வயர்ட்னு காமிச்சது இல்லையா. இப்போ வந்து இட் மேக்ஸ் சென்ஸ் ரைட். ஸோ இதை என்ன பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் இந்த நேம் மட்டும் மாற்றோம்னா யூ நேம் இஸ் ரிக்வயர்ட் அது மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலாம் ஸ்வேதா சொல்லுங்கள். அந்த எரர் மெசேஜ்ல வந்து என்டர் எ வேலிட் நேம்னு போடுங்க. எங்கே போடணும் கைட் மீ. மேலே போங்க அந்த நேமோட நேம் இங்கே இருக்குது. இதில் எங்கே போடணும். ஓகே அந்த 17ல என்டர் கொடுத்துட்டு எரர் மெசேஜ்னு ஒன்று போட்டு என்டர் எ வேலிட் நேம் மாதிரி போட்டு இது ரிக்வயர்ட் ஃபீல்டு தானே. என்டர் வேலிட் நேம் வந்து இருக்காது இல்லையா. நம்ம என்ன பண்ணலாம்னா நேம் இஸ் ரிக்வயர்ட் வேணா இருக்கலாம். நேம் இஸ் ரிக்வயர்ட் ஏன்னா இங்கே ரிக்வயர்ட் ஃபீல்டு தானே அதுக்கு எதுவுமே கரெக்டாக இருக்கணும். தட்ஸ் வை சேவ் வேல்யூ போடாமல் இருந்தால் நேம் இஸ் ரிக்வயர்ட் வருது. ஓகே லைக் ஸோ யூ கேன் கஸ்டமைஸ் யுவர் எரர் மெசேஜஸ். ஓகே ஃபைன். சொல்லுங்கள். அந்த ரெட் கலரை மட்டும் சேஞ்ச் பண்ண முடியல. அது என்ன சேஞ்ச் பண்ண முடியல. டிஃபால்ட்டா அந்த நேம் இஸ் ரெக்வயர்ட்னு வருது இல்லையா. ஆமாம் அதில் நம்ம கொடுக்குற கலர் வந்து அப்ளை ஆக மாட்டேங்குது. பேக்ரவுண்ட்லாம் வருது பட் ரெட் கலர் மட்டும் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. ஓகே அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி இந்த எரர் லேபிள் கிரியேட் பண்ணீங்களா. அதுலலாம் சேஞ்ச் பண்ணா அது மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க இது மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குதா. ஆமா பேக்ரவுண்ட் எல்லாமே ஓகே Minno.jsல இந்த ஃபார்ம் எரர் கிரியேட் பண்ணீங்களா. ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன எரர் ஃபேஸ் பண்ணுறீங்க ஆக்சுவலி இதை சொல்லுங்கள். அந்த ரெட் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாம எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ரெட் கலர் சேஞ்ச் ஆகும் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. மார்ஜின்லாம் வருது பேக்ரவுண்ட் வருது எல்லாமே வருது. பட் எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. அந்த எரர் லேபிள் கிளாஸ் வந்து ஒரு இன்லைன் ஸ்டைல் வந்து அது ஒர்க் ஆகுது. அது ரிமூவ் பண்ண முடியல. ஓகே எங்க இருக்கு ஆக்சுவலி. இப்போ நீங்க அந்த லெட் மீ செக் இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. ஓகே இங்க வந்து இந்த ஜஸ்ட் வேலிடேட் எரர் ஆமா இருக்கு. ஜஸ்ட் வேலிடேட்னா இது இருக்கு. உங்களுக்கு அந்த ரெட் கலர் வர மாட்டேங்குது சொல்றீங்களா. ரெட் கலர் மட்டும் வர மாட்டேங்குதா. எனக்கு ரெட் கலர் வேணா வேற கலர் வேணும். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியல. வேற கலர் சேஞ்ச் பண்ண முடியல. ஆமா ஓகே ரெட் கலர் வரல வேற கலர் நீங்க சேஞ்ச் பண்ணனும். அதான விஷயம். ரெட் கலர் வேணா எனக்கு green கலர் வரணும். ஓகே அப்போ லெட்ஸ் கோ அண்ட் செக் ஹியர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்ற மாதிரி பார்க்கலாம். இங்க வந்து ஃபார்மேட் வந்து let me have like a text orange maybe orange of 500 போட்டு பார்க்கலாம். 500 save and இங்க வந்து refresh and let me get pick up and இப்போ என்ன கலருங்க இது. இப்போ இதுங்க நான் அதை கான்டெக்ஸ்ட் வைக்கிறேன் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. let me have like maybe blue வைப்போம். blue use refresh. Okay create pickup. Okay இப்போ வர மாட்டேங்குது. let's try to have like important யூஸ் பண்ணி பார்ப்போமா. important refresh pickup
இப்போ இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஆகுது. ஸோ ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த அவங்க கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஜஸ்ட் வேலிட் வந்து யூஸிங் அ கிளாஸ். ஸோ இந்த ஜஸ்ட் வேலிட் இருக்குது இல்லையா, யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து டேரெக்டாக வந்து இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்காது. இப்போ இம்பார்ட்டன்ட் தரும்போது வி ஆர் ஃபோர்சிங் டு யூஸ் திஸ் கலர். இப்போ நீங்கள் சொன்னீங்களே முத்துக்கு மாதிரி, இப்போ ப்ளூக்கு பதிலாக இஃப் யூ வாண்ட் க்ரீன் அப்படின்னா யூ கேன் ஹேவ் இட் லைக் திஸ். ஓகே, இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா பிக் அப் அண்ட் ஒர்க் ஆகுது. Okay, so you can even customize the error. Actually, for example, if you go on here, இங்கே வந்து error field CSS class இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டோட்டலாகவே. லேபிள் ஸ்டைலு அண்ட் ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டோட்டலி உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போதைக்கு இதெல்லாம் வேணாம், ஸோ நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஓகே, நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்களே. ஃபில்டர் மேப். ஓகே ப்ரோ, நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு இருக்கீங்க? ஓகே ப்ரோ, லைவில் சொல்ல. ஓகே 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 அந்த 6 பேர் ஏதாச்சும் இருக்காங்க, அதுவே சந்தோஷம் தாங்க. ஆக்சுவலி இட்ஸ் நைஸ். ஒரு பாப்அப் விண்டோ க்ரியேட் பண்ணுங்க, எல்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஓகே, வரல. கேன் வி யூஸ் எஸ் பேமேக்ஸ்? எஸ், வி கேன் யூஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ரையாரிட்டி, டு மேக் ப்ரையாரிட்டி. ஓகே, அன்பு ஆனால் நான் இன்ஸ்டியூட்டில் 40K பே பண்ணி படித்தேன், பட் எனக்கு எதுவும் புரியலை. பட் உங்கள் வீடியோஸ் பார்த்து தான் ஜேஎஸ் ஃபுல் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆல்சோ நான் சிஎஸ் பேக்ரவுண்ட் இல்லை, பட் இப்போது எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. நைஸ் பிரியங்கா. ஆக்சுவலி யாருமே வந்து இப்போது நம்ம டீமில் உள்ளவங்க கூட நிறைய பேர் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் கிடையாது. ஓகே, ஸோ டெக்னிக்கல் ஸ்கில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. யூ நீட் கான்ஃபிடென்ஸ், டிட்டர்மினேஷன் அண்ட் தட்ஸ் ஆல். ஓகே, அண்ட் பர்சிஸ்டன்ஸ். அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தாவே நீங்கள் அழகாக வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் நிறைய இப்போ ரிசோர்ஸஸ் ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் அழகாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அழகாக கற்றுக்கிட்டு யூ நீட் டு ஹேவ் அ பர்ஃபெக்ட் மென்டார், தட்ஸ் ஆல். ஓகே, அந்த பர்ஃபெக்ட் மென்டார் இருந்தாவே யூ கேன் மூவ். யாராச்சும் ஒரு நல்ல தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஒரு பர்சனாக எடுத்துகிட்டு அவங்க சொல்ல விஷயத்தை நீங்கள் அப்படியே கீப் அப் பண்ணுங்கள். ஓகேவா? யூ வில் டர்ன் பியூட்டிஃபுல்லி. எஸ், இன்லைன் சேசஸ் ஹையர் ப்ரையாரிட்டி. எஸ், கரெக்ட். யார் ப்ரோ அந்த பொண்ணு? இஸ்காட் டெலிகிராம். யார் சொல்கிறீங்கன்னு தெரியலையே. ஓகே, டைப் ஸ்கிரிப்டில் டாம் ஒர்க்கா? ஆக்சுவலி டாமில் நீங்கள் டைப் ஸ்கிரிப்ட் நீங்கள் கோட் பண்ணலாம், பட் இதுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் கிடையாது. ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் அ லாங்குவேஜ், தட்ஸ் ஆல். ஓகே, ஆன் டாப் ஆஃப் தான் டைப் ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ யூ கேன் சூஸ். ஃபார் பிகினர்ஸ் ஐ லைக் டு கோ வித் ஐ சஜஸ்ட் டு கோ வித் ஜாவாஸ்கிரிப்ட். டைப் ஸ்கிரிப்ட் பற்றி கவலைப்படவே படாதீங்க, ப்ளீஸ் டோன்ட். ஜாவாஸ்கிரிப்ட் தெரியாமல் இதுதான் எல்லாம் பண்ண தப்பு. ஓகேவா? ஸோ பீப்புள் ஆர் திங்கிங் தட் தே நீட் டு லேர்ன் ஈவன் மோர் அட்வான்ஸ் கான்செப்ட் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு பேசிக் கற்றுக்காமலே டேரெக்டாக ஜம்ப் ஆகுது. அப்படி பண்ணாதீங்க. ஒரு விஷயம் கற்றுக்கிட்டா கூட நல்லா கற்றுக்கிட்டு வென் யூ கெட் எ கான்ஃபிடென்ட் அட் தட் டைம் மூவ் ஆன். ஓகே, அதுக்கும் டைப் ஸ்கிரிப்ட் பக்கம் நீங்கள் போகாதீங்க. இட் வில் கன்ஃபியூஸ் யுவர் லாட். அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் டைப் ஸ்கிரிப்ட்லாம் வந்து ஒரு மாதிரி அந்த பேரே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, தட்ஸ் த திங். ஓகே, ரைட். ஸோ கூல். ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, இட்ஸ் கோ வித் deployment. Okay, so quick pickup and okay, refresh. இப்போ டிப்ளாய்மெண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணும்போது we have to do certain things. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு லெட்ஸ் கோ அண்ட் இங்கே வந்து லெட்ஸ் சர்ச் ஃபார் கூகுள் SEO. ஓகே, ஸோ SEOன்னு ஒரு டெக்னிக் இருக்குது. SEO என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏதாச்சும் ஒரு லிங்க் இருக்குது இல்லைங்களா? ஏதாவது ஒரு லிங்க் நீங்கள் வந்து யாருக்கும் அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் வில் ப்ரீஃபெச் சர்டன் திங்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த லிங்க் இருக்கு இல்லைங்களா, கொரியர் ரிக்வஸ்ட் ஃபார்ம் நீங்கள் வந்து எங்கேயா காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை என்ன பார்ப்பாங்கன்னா ஒரு மாதிரி அந்த URL மட்டும் பார்ப்பாங்க. ஓகே, நான் விஷுவலாக காமிக்கிறது பார்த்தீங்கன்னா விஷயம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஷோ இட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ஓகே, நான் இது எதுவுமே லாகின் பண்ணிடல. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன் மேபி இதை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்கேயும் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா யூ வில் see the description. ஸோ டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் லைக் கூகுள். ஸோ இப்போ இங்கே போய்ட்டு கூகுளில் போய்ட்டு இஃப் யூ டைப் CyberDude ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து we have the title, we have the description, ரைட்? ஸோ இதே மாதிரி ஃபார்மேட் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க. தட்ஸ் கால்ட் SEO. ஓகே, ஸோ உங்கள் ப்ரௌசரில் அந்த லிங்க்லாம் வந்து எப்படி ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேன் ஏபிள் டு கஸ்டமைஸ் இட். ஓகே, ஸோ அது மாதிரி நீங்கள் இதுலேயும் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் let me try it with this SEO checker.
அப்படி போடுறேன். மெட்டா செக்கர் டிஸ்பிளே அப்படின்னு போடலாம். ஓகே, ஸோ ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரிவியூ பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் கோ வித் facebook.com ஃபார் எக்ஸாம்பிள். google.comனே போடுறேன். google.com not a robot bicycle generate review. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து we have the URL, we have the title and we have description. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் அந்த பேஸாக கிடையாது. ஓகே, பட் if you go and look for other website, for example .com and review, and இங்கே பார்த்தீங்கன்னா வந்து we are getting the description, right? We are also getting இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே ஆகல, ஏன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் ஓகேவா, அந்த இமேஜிங் டிஸ்பிளே ஆகும். இட்ஸ் கால் SEO. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வெப்சைட் நீங்கள் ஷேர் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், இது வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ URL இருக்கும், டைட்டில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இதுதான் ப்ராப்பரான ஃபார்மேட். வென் யூ ஹவ் டிசைன் சர்டன் டூல்ஸ், வென் யூ ஆர் சென்டிங் டு அதர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சமயத்தில் வந்து இது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ யூ கேன் டூ தி சேம் திங். இட்ஸ் கால் மெட்டா டேக்ஸ், or you can also have OG tags. ஸோ இட்ஸ் கால் ஓப்பன் கிராஃப் மெட்டா டேக்ஸ்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஸோ இது என்னென்னா இங்கே வந்து இங்கே தெரியும் பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணும்போது இந்த லிங்க் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்களேன், இட் வில் ஃப்ரீ ஃபெச் தி URLs. ஒரு இமேஜ் மாதிரி எடுத்துக்குதா, இமேஜ் எந்த URL, எந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் போட்டுருக்கு பாருங்கள், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த இது பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் டிப்பிக்கலி இப்போ ரைட் பண்ணுற எல்லா வெப்சைட்ஸ்லேயுமே நீங்கள் அதை கோட் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் வராது. சிம்பிளாக என்ன வரும்னா நெட்டில் இருக்கிற அதே தான் வரும். ஓகேவா, பட் இது மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் இட்ஸ் கால் SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் நான் அதை கவர் பண்ணுறேன், தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இதுக்கான டேக்ஸ் தான் இந்த டேக்ஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிளியராக தந்துருக்காங்க பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபேஸ்புக்கில் போடுறீங்க அப்படின்னா இந்த லிங்க்கில் போடும்போது we have 3 tags here. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we have OG, which means open graph. ஓப்பன் கிராஃபில் we can have a title. ஸோ இது வந்து how to became சொல்லி ஒரு டைட்டில் இங்கே பேச வரும், டைட்டில். ஓகே, இமேஜ் நீங்கள் என்ன போடுறீங்க, அந்த இமேஜ் URL வந்து டேரெக்டாக இங்கே மேலே வரும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வரும். ஓகே, ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனுமே யூ கேன் புட் திஸ் 3 மெட்டா டேக்ஸ். ஸோ இந்த சிஸ்டமுக்குள்ளே போயிட்டு டாப்பில் மெட்டா டேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது கீழே கூட நீங்கள் வந்து போடலாம், லைக் திஸ், இப்படி போடலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூ ஹேவ் டு சேஞ்ச் இட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன போட்டிருக்கேன், அது என்ன ஆப், இது ஆக்சுவலி என்ன ஆப்புங்க, அது வந்து போச்சு கொரியர் ஆப். அது கொரியர் ஆப் டு ட்ராக் யுவர் ரிக்வெஸ்ட் அப்படின்னு வச்சுப்போம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டுக்கோங்க. 200 வேண்டாம், அட்லீஸ்ட் 99 கேரக்டர்ஸில் வச்சு போட்டுக்கோங்க மினிமம். ஓகே, track all your courier requests in one place. Just try it. Okay, and link image, ஏதாச்சும் இமேஜ் போடுறீங்க, இமேஜ் போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு கோ அண்ட் இமேஜ் நெட்டில் இருந்து எடுத்துக்கலாம். கொரியர் இமேஜ்னு போடலாம், ஏதாச்சும் வருதான் பார்க்கலாம். கொரியர் ஓகே, இது யூஸ் பண்ணிக்கலாமா. ஆக்சுவலி இது மாதிரி நீங்கள் வந்து யூ ஷுட் நாட் யூஸ் அன்னோன் இமேஜஸ், காப்பரேட் இஷ்யூஸ் வரும். நான் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ கோ டு டூல்ஸ், இங்கே வந்து யூசேஜ் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜஸ்லாம் யூ கேன் ஜஸ்ட் யூஸ் இட். ஓகே, வித் சம் ஆட்ரிபியூஷன்ஸ்னால் அவங்ககிட்ட நீங்கள் வந்து ஒரு கீழே வந்து அவங்களுக்கான கிரெடிட்ஸ் தந்துடணும், லைக் ஸோ. ஓகே, ஓகே, பட் லெட் மீ அஸ்யூம் லைக் ஓகே, இதை யூஸ் பண்ணிப்போமா. காட்டன் நல்லா இல்லை ஆக்சுவலி, இது வேறு எதாவது யூஸ் பண்ணிப்போம். இது யூஸ் பண்ணிப்போமா. இது லைசன்ஸபிள்னு போட்டிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இது நம்ம எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கோ டு pixels.com ஆர் நிறையா இருக்குங்க. பிக்சல்ஸ் வந்து வெப்சைட் வீடியோக்காக, வீடியோ வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். pixels.com கிடையாது, ஓப்பன் சோர்ஸ் இமேஜஸ் அப்படின்னு போடுவோம். பிக்ஸாபேல் கூட நீங்கள் பார்த்துக்கலாம், அன்ஸ்பிளாஷில் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு கொரியர் சர்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லாம் ஓப்பன் சோர்ஸ், ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ டேக் திஸ். இதுங்க பார்த்தீங்கன்னா அதுதான் ஆடுன்றது, ஹை ஸ்டாக்கில் காசு கேட்குறாங்க பாருங்கள். நம்ம இது போக வேண்டாம். லெட்ஸ் கோ ஸ்க்ரால் ஹியர். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் திஸ். இதை எடுத்துக்கலாமா. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். எதர் யூ கேன் டவுன்லோட் திஸ் ஃப்ரீ ஃபார் யூஸ் அந்த பிக்சர் கண்டெய்னர்ஸ். ஓகே, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லெட் மீ யூஸ் தி URL as it is. ஸோ காப்பி இமேஜ் அட்ரஸ்.
ஓகே அப்போ இந்த இமேஜஸும் இங்கே போடுறேன். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். அண்ட் யூ கேன் ஆல்சோ கிவ் சம் டிஸ்கிரிப்ஷன், மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் தரலாம். பட் நான் இப்போ இதுக்கு ரொம்ப டீப்பாக போகிறது கிடையாது. லெட் மீ ஹேவ் இட் ஃபார் நவ். இப்போ நம்ம வந்து லெட் மீ கமிட் இட். ஸோ அகெயின் git add everything, git commit it. And நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், I worked on feat. It's called delete functionality. ஓகே. அண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறது ஆக்சுவலி இதை delete பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ என்டர். தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக எடிட்டர் ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து ஐ கேன் என்டர் தி வேல்யூ ஹியர். ஸோ feat ability to delete courier request. Okay, and it fixes என்ன ஐடி சொல்லுங்கள், which ID? It's called 6. And வேறு இஷ்யூ இருக்கா? Display data after keep we need to display new data and existing data from. Okay next இது நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கரெக்டாக. ஸோ I want to fix this 06 and 07. Okay, you can also put some comma, no issues. Right? Put it. I'm going to escape this. We're using escape command and colon. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் right, W for right, Q for quit. ரைட் பண்ணி குவிட் பண்ணணும்னு அர்த்தம். என்டர். பாஸ்வேர்ட் கேட்குது, என்டர் பண்ணிடுறேன். அண்ட் கிட் புஷ் பண்ணுறேன், கேட் புஷ். அண்ட் திருப்பி அங்கே ஒரு இஷ்யூ இருக்குது, பட் நம்ம அதை பார்க்கலாம். கிட் புஷ் பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ அண்ட் ரிஃப்ரெஷ் இட் ஹியர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இஷ்யூ க்ளோஸ் ஆகிடுச்சு. அண்ட் ஐ ஹவ் புல்டு ரிக்வஸ்ட். ஓகே, இஃப் ஐ கோ டு இஷ்யூஸ் ஐ ஹேவ் ஒன் இஷ்யூஸ் லெஃப்ட். இது ஏன் க்ளோஸ் ஆகல? மேபி feat 07 திஸ் ஒன் கரெக்டாக தந்துருக்கேண்ணா, கரெக்டாக தந்துருக்கேன். மேபி நான் வந்து ஃபிக்ஸஸ் யூஸ் பண்ணல. இது 2 times யூஸ் பண்ணல ஃபிக்ஸஸ். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. நம்ம ஒரே ஐஃபோன் போட்டால் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃபைன். இப்போ மேபி மேனுவல் யூஸ் பண்ணிக்கலாம். கம்மா போட்டு தான் யூஸ் பண்ணேன், கம்மா போடாமல் யூஸ் பண்ணியிருக்கணுமோ? ஓகே, நோ ப்ராப்ளம். ஃபார் நவ் லெட் மீ க்ளோஸ் திஸ் இஷ்யூ. ஓகே, அண்ட் லெட் மீ கோ ஹியர். இப்போ நம்ம வந்து இப்போ டிப்ளாய் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் ஐ ஃபர்காட். ஸோ ஏதாச்சும் கைட் பண்ண போகிறீங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகே, because we are using Vite by the way. So Vite எப்படி deploy பண்ணுறது? We have to configure our module, right? Would say like நம்மளோட subdomain நம்ம போடணும் இல்லையா, பேஸ் வால் கான்ஃபிகர் பண்ணணும் இல்லையா. எல்லாம் முடிக்கிறீங்க, எல்லாம் மாற்றிட்டீங்களா யாரும்? வீட்டில் டிப்ளாய் பண்ணது இல்லையா யாரும் கிட்டப்பில்? ரைட், Vite GitHub pages deploy. Deploying static site, and if you scroll down you have இங்கே பார்த்தீங்கன்னா set the current base இப்படின்னு போட்டிருக்கான் பாருங்க. So we have to set the current base in v.config. ஸோ எங்கே இருக்குது v.config காணுமே இதில் v.config வந்து இன்ஸ்டால் பண்ணணும் வந்து v.config. ஓகே, லெட் மீ நான் இதில் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் எனக்கு நிமிஷம். ஐம் யூஸிங் Vite. ஸோ ஹவ் டு கிரியேட் அ நியூ ஃபைலா v.config.ts. ஓ சாரி, JavaScript ஃபைல. சாரி. ஓகே, லெட் மீ லைக் JS. ஓகே, இங்கே வந்து ஐ ஹாவ் டு ஹாவ் தட் ஸ்னிப்பெட். ஸோ இதுதான் எக்ஸ்போர்ட் கமாண்டு. இல்லை வந்து யூ கேன் ஹேவ் இட் லைக் ஓகே, இது நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஆக்சுவலி ஸ்னிப்பெட் கோட். ஓகே, வீட்டுக்கு. ஓகே, இதுக்குள்ளே வந்து ஐ கேன் செட் தி பேஸ். ஸோ பேஸ் இது வந்து என்ன இருக்க போகுது, என்னோட யூஆர்எல் இதுதான் கரெக்டாக. ஸோ இதை நான் அப்படியே அங்கே போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ சப்போஸ் நான் பண்ணுறது யாருக்கும் புரியலன்னா செம்ம அடி உள்ள எல்லாருக்கும். ஓகே, you guys need to go back and watch the entire Vite videos again. ஓகே, பிகாஸ் இது வந்து 3வது 4வது வாட்டி நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க அப்படியே எல்லோரும். ஓகே, ஸோ go and watch again. Deploying to username or to custom domain. Okay, base to your remove base from configuration as okay. You okay. I have to put it like this. So இங்கே ஒரு முன்னாடி ஒரு இது இங்கே ஒரு இது போட்டுக்கணும். ஸோ சேவ் அண்ட் டன்.
நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணணும், கீழே போனீங்கன்னா ஸோ இது வந்து கஸ்டம் சேஞ்ச் பண்ணுறது, நம்ம இதெல்லாம் பண்ண தேவையில்ல. ஓகே, லெட்ஸ் லீவ் இட் ஃபார் நவ். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் லெட்ஸ் கோ டாப். என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஒரு வாட்டி இருங்க. Go to GitHub Pages configuration or repository settings and choose the source of deployment as GitHub Actions. This will lead you to create a workflow that builds and deploys your project. A sample workflow that install dependencies and using okay. Okay, I will do one thing. இப்போ நான் சோஃபா பண்ணியிருக்கேன் இல்லைங்களா கோடு, இது மட்டும் நான் பண்ணுறேன், நான் சேவ் பண்ணிவிட்டு git push பண்ணுறேன். ஸோ git add and vit.config.js and git commit. இது என்ன பேர், இது வந்து இட்ஸ் a fix vit.config.js. okay, and guys be ready. Okay, after this section we're going to have a typing test shortly. ஒரு person 2 minutes. ஓகேவா, எல்லாம் ரெடியாக இருங்க. git commit git push. ஓகே, டன். இப்போ வந்து கிட் புஷ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து இங்கேயும் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஓகே புஷ் பண்ணியாச்சா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நியூ கிளிக் பண்ணிக்கலாம், கிரியேட் நியூ ஃபைல்ஸ். அதில் என்ன போட்டிருக்காங்க, கோ டு GitHub Pages configuration. ஓகே, லெட் மீ கோ த்ரூ தட். செட்டிங்ஸ், பேஜஸ் இங்கே வந்து இருக்குது. ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணுறேன், டிப்ளாய் ஃப்ரம் பிரான்ச்சா, GitHub Actions. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா this will lead to create a workflow that builds and okay, right. So GitHub actually click பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா I have to what I should do, GitHub Pages install பண்ணணும். GitHub Pages இதுவா செக்கில்லா இல்லை என்ன பண்ணணும்? I think we have installed through terminal. அப்படியா, npm install gh pages. let me refresh it. refresh பண்ணிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். We go to packages again. Okay, we go to settings, pages again, action. அன்பு நம்ம git ignoreல வந்து dist ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் git push பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேஜஸ் ஆட் ஆகும் இல்லையா, அப்படிதானே பண்ணுவோம் நம்ம? அப்படி தான் பண்ணுவோம். பட் அதோட வந்து நம்ம அது வந்து ஹேக்காக பண்ணியிருந்தோம். பட் அது நம்ம பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம டெரிவேட்டிவ் கிட் நம்ம வந்து கிட்டு டிஸ்க் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா என்பிஎம் பில்டு மூலிமா. இது வந்து ரொம்ப நம்ம நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதுக்கு அந்த சைடில் சொல்கிறாங்க கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. எங்கங்க பேஜஸில் அங்கே பாருங்க, யூஸ் சஜஸ்டட் ஒர்க் ஃப்ளோ மேலே கிரியேட் ஓனா. ஆமாம், சரி, அது கொடுக்கணும். அது கொடுத்தா அது கொடுக்கணும். இந்த கோட் டைப் பண்ணணும்னு சொல்கிறீங்களோ? Simple workflow for deploying static connect to GitHub. Okay, let me copy this code. YAML code. Let me paste here. Okay. இது ஆக்சுவலி என்ன பண்ண நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்டில் வந்து ஒரு வாட்டி நம்ம வந்து கமிட் பண்ணும் போது ஓகே whenever interactions happening in GitHub pages it will go to this script. இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் புஷ் பண்ணும் போது மெயின் பிரான்ச்சில் புஷ் பண்ணும் போது மட்டும் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஐ நீட் திஸ் கோட் டு பி ரன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹேவ் மல்டிபிள் ஜாப்ஸ், டிப்ளாய்னு ஒரு ஜாப் இருக்குது. ஓகே, ஸோ அண்ட் டிப்ளாய் ஜாபில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு நியூ நம்ம கிரியேட் பண்ணுறேன் GitHub Pagesன்னு சொல்லிட்டு. ஓகே, அங்கே வந்து டேரெக்டாக வந்து அந்த URL என்னோடய ரெபாசிட்டரி URLக்கு வந்து இது புஷ் பண்ணுது. ஸோ நோட் செட்டப் பண்ணுறது அண்ட் டிபெண்டன்சி நமக்கு என்ன டிபெண்டன்சி நம்ம தேவைப்படுதோ அதான் GitHub வந்து நம்மளுக்காக பண்ணுது. எல்லாம் முடித்த உடனே ஜஸ்ட் டிஸ்ட் ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு வந்து அப்லோட் பண்ணுது. ஓகே, அதான் நம்மளோட டாஸ்க்கு. ஓகே, திஸ் வாட் வி கால்ட் அஸ் இது வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு எங்கே வரும்னா டிப்ளாய்மெண்ட் வரும், DevOps அந்த கேட்டகரியில் வரும். ஓகே, ஸோ ஃபார் நவ் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து இந்த கோட் காப்பி பண்ணிவிட்டு லெட்ஸ் see it in action. ஸோ எல்லாமே பேஸ்ட் பண்ணியாச்சா, இட்ஸ் குட் ப்ரிவ்யூ அண்ட் லெட்ஸ் மீ ஜஸ்ட் கம்யூனிட்டி சேஞ்சஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேம் பண்ணணும், என்ன ஃபைல் நேம் பண்ணலாம். ஓகே, நேம் என்ன பண்ணிக்கலாமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் நேம் இட் லைக் டிப்ளாய்னு போடுறேன். டிப்ளாய் commit changes ஓகே பண்ணியாச்சு. இப்போ வந்து if you go to actions
and we don't have anything, right? We don't have anything. Let's go to pages again. GitHub actions இருக்கு. Browse all workflows. Okay, இருங்க திரும்ப check it. GitHub actions workflow example போடுவோம். So name.yml for more information. Okay, and இதில் வந்து yml நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ நான் ஆல்ரெடி கோட் நான் புஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் GitHub நல்லா பாருங்கள். இப்போ நான் GitHub மூலியமாக வந்து I have pushed a code, right? So what I have to do is I have to pull it in my local machine. So எப்படி பண்ணலாம்? So git pull மூலியமாக I can pull the latest code from GitHub to my local machine. இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவைலபிள். GitHubக்குள்ளே வந்து ஒரு ஃபோல்டர் இருக்குது deploy சொல்லிட்டு. So I'm going to rename it as deploy.yml, which means இது ஒரு YAML ஃபைல் சொல்லுவாங்க. இது ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி. JSON எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும். ஓகே, இது வந்து ஒரு சீனியர் ஹைலைட்டிங்காக காமிக்குது, பட் ஐ டோன்ட் நீட் ஃபார் நவ். ஓகே, நான் அதை விட்டுறேன் அப்படியே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிட்டிஸ் இருக்கட்டும். ஓகே, இப்போ நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு லெட் மீ புஷ் இட் அகேன். ஸோ git add git இதில் வந்து add full-ன்னு தரேன். git commit hyphen இது வந்து ஸ்டார்னு போடுறேன். விச் மீன்ஸ் லைக் இது வந்து எந்த ஒரு ஆப் ஃபங்க்ஷனாலிட்டியுமே நம்ம வந்து அஃபெக்ட் பண்ணாது. பட் நம்மளோட டெவலப்மெண்ட் ப்ராசஸை ஈஸியாக பண்ணதுக்காக நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த சமயத்தில் we will use this thing called char. ஓகே, ஸோ இது வந்து GitHub actions அப்படின்னு போடுறேன். enter done. இப்போ let's give it a try. refresh, let's go to actions. ஓகே, ஸ்டில் வரல. மேபி நான் திரும்பி புஷ் பண்ணும்போது ஒர்க் ஆகுமோ? ஓகே, ஷால் வி ட்ரை? I'll do one thing. நான் பண்ணுறேன். என்னோடய admin.md ஃபைலில் போயிட்டு let me go here and let me update. இதெல்லாம் முடிச்சாச்சு இல்லையா? ஸோ let me make it as x save, and இப்போதைக்கு நான் ஒரு எக்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே ஓகே இப்போ நான் பண்ணுறேன் அதே மாதிரி. I'm going to git add it, git commit it using docs change பண்ணுறேன் இல்லையா, docs added to do status, git push, done. இப்போ பாருங்கள், let's give it a refresh. ஓகே, இப்போ நான் வந்து இது புஷ் பண்ணியிருக்கேன். let me go to actions again, and இப்போ ஆகுது. ஓகே, இதுக்கு மேலே வந்து நான் வந்து புஷ் பண்ணல. ஆக்சுவலி இப்போ புஷ் ஆகிறதுனால இட்ஸ் ஆடிங் ஸ்டேட்டஸ். இது ஒர்க் ஃப்ளோ ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போது நீங்கள் பார்த்தே தெரியும் உங்களுக்கு. இட்ஸ் டிப்ளாயிங் டிப்ளாய் ஆகிட்டோன்னா இட் வில் கிவ் யூ அண்ட் யூனிக் URL. ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் உள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இப்போ பார்த்தா நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஓகே, யூ கேன் ஈவன் கிளிக் ஆன் திஸ் and it will give you this most inside. Okay, so complete ஆயிடுச்சு. let's go to complete job. நீங்கள் போனீங்கன்னா we are getting the URL, evaluated environment URL. கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. we have created this URL. ஓகே, டிப்ளாய் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு வாட்டியும் இப்போ முத்துக்குமார் யாரும் சொல்லியிருந்தீங்களா? யார் சொன்னா? ரோஷினி சொன்னாங்களா? யாரும் சொன்னீங்க? ஸ்வேதா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். we have to run our command like git run build தந்துட்டு டிஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா கிட்டில் கமிட்டா. அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி கமிட் பண்ணும்போது இட் வில் ஆட்டோமேட்டிக்லி டேக் கேர் ஆஃப் த பில்ட் ப்ராசஸ். நீங்கள் திரும்ப இந்த பில்ட் ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் டேக் என்ன பண்ணுறேன், ரிக்வஸ்ட் இருக்கு இல்லையா, நல்லா பாருங்கள். இந்த UI HTML இருக்குல்ல, HTML ஃபைலை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஒரு ஸ்மார்ட் டேக் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் ஆஃப் BG blue ஆஃப் 600 இல்லை 500 600 இருக்கட்டும், நியூன்னு போடுறேன். ஓகே, இது வந்து பேடிங் X ஆஃப் 3, பேடிங் Y ஆஃப் 1, ரவுண்டட் ஆகட்டும். டெக்ஸ்ட் வந்து ப்ளூ ஆஃப்
200 இருக்கட்டும். ஓகே, ஐ ஹேவ் டு ரன் திஸ். இங்கே தான் ரைட் இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கலாம். ஸோ ஐ கோயிங் டு ஹேவ் இட் லைக் திஸ். இது ஒன்றா இருக்கட்டும். இது வந்து டார்க்காக வைக்கிறேன். ஓகே, ஸோ சேவ் அண்ட் ஓகே ஃபைன். இது வந்து கொஞ்சம் ஸ்மால் ஆகிக்கலாமா? டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஸ்மால் அண்ட் இது வந்து ஷுட் பி கேபிட்டல் நியூ. ஓகே, இப்போ நான் இது மார்க்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐம் கோயிங் டு புஷ் இட். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு அகெயின் git add it, git add index HTML file. Okay, git commit it, added fix, added new badge to cart, enter, git push. இங்கே பாருங்கள், புஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அகெயின் நான் வந்து இப்போ கிட் டிஸ்கில் நான் க்ரியேட் பண்ணல, கிட் பில்லாம் பண்ணல, npm run பில் தரல. ஓகேவா, நான் வந்து புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் ரன்னிங் தி ஆக்ஷன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ யூ கேன் கோ டு ஆக்ஷன்ஸ் அண்ட் சி சம்திங்ஸ் பில்டிங். நான் ஒரு டைம் புஷ் பண்ணும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பில்ட் ப்ராசஸ் வந்து அதை டேக் கேர் பண்ணிக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் திங். கேளுங்க. ஒரு சப் டைரக்டரிஸ்ல வச்சோம்னா அப்போ அதில் பேஸ் வந்து எப்படி மாற்றுதாங்க? இப்போ நீங்கள் வந்து சின்ஸ் நீங்கள் இங்கே ஆல்ரெடி வச்சுருக்கீங்களா, பேஸ் வந்து இந்த வீடியோ கான்ஃபிகில் சேஞ்ச் பண்ணதுனால நீங்கள் எங்கேயுமே சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது. பிகாஸ் இட் வில் ஹேவ் இட் லைக் தட். இப்போ நீங்கள் எந்த யூஆர்எல் வச்சுருக்கீங்களோ இந்த யூஆர்எல் எடுத்துகிட்டு இப்போ இது இதான் யூஆர்எல் வச்சுக்கோங்களேன். இட் வில் டேக் திஸ் யூஆர்எல், இட் வில் சஃபிக்ஸ் இட், இந்த வேல்யூவை சஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீ என்ன வேல்யூ போட்டாலுமே இட் வில் ஆக்ட் அக்கார்டிங்லி. இப்போ எக்ஸாம்பிள் எங்கேயாச்சும் ஸ்லாஷ் இமேஜஸ் போட்டிங்க அப்படின்னா இட் வில் டேக் கேர் ஃப்ரம் தட். இதுக்கு அப்புறமா தான் ஸ்லாஷ்னு ஒர்க் ஆகும். அப்போ நம்ம ரெப்போவை மட்டும் போட்டால் ஓகேவா? அந்த ரெப்போ நேமை மட்டும் போட்டால் அன்னைக்கு கரெக்ட், அது மட்டும் போடவே போகணும். அதை மட்டும் போட்டாவே போகணும். நீங்கள் வாட் எவர் யூ ஹேவ் இன் லோக்கல் மிஷின், இஃப் இட் ஒர்க்ஸ் ஆன் லோக்கல் மிஷின் இட் வில் ஒர்க் ஆன் டிப்ளாய்மெண்ட். ஓகே, நைஸ். ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு வாட்டி. ஸோ இதான் நம்ம யூஆர்எல் அண்ட் லெட் மீ சென்ட் இட் டு சாட் அண்ட் டு யூ ஆஸ் வெல். ஓகே, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஷார்ட்லி. நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ லெட் மீ செக் திஸ். ஸோ வேல்யூ இப்போ என்ன பண்ணலான்னா இட்ஸ் அ குட் திங். எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி முடிக்கிறீங்களோ வென் யூ ஆர் லைக் டு ஷோ இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் யூஸ் ஃபேக் டேட்டாஸ். ஓகே, ஸோ ஏன்னா ஃபேக் டேட்டாஸ் வந்து அது வில் ரூயின் யுவர் என்டையர் எஃபர்ட். ஒரு ரியல் டேட்டாவா ஆக்சுவல் டேட்டாவா என்னவா இருக்க போது அப்படி போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொரி பிக்கப் வந்து இந்த பேர் எதுவுமே தெரியல பார்த்தீங்களா. ஸோ ஒரு குவிக் டிப் தரேன். என்னென்னா நம்ம ஆல்ரெடி என்டர் பண்ண வேல்யூஸ் நீங்கள் காமிக்குது இல்லை. இஃப் யூ வாண்ட் டு டெலீட் தட் ரெக்கார்ட் அப்படின்னா மூவ் யுவர் கர்சர் டு தட் நேம். ஓகே, ஷிஃப்ட் டெலிட் இஃப் டெலிட் இட். ஓகே, ஒரு ட்ரிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நேம்லாம் தேவையில்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் அப்பியர் இன் சஜஷன்ஸ் ரைட். ஸோ டெலிட் பண்ண அப்படின்னா இது டெலிட் ஆயிரும். இதே மாதிரி டெலிட் அண்ட் ஷிஃப்ட் டெலிட் அண்ட் லெட் மீ ஹேவ் லைக் திஸ். அண்ட் மொபைல் நேம் வந்து இது நம்பர் கிடையாது, யாரும் மிஸ்கால் தராதிங்க. ஓகேவா, ஸோ இது வந்து 0607. ஸோ இதுவும் என்னோடய டிஓபி கிடையாது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இதே நான் இப்படி போடுறேன். ரிஃப்ரெஷ், எனக்கு ஒரு டேட் தானே போடணும். இட் ஷுட் பி லைக் இன்னைக்கு 26/13 வச்சுக்கோங்க. 30/12/2023 அண்ட் ஐ ஷுட் ஒரு 6 மணிக்கு வேணும் பிஎம்க்கு. ஓகே, ஸோ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அப்படி சென்னை போடுறேன். ஓகே, ஸோ கிரெடிட் பிக்கப் தரும்போது இட் இஸ் ஹேவிங் தட் எரர் அண்ட் கிளிக் பண்ணும்போது கிரெடிட் பிக்கப் கொரி ரிக்வெஸ்ட் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, அண்ட் இங்கே வேல்யூ வரல ஆக்சுவலி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எரர். ஸோ வி ஆர் ரிசீவிங் 12. ஓகே, அண்ட் ஏன்னு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணலாம், லெட்ஸ் கோ டு இன்ஸ்பெக்ட், go to application, go to this and இந்த வேல்யூ கரெக்டாக இங்கே வருது. ஆக்சுவலி எல்லாம் கரெக்டாக வருது, பட் ஏன் ஏன் வருது? Let's clear this again. Create data, refresh, and again let me use this number for example here. Three value போடுறோம். Okay, and we have a bug. Okay, 12 ஏன் வந்துச்சுன்னு தெரியலையே. மீனிங் இல்லாமல் 12 ஏன் வந்துச்சுன்னு தெரியலையே. இருங்க, லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. லெட்ஸ் கோ டு இன்ஸ்பெக்ட். அது டிஃபால்ட்டா போட்டதுல நம்ம யூஐ டெஸ்ட் பண்றதுக்காக HTML நம்ம போட்டுருக்கோம். ஓகே, யா ஓகே.
பட் இருந்தாலும் என் வேல்யூ வரல ஆக்சுவலி. யாராவது ஃபிகர் பண்ணுங்க பார்ப்போம். I will give you time another 5 minutes time. ஜஸ்ட் வந்து யாராச்சும் பார்த்துட்டு என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஜாவாஸ்கிரிப்ட்லாம் புஷ் பண்ணியாச்சு, ஜிடிஏ எல்லாம் புஷ் பண்ணியாச்சு. மேபி நம்ம லாஜிக் இஷ்யூ தான் ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வேல்யூஸ் நம்மளால் வாங்க முடியல, அது ஒரு இஷ்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா கன்சிலரில் காமிக்குது பாருங்கள். இட்ஸ் a good place to see consider. We are having like f is not a function. f is not a function on so and so. இங்கே டீபக் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலி. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா let's try to replicate it same. Okay, let's go here, add some values, create pickup. Okay, and இங்கே கரெக்டாக ஒர்க் ஆகுது. மேபி ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபார்மேட் பண்ணுற இடத்துல இஷ்யூ வருது பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து நிறைய அந்த JS இருக்கு இல்லைங்களா, அங்கே வர இந்த இஷ்யூ தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு குட் ப்ராக்டிஸை வந்து இஃப் யூ வாண்ட் டு செக்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் கோ டு யுவர் VS Code அண்ட் இங்கே வந்து npm run build தந்துட்டு அங்கே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பில்ட் பண்ணும்போது உங்கள் கோட் எப்படி ஒர்க் ஆகுது சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம பில்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டிஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ரன் பண்ணோன்னா பண்ணலாம் npm run start. ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஆல்ரெடி கிடையாது. இது என்ன இருக்குது கமெண்ட்டில், we have something called preview. So npm run preview. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. லெட்ஸ் see here. இதான் நம்மளோட லோக்கல் ஹாஸ்ட் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, இப்போ வேல்யூ போட்டு பார்க்கலாம். அண்ட் இங்கே வந்து கிரியேட் பிக்கப் தரும்போது it should be number. And let's scroll down, pick up. Okay, and we have an error. ஸோ அதே error தான் வருது நம்மளுக்கு. ஓகேவா, கன்சோலில் போனீங்க அதே error தான் வருது. இட்ஸ் கம்மிங் அட், இது ஏன் வந்து ரொம்ப ரேண்டமாக வருது, பிகாஸ் பில்ட் பண்ணும்போது எல்லா கோடுமே வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கும். ஓகே, அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வருது. இப்போ நம்ம வந்து இந்த ஃபார்மேட் இஷ்யூ தான் வருது இல்லையா. ஸோ நம்ம பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ப்ராப்பர் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் கோ டு assets, JS and utils of JS. இங்கே வந்து இப்போ நம்ம நெட்லேயே சர்ச் பண்ணி பார்க்கலாம். இருங்க, JS issue on deployment அப்படின்னு போடுவோம். Maybe in the wrong time zone. Okay, maybe let me use with the new. Maybe for example new. Let me try this. Save. Let me close this. Let me build it again. Let me run npm run build. ஓகே, நான் இதை செக் பண்ணி பார்க்குறேன் இந்த இஷ்யூ அதனால் எதனால் வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கறதுக்காக. அண்ட் லெட் மீ ட்ரை அகெயின் ப்ரிவியூ வெர்ஷன். ப்ரிவியூ வந்துச்சு, ரிஃப்ரெஷ். இப்போ அகெயின் இந்த இஷ்யூ இருக்குது. ஸோ வி கேன் அகெயின் see it here. இப்போ கோ டு மெமரி அப்ளிகேஷன். இங்கே பார்த்தா வேல்யூ எல்லாம் அழகாக ஸ்டே ஆகுது இல்லையா. ஸோ அதில் இஷ்யூ நம்மளுக்கு வந்து டேட் டிஸ்பிளே ஆகுது, அங்கே தான் அந்த இஷ்யூ ப்ளேஸ் அப் பண்ணுறோம். நம்ம வேல்யூ என்டர் பண்ணுறேன். And we are using that issue. It's not a constructor. Okay. Okay, let's search me பார்க்கலாம். JS format is not a function. அதான error, அதை போட்டு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா make sure that it supports the required function. If it is import based, you need to maybe change the import with that. Okay, இது போட்டிருக்காங்க. நம்ம தான் ட்ரை பண்ணோம் ஆல்ரெடி. let's give it a try. Maybe இது பரவாயில்ல, let's give it a try on this. and new room பண்ணிடுவோமா, இப்போ பண்ணி பார்க்கலாமா. let's build it again. preview it, refresh it, and இப்போ அதுக்கு ஆகுதுங்க. ஓகே, மேபி லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. நம்ம அதை டெலிட் பண்ணிடலாம், மற்ற ஒர்க்காக செக் பண்ணிக்கலாம். நியூ வேல்யூ
and switch some value. Pick up. Okay, and work out. Okay, nice. ஸோ இப்போ வந்து we have done like இது வந்து டேட்டா இம்போர்ட் பேஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. I have googled it and ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிக்வயர் ஃபங்க்ஷனில் வந்து நோடில் யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. நம்ம வந்து இம்போர்ட் பேஸ்னால இது மாதிரி ட்ரை பண்ணுங்க சொல்லியிருந்தாங்க. we have tried the same thing and it's working now. okay, so what I will do is இது நான் வந்து கமிட் பண்ணுறேன். ஸோ again எனக்கு இப்போ வந்து இந்த டிஸ்க் தேவையில்லை கரெக்டாக. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ கேன் கோ அண்ட் டெலிட் திஸ். ஸோ இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் அதோட ரொம்ப மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே பார்த்தீங்கன்னா கமாண்ட் மூலம் டெலிட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ எப்படி பண்ண சொல்லுங்கள் அக்கலையா, எப்படி பண்ண சொல்லுங்கள். ஒரு ஃபோல்டர் டெலிட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பண்ணுறது? remove rm-rf. ரிம்மா சொன்னீங்க அது ஆர்எம். ஓகே, ஐஃபன் ஆர்எஃபா? rf. ஓகே, ஐஃபன் ஆர்எஃப்க்கு என்ன மீனிங்? ரூட் ஃபோல்டர் நாட் ரூட், இட்ஸ் கால் ரிலேட்டிவ். ரிலேட்டிவ் பாத்துலேருந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஃபோல்டர் டெலிட் பண்ணுறோம். ஓகேவா, தட்ஸ் எ திங். ஓகே, கூல். ஸோ கெட் ஆட் அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு ஆட் தி யூட்டில்ஸ் ஃபைல்ஸ். ஸோ எங்கே இருக்குது, அசெட்ஸ்குள்ளே, ஜிஎஸ்குள்ளே, யூட்டில்ஸ்குள்ளே இது நான் பண்ண போகிறேன். அண்ட் கெட் கமிட்டட். இது ஃபிக்ஸு கரெக்டாக. இது வந்து இப்போ பக் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டே.js not initialized properly. Okay, enter. And let me put my password this time and done. இப்போ நான் வந்து git push பண்ணோம் இல்லையா, git push. git push பண்ணியாச்சு. and இங்கே பார்த்தீங்கன்னா வந்து again let me go here and a new action has been running. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த கமெண்ட் மெசேஜை பார்த்தீங்கன்னா, ஏன் கமெண்ட் மெசேஜ் ரொம்ப முக்கியம்னா அந்த கமெண்ட் மெசேஜை பேஸ் பண்ணி தான் அந்த எல்லா ஒர்க் ஃப்ளோ ரன் ஆகும். ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஓகே, நம்ம தேவையாக க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா கன்ஃபியூஷன் வரும். தேவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். டிப்ளை ஆகட்டும். அண்ட் யூடியூப் யாராவது டவுட்ஸ் தான் நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க இப்போயே. ஓகேவா, ஸோ டக்குன்னு நம்ம அதை முடிச்சுட்டு நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்க போகிறோம். இட்ஸ் பீன் டூ மச் டைம். 8 o'clock again we have a section, I guess, right? So Gayatri, we have a section right today, 8 o'clock? Yes, Anbu. Okay, so we have to be prepared on that. Okay, இப்போ டிப்ளை ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து we are running this and செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேட்டாஸ் ஆல்ரெடி வந்துச்சு, நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். let me delete this and let me have a record. Name Anbu, my number is, and this is going to be like 30 12 2023 6 p.m. Okay, so it's going to be of Auri Chennai, and I'm going to accept the terms, pick up. Okay, and I'm getting the value. Nice. So இப்போ நான் வந்து இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, you can use it like anything. Okay, don't இதுதான் நீங்கள் கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ do one thing. நீங்கள் வந்து for example, நிறைய விஷயம் இருக்குங்க. இப்போது நானே பார்த்து வச்சுக்கோங்களேன், ஐ எம் ட்ரைங் டு மேக் an app for my mother. என்னென்னா லைக் என்ன ஃபுட் வந்து மேக் பண்ணுறது, ஒரு 10 டிஷ் உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ரேண்டமாக இந்த டிஷ்லாம் நல்லாயிருக்கும், அது நம்மளுக்கு ஸ்டஃபில் பண்ணி நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து இது அப்ளிகேஷன் கிடையாது, பட் ஸ்டில் எனக்கு அந்த நீட் இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வந்து யூ ட்ரை டு ரீக்ரியேட் இட். ஓகே, யூஸிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகே, பண்ணால் பெரிய ஃபேஸ்புக் மாதிரி இன்ஸ்டாகிராம் மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சின்ன சின்ன லாஜிக்கை நம்ம டெக்னிக்கலி சால்வ் பண்ணிட்டாவே அது நம்ம ப்ரோக்ராமர்ஸ் தான். ஓகே, நைஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, லெட்ஸ் ட்ரை டு காப்பி திஸ். நான் வந்து எங்கேயாச்சும் நான் சென்ட் பண்ண பார்க்குறேன். லெட் மீ ட்ரை டு சென்ட் இன் ஃபேஸ்புக். ஓகே, இந்த மெட்டா டாக்ஸ் எஸ்இஓ சொல்லியிருந்தேன்ல, அது எப்படி உட்காந்து பார்க்கலாம். ஸோ ஐ வில் do one thing. Let me go and open this in Facebook and ஒரு நியூ லிங்காக போகிற வச்சுக்கோங்களேன். ஸோ நியூ லிங்க். அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா, ஸோ இங்கே வந்து நான் என்ன இமேஜ் போட்டனோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் வந்துச்சு பாருங்கள். ஓகே, இஃப் ஐ ஜஸ்ட் போஸ்ட் இட் ஹியர். ஸோ ஃபேஸ்புக் போஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐ கேன் கெட் தி டைட்டில் நேம். நல்லா பார்த்துக்கிட்டா முக்கியமான விஷயம், நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் உருவாக்க பெரிய விஷயம் கிடையாது, அந்த அப்ளிகேஷனை எந்த அளவுக்கு நம்ம ஷோகேஸ் பண்ணுறோமோ அதான் முக்கியமான விஷயம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் ஏதாச்சும் அப்ளிகேஷன் உருவாக்கியிருப்பீங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். எனிதிங், கிவ் மீ எனி URL which you have done so far. டக்கு லிங்க்ல அனுப்புங்க பார்ப்போம், செக் பண்ணி பார்க்கலாம்.
அன்பு நான் ஆல்ரெடி ஒன்று ஓஜி டேக் யூஸ் பண்ணி ஒன்று பண்ணுங்க அது ஓஜி அனுப்பிட்டா பண்ணாமல் அனுப்புங்க, ஏன்னா அதுதான் டிஃப்ரென்ஷியேட் ஓகே பண்ணுறதுக்காக தான். ஓகே அன்பு. யார் அப்ளிகேஷன் பண்ணவே இல்லையா சோஃபாரு? திருப்பி அந்த டாக்குமெண்ட்டுக்கு வேலை வந்துச்சு போல இருக்குதே. இருங்க, திருப்பி ஒரு நியூ காலம் போட்டு ஆட் பண்ணுவோம். ஓகே, விஜய் ஒன்று அமைச்சிருக்காரு. லெட் மீ செக் திஸ். ஓகே, ரிலேஷன்ஷிப் ஃபைண்டர். வா, நல்லா இருக்குங்க யூஐ. நைஸ். ஒர்க் ஆகுமா? சரி, ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன நேம் போடுறது? சரி, நான் அப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் லெட் மீ காப்பி திஸ் அண்ட் நான் ஃபேஸ்புக் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ட்ரை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த நேம் என்னவோ, இங்கே பார்த்தீங்களா, இந்த நேம் என்னவோ ரிலேஷன்ஷிப் ப்ரீட்டர் இருக்கு இல்லையா, அதே நேம் வந்து இங்கே எடுத்துக்கிச்சு. இப்போ எஃப் ஐ போஸ்ட் இட்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு இமேஜும் வரல. ஓகே, ஸோ வாட் எவர் யூ ஹேவ் இட் ஹியர். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் இமேஜ் போட்டுருங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இமேஜ் வந்து எடுத்து வந்து தரோம் உங்களுக்கு. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் இல்லை பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் டிஸ்கிரிப்ஷன் ரைட், ட்ராக் ஆல் ரிக்வர்ஸ் இன் ஒன் பிளேஸ், ஜஸ்ட் ட்ரை இட் சொல்லிட்டு அதெல்லாம் இங்கே இல்லை பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இது இங்கேன்னு கிடையாது, சோஷியல் நெட்வொர்க்ஸ் டோட்டலாகவே. இது டெலிட் பண்ணிடுறேன், ஏதாச்சும் போட்டு போகிறாங்க உள்ளே போயிட்டு. லெட் மீ கோ அண்ட் ட்ரை டு மூவ் டு ரீசைக்கிள். ஓகே, ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் டிஸ்கிரிப்ஷன், வி ஹேவ் இமேஜ். ஒரு விஷயம் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பண்ணும்போது ட்ரை டு கிரியேட் எ பேனர் இன் கேன்வா. ஓகே, கேன்வாவில் க்ரியேட் பண்ணிக்கோ, நீங்கள் போடலாம். போடும்போது யூ வில் டெஃபினெட்லி சி தி அவுட்புட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லிங்க்டின் ஷேர் பண்ணும்போது வச்சுக்கோங்களேன், மெனி பீப்புள் ஆர் ஷேரிங் லிங்க்டின் ரைட். ஸோ ஷேர் பண்ணும்போது இது மாதிரி நீங்கள் பண்ணுங்களேன், கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நான் இன்னும் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல, பட் ஸ்டில் யூ கேன் டூ அ லாட் மோர். இப்போ நீங்கள் இதே லிங்க்கை வந்து இஃப் யூ சென்ட் இன் வாட்ஸ்அப் அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே, தட்ஸ் மை சஜஷன். ரைட், கூல். ஸோ ரொம்ப க்யூரியஸாக இருக்குது ஆக்சுவலி. யாரும் நேம் சொல்லுங்களேன், போட்டு பார்ப்போம். அவர் என்ன தான் பண்ணியிருக்கான்னு பார்க்கலான்னு ஒரு ஆர்வமாக இருக்குது. சரி, ஓகே, நானே போடுறேன். ட்ரை வித் திஸ் ப்ரெடிக்ட். என்னங்க இப்படிலாம் போடுறீங்க? ஓகே, நைஸ். யூ கைஸ் ஹேவ் அஃபெக்ஷன். அப்படியா? சரி, ஓகே. இதை பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க விஜய்? ஃப்ளேம்ஸ் போடுவோம்ல. எப்படி? ஓகே, லெட் மீ சி எப்படி பண்ணியிருக்கீங்க பார்க்கலாம். குயிக்காக பார்த்துருவோம். இங்கே எப்படி கிட்டப்பில் எப்படி போகிறது? சோர்ஸ் எதுவும் வைக்கலையோ? சோர்ஸ் கோட் வைக்கல. சோர்ஸ் போய் பாருங்க. ஓகே, டெவலப் பை இதுதாங்க டெவ் என்ன டெவலப் பண்ணி சொல்லுங்கள். DEVLOP. வி இல்லையே எங்க? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இது கூட கிளிக் பண்ணால் எங்கே போகலையாங்க? அது எதுக்கு போட்டிருக்கீங்க? அது என்னோட எந்த ஐடிக்கு போகுமே போகலையே எங்கேயோ. சரி, ஓகே, நானே போய்க்கிறேன். ஓகே, இதுதான் உங்களோட கோடு இல்லையா? ரைட். ஸோ யூடியூப் நீங்கள் ஏதாவது டவுட் தான் டக்குனு டவுட்டு நீங்கள் கமெண்ட்டில் போட்டு வைங்க, நான் டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அசெட்ஸில் ஜேஎஸ்ல. யூ கைஸ் ஆர் எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெல்லிங் சொல்லுங்கள். டைப் மிஸ்டேக் வந்து அது பார்த்தேன். FRIENDS. சரி, அது எப்படிங்க லவ் அதெல்லாம் ஈஸியாக போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து இதுவாக வருது. சரி, யூ கைஸ் கெட் மேரிட் சூன். ஓகே, ரிலேஷன்ஷிப் கெட் இன்புட்டு. ஓகே, நம்ம ஃப்ளேம்ஸ். ஓகே, இது லாஜிக்லாம் போட்டிருக்கீங்க போல இருக்குதே. ஓகே,
ஓகே, நிறைய லாஜிக் ஒர்க் பண்ணியிருக்கீங்க போல். நைஸ். பட் இது ஆக்சுவலி எந்த அளவுக்கு ஃப்ளேம்ஸ் கான்செப்ட் தெரியாது, அதனால் என்னால் உங்கள் லாஜிக்கை வேலிட் பண்ண முடியல. பட் குட். முடிஞ்சவங்க அந்த கமெண்ட்ஸாக எனக்கு லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்குது கோட், அது மட்டும். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து விஜய், நீங்கள் இங்கிலீஷ் கிளாஸ் வரீங்க? லெட்ஸ் டாக் இங்கிலீஷ் வரீங்க? இல்லை, அந்த கிளாஸ் வைக்கிற நேரத்துல எல்லாம் ஏதோ இதாகிடுச்சு. போன வாட்டி அப்பா அழைச்சிட்டு போயிட்டேன். அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒன்று வந்துடுது அந்த வேலை. இல்லை, லெட்ஸ் டாக் இங்கிலீஷோட நீங்கள் லெட்ஸ் லேர்ன் இங்கிலீஷ்னு நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன டிப்பிக்கல் மிஸ்டேக் தான் பண்ணுறீங்க நீங்கள், அதை மட்டும் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. டைப்போ மிஸ்டேக். இந்த கீபோர்டு வேற கீபோர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதில் பிரச்சனை ஆகிடுது. நான் லேப்டாப் கீபோர்டு யூஸ் பண்ணால் கரெக்டாக வரும். அதெல்லாம் வந்து அப்போ லேப்டாப் யூஸ் பண்ணுங்கள். யார் உங்களுக்கு இது யூஸ் பண்ண சொன்னது? ஓகே, நெக்ஸ்ட் டைம் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி கன்சிடர் ஆகலாம் கூட நீங்கள் வந்து போடக்கூடாது வென் யூ ஆர் இன் கிட்டப். ஓகே, அது வந்து ஏன்னா இப்போ நான் கோட் பார்க்குறேன், பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கிளம்ஸியாக எனக்கு ஈஸியாக புரிய மாதிரி இருக்குது. கமெண்ட்டில் இப்போ நீங்கள் ஃப்ளேம்ஸ் தவிர எதுவுமே புரியல எனக்கு. இது ஃப்ளேம்ஸ்னே தெரியல ஆக்சுவலி. இங்கே கீழே பார்க்கும்போது தான் ஓகே ஏதோ பண்ணுறாரு, இது வச்சு ஏதோ பண்ணுறாரு போல் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஓகே, கேம்ஸ் ரியலாக விளையாண்டதே இல்லையா நீங்கள்? நான் விளையாண்டது இல்லைங்க சோஃபார். சரி, ஓகே, ஃபைன், சூப்பர். அந்த டாபிக் ரொம்ப போக தேவையில்ல. ஓகே, ஸோ சோஃபார் யாருக்கெல்லாம் வந்து டவுட்டாக இருக்கோ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகே, ரிகார்டிங் திஸ் டீம். அண்ட் எங்கள் யூடியூப் பக்கம் காணும். யூடியூப் திஸ் ஓகே, கூல். ஸோ டீம், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? Do you have any doubts so far? நம்ம அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம இதுக்கு மேலே இந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போது கிடையாது. அண்ட் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு கிரியேட் டிஃப்ரெண்ட் ஆப். இதே மாதிரி இருந்தாலும் ஓகே தான், ஆனால் கொரி பிக்கப் வேண்டாம். அந்த நேமுக்கு வேறு ஏதாச்சும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். ஓகே, லுக் ஃபார் சம் அதர் ஆப்ஷன்ஸ். என்ன வேணால் இருக்கட்டும். இந்த டு டூ டாஸ்க்கு அந்த பேர் வேண்டாம், இரிட்டேட்டிங்காக இருக்கும் அது பார்க்கும்போதே. ஓகே, ட்ரை டு ஹேவ் இட் சம் அதர் நேம்ஸ். கொஞ்சம் நல்ல இதுவாக இருக்கணும். ஓகே, யூ ஷுட் அட்லீஸ்ட் மேக் சம் யூஸ்ஃபுல்னஸ் இன் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இப்போது சோஃபா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதெல்லாம் வந்து ரீகேப் பண்ணதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் உங்களுக்கு ஆக்சுவலி? To be honest with you, வந்து one day. Yeah, for me one day, but others. Monday-வா? One day. Monday-வா? One day வந்து. Still I can't read. அதாவது நாளைக்கு. Oh yeah, ஒரு 24 hours வேணும். இப்போ ஃபுல் டோட்டலாக நம்ம பார்த்தது விஷயம் எல்லாத்தையும் I need to grasp it. Okay. Remaining people, you guys give me time, I will note it down. Okay, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். Don't take too much time. Okay, apparently எல்லாருக்கும் அந்த கிறிஸ்மஸ் சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. கிறிஸ்மஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட் நியூ இயர் சொன்னீங்கன்னா டைம் இன்னும் போயிடும். அதனால கொஞ்சம் இதை எப்போ முடிப்பீங்கன்னு சொல்லுங்கள். அதாவது இதே அப்ளிகேஷன் we have entire resources. இந்த வீடியோஸ் பார்த்தாவே சரி, அழகாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஹவு மச் டைம் இட் வில் காஸ்ட் ஃபார் யூ, உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை வந்து நான் ஏதாச்சும் டாபிக் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா சொல்லுங்கள், நான் டாபிக் என்ன சொல்கிறேன். லைக் இந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுங்கள், அது மாதிரி பண்ணுங்க சொல்கிறேன். குயிக் சீக்கிரம் சொல்லுங்கள். how much time? ஏங்க டக்குன்னு சொல்ல தேவையா? why are you all thinking first of all? see, you already have the material. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியலனா கூட புரிஞ்சுக்கணும் மூஞ்சி வச்சுருக்கீங்க. பட் புரியலனா கூட யூ கேன் கோ அண்ட் லேர்ன் ஃப்ரம் தட் வீடியோஸ், ரைட்? அதுக்கு எவ்வளோ நாள் தேவைன்னு நினைக்கிறீங்க? டோன்ட் see your comfort over here. நீங்கள் கம்ஃபர்ட் பார்க்குறீங்க. எஸ், for me 2 days. 2 days. ஓகே. அன்பு ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருக்கேன். அதை திருப்பி வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா? இல்லை அதே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்? எனக்கு வந்து நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அது ஆக்டிவிட்டிஸ் இருக்கட்டும். இது ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக பண்ணுங்கள். ஓகே. அதாவது இது எல்லா ஆப்ஷன் அந்த கான்டாக்ட் லிஸ்ட் எனக்கு காமிச்சு அந்த ஃபார்மோட CRUD ஆப்ரேஷன்ஸ் வேணும். ஓகே, அதுவும் பண்ணிட்டேன். CRUD ஆப்ரேஷன்ஸ் ஓகே. பண்ணவங்களே விட்டுருங்க, பண்ணாதவங்க தான் சொல்கிறேன்.
அண்ட் விஜய் பண்ண சொல்லிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணினா உங்களுக்கு என்ன சொல்கிறது இங்கே Sorry. அப்படி தான் எடுத்துப்பேன் நான். ஒரு விஷயம் திருப்பி நீங்கள் திருப்பி என்ன பண்ணுங்கள், டிக்ஷனரி எடுத்து நீங்கள் ஒரு இடம் பாருங்கள், பார்த்து நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே. அன்பு நம்ம ஆல்ரெடி பண்ணதே மாடிஃபை பண்ணாம நியூவா பண்ணணும்னு சொல்றீங்களா? ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி ஃபார்ம் டாஸ்க் ஒன்று கொடுத்தீங்களா, அதுவே இந்த மாதிரி எடிட் பண்ணலாமா இல்ல நியூவா? அதெல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஓகே சாரி. அது யாரெல்லாம் இன்னும் முடிக்கல அந்த ஃபார்ம் டாஸ்க்கு? அன்பு அதில் வந்துட்டு ஜஸ்ட் இன்புட் வாங்கி ஷோ பண்ற மாதிரி பண்ணிருக்கோம். இந்த மாதிரி JS ஆன் பண்ணி அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் வந்து ஒரு இன்புட்டில் வாங்கி ஷோ பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். அந்த டாஸ்க் யாரெல்லாம் பண்ணலன்னு கை தூக்குங்களா? ரிமைனிங் பீப்புளெலாம் பண்ணிட்டீங்களா? ஓகே, டூ ஒன் திங். நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம இன்டர்ன்ஷிப் டாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே நியூ காலமில் போட்டு ஆல்ரெடி இருக்குல்ல, செக் பண்ணி பார்க்குறேன். அந்த டாம் ப்ராஜெக்ட் தான் அது நீங்கள் பண்ணது, அந்த ஃபீட்பேக் ஃபார்மு. ஓகே, சுதர்சன் நீங்கள் இருக்கீங்களா? எஸ் அன்பு இருக்கேன். ஓகே, நீங்களும் பண்ணலை அதில் கரெக்டா? இல்லை அன்பு, நான் பண்ணிட்டேன். அதில் லிங்க் அப்டேட் பண்ணல அன்பு. சரி, அப்டேட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ இந்த இந்த ஃபார்ம் லிங்க் போட்டது வந்து ஓகே ரைட், இதெல்லாம் ஒர்க் ஆகுதா எல்லாருக்கும்? சூப்பருங்க, நைஸ். அப்புறம் ஒன்று பண்ணுறேன், இசக்கி, ஹேமா அண்ட் சுதர்சன், உங்கள் 3 பேருக்கும் எப்போ நீங்கள் வந்து அப்டேட் லிங்க் அன்பு? நான் அந்த லிங்க் நான் 2 மினிட்ஸில் அப்டேட் பண்ணிடுறேன் அன்பு. ஓகே அன்பு சொல்லுங்க. நான் வந்து முடிச்சிட்டேன், இன்னைக்கு தான் காலைல தான். எப்படி இருக்கு ஆக்சுவலி அங்கே கிளைமேட்? எப்படி பரவாயில்ல அன்பு. ஓகே ஓகே ஓகே, எல்லாம் ஓகேங்களா? இப்போ எவ்ரிதிங் ஓகேவா இப்போ? ஓகே அன்பு. சாட்டர்டே தான் கரண்ட் பவர் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிது. இப்போ ஓகே அன்பு. நான் இன்னைக்கு காலைல ஃபார்ம் முடிச்சிட்டேன். பட் அதை வந்து எனக்கு எப்படி கிட்ல புஷ் பண்ணன்னு தெரியல. இப்போ நம்ம வந்து CyberDude சேலஞ்சஸ் சொல்லி ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கோம்ல, ரெபாசிட்டரி வச்சிருக்கோம்ல, அதுக்குள்ள ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அதில் உள்ள லிங்க் எப்படி எடுக்குதுன்னு தெரியல. ஸோ அதனால அது லைவ் பண்ணாமல் சம் பர்சன் ப்ளீஸ் கைட் பண்ணுங்கள் இசக்கிக்கு, ஓகேவா? ஸோ எப்படி கரெக்டாக புஷ் பண்ண சொல்லிட்டு எடுங்க. அண்ட் மெயின் வைல் அப்புறம் என்ன பண்ணலாம்னா, நாளைக்கு ஃபோன் செக்ஷன் வந்து ரிவ்யூ வச்சுக்கலாமா எல்லா ஃபார்ம்ஸுக்கும்? இது ஓகே? ஓகே, ரிமைனிங் பீப்புளெலாம் வந்து புஷ் பண்ணிடுங்க. ஹேமா நீங்களும் புஷ் பண்ணிடுங்க. புஷ் பண்ணிடுங்களோ இல்லை ஹோம் டைம் எடுக்குதோ நீங்கள் சொல்லுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏர்லியராக. ரிமைனிங் பீப்புள் எல்லாருமே வந்து டுமாரோ ஃபோன் செக்ஷன் வந்து லெட்ஸ் ஹேவ் இட் லைக் ரிவ்யூ. ஓகே, நான் அட்டன் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். நீங்கள் ஹோஸ்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண பாருங்கள். நம்ம ஆஃப்டர்நூன் வந்து இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் வந்து ஐ வில் கிவ் யூ டாஸ்க் ஆன் தட் டாபிக். ஓகே, ஸோ ஃபார் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க வாட் எவர் வி ஹவ் லேர்ன் ஸோ ஃபார். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன அப்ளிகேஷன், ஓகே, அந்த அப்ளிகேஷனில் வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து டேட்டா சேவ் பண்ணி இருக்க மாதிரி ஒரு டாஸ்க்கு. ஓகே, ஸோ அது வந்து ஒரு நாள் நீங்கள் பண்ணுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் லெட்ஸ் see how it goes. ஓகே, கூல், ரைட். அன்பு, இந்த ஃபார்ம்ல நான் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்லாம் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஓகே, இல்லை இந்த ஃபார்ம் வந்து ஓகே, இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் கிடையாது. இந்த ஃபார்ம் வந்து உங்கள் பேர் என்னது? ஸ்வேதா. ஓகே, நைஸுங்க, நைஸ் யூஐங்க. ஆனால் ஏங்க இவ்வளோ பெருசாக வச்சுருக்கீங்க? கண் தெரியாத யாருக்கும்? ஓகே, நைஸ் பிளேஸ்மெண்ட். வேலிடேஷன்ல ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் வேலிடேஷன் ஆகல போலுக்குதே. என்ன இல்ல, ஏதாவது வேல்யூ ஃபில் பண்ணுங்களேன். ஜஸ்ட் ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகே, அந்த இன்வாலிட்ல கரெக்டா ஏதாவது கொடுக்கணும், அந்த மாதிரி கொடுக்கணும். சிடி மாதிரி கொடுங்க. இல்ல கேப்ஸ்ல சிடின்னு கொடுத்து ஏதாவது ஒரு 5 நம்பர்ஸ் கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு எம்ப்ளாயி ஐடி. இது ஃபோன் நம்பர்? எம்ப்ளாயி ஐடி சொல்றேன். ஓ ஓகே, ஆமா, அது ஃபோன் நம்பர்.
ஓகே. அதுல கண்ட்ரி கோடோட ஆட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, அப்படி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். பிளட் குரூப்பா? அது நீங்கள் இதுக்கெலாம் நீங்கள் வந்து யூ கேன் யூஸ் செலக்ட் ஃபார்மில். சரி, ஓகே, ஏதோ ஒன்று வைக்கலாம். A1 பாசிட்டிவ். ஓகே, ஏதோ டேட் போட்டுட்டு சப்மிட். இல்ல A ப்ளஸ் இருக்கக்கூடாதா? பாசிட்டிவ் மேல இன்வாலிடேட் ஆகும். இல்ல A பாசிட்டிவ் மட்டும் போடுங்க. இதுக்குலாம் நான் கேட்டகரியில போடுறேன். சப்மிட் தந்துட்டேன். ஓ, கீழே வந்துச்சா? கீழ ட்ராக் அதான் பண்ணியிருக்கீங்க. ஓ, நீங்கள் லோக்கல் ஸ்டேஜில் பண்ணல, பட் ஸ்டில் நீங்கள் டேட்டாஸ் தான் வாங்கி பாப்புலர் பண்ண மாதிரி வச்சுருக்கீங்க. ஓகே ஓகே, நைஸ் நைஸ். இது இன்னும் கூட நீங்கள் கேபிள் ஃபார்மேட்டில் அழகாக பண்ணலாம். அது நீங்கள் லைட்டாக கொஞ்சம் முடிஞ்சால் நீங்கள் இன்றைக்கி ஒர்க் பண்ணி நாளைக்கு லைவ் குள்ளே நீங்கள் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். வாட் எவர் யூ கைஸ் ஹேவ் இட் இன் மைண்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் ரொம்ப குறைச்சிக்கோங்க. இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கிடையாது. இதுனா போட்டிருக்கீங்க ஜாவா ஸ்கிரிப்ட். ஸ்பெல்லிங் சொல்லுங்கள். இதான் நான் ஸ்பெல்லிங் கரெக்ட். ஓகே, அதை நீ ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் மற்றெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஓகே டன். ஆக்சுவலி நான் சப்மிட் பட்டன் வெளில வச்சதால எனக்கு நிறைய வேலிடேஷன்லாம் ஒர்க் ஆகல. ஓகே 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 ஓகே, நைஸ் நைஸ். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா யூஐ சேஞ்சஸ்லாம் தயவுசெய்து சொல்கிறேன். நாளைக்கு வந்து நான் திருப்பி சொல்கிறேன், நாளைக்கு நான் வந்து டைப்பிங் மிஸ்டேக் பார்க்கக்கூடாது. கோடிங் பக்ஸ் இருந்தால் கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டைப் மிஸ்டேக்லாம் வந்து இட்ஸ் லைக் ஒரு சில்லியாக இருக்குது. ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் மோர் டைம் ஆன் தட். அண்ட் நான் பார்க்கக்கூடாது குறிப்பாக கமெண்ட்லேயோ சரி, அண்ட் உங்களோட யூஐலையுமே சரி நான் பார்க்கக்கூடாது. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து யூடியூப் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ டுமாரோ யூ கேன் ஜாயின் அட் 10 o'clock. கரெக்டாக 10 o'clock, ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ 10 AM தி லைவ் ஸ்ட்ரீம் வில் பிகன் ஷோ கேஸ்டிங் ஆல் தி ரிவ்யூஸ். ஓகே, நைஸ். யாரெல்லாம் முடிக்கலையோ அவங்க திரும்ப அப்டேட் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை டு கீப் அப் வித் தி டீம். இட்ஸ் வாட் ஐ கேன் சே. ரைட், சூப்பர் சூப்பர். நான் இது மட்டும் கமெண்ட்ஸ் மட்டும் ரிப்ளை பண்ணிவிட்டு அண்ட் டீம் ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்கள் மட்டும் கேட்டுட்டால் நம்ம அதை வைண்ட் பண்ணிக்கலாம் செக்ஷனை. ஓகேவா? ரைட் ப்ரோ, ரியாக்ட் படிக்க நோட் இன்ஸ்டால் பண்ணி கிரியேட் ரியாக்ட் கொடுத்து ரியாக்ட் ஆப் யூஸ் பண்ணுறது பெட்டரா ஜேஎஸ் பெட்டரா? கொஞ்சம் ஆக்சுவலி டேவிட் ஜேசுவா. ஓகே, ஆக்சுவலி என்னென்னா நீங்கள் வந்து வைல் லேர்னிங் ரியாக்ட் ஃபார் தி ஃபஸ்ட் டைம் கிரியேட் ரியாக்ட் ஆப் அதில் போது தான் நல்ல மெத்தடு. பட் வென் யூ ஆர் கிரியேட்டிங் லைக் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அப்படின்னா அப்புறமா நீங்கள் வந்து வீட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். நாங்களாம் பார்த்தீங்கன்னா வி ஜஸ்ட் கோ வித் வீட். ஓகே, அண்ட் எங்கள் ரியாக்ட் கோர்ஸ்லையுமே வில் பி கோயிங் ஆன் வித் வீட் தான். ஓகே, பிகாஸ் அதான் மோஸ்ட்லி எல்லாமே யூஸ் பண்ணுற ஒரு டூலிங்காக ஆயிடுச்சு. அதான் நான் அதான் யூஸ் பண்ணுவோம். பட் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ட்ரை டு ஃபாலோ வித் தி ரியாக்ட் டாக்குமெண்டேஷன்ஸ். அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதிலே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் அ குட் திங். ரைட் ப்ரோ, ரியாக்ட் படிக்க நோட் அதே கமெண்ட் தான் திருப்பியுமா? சூப்பருங்க. எப்படிங்க அந்த 5 செகண்ட் நான் டைம் லிமிட் போட்டாலுமே சரி 5 செகண்ட் கழிச்சு அதே மெசேஜ் திருப்பியும் போடுறீங்க? சூப்பர் ஸ்பேமருங்க நீங்கள். ஓகே, எக்ஸ்பிளைன் நான் ஓகே. ஜிடேவ் உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுமா இப்போது? யாமல் ஆக்சுவலி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. க்ளோஸ் திஸ், லெட் மீ ஹேவ் திஸ். ஓகே, திஸ் திங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து YAML ஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி .json .html .js இருக்குது அதே மாதிரி YAMLன்றது வந்து இட்ஸ் லைக் கோட் ஃபார்மேட். ஓகே, கோட் ஃபார்மேட்ன்றதோட இட்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர், த வே ஆஃப் ஸ்ட்ரக்சரிங். ஓகே, ஸோ நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். YAML போட்டாவே இட்ஸ் லைக் ஹியூமன் ரீடபிள் டேட்டா அப்படின்னு போட்டுருக்கு பாருங்கள். ஸோ ஜஸ்ட் வந்து என்னென்னா இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. யூ வில் ஹேவ் லைக் திஸ் கீ அண்ட் வேல்யூ. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு பார்க்குறது கிளியராக புரியுறதுக்காக அந்த ஃபார்மேட். ஓகே, ஸோ இது வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா GitHubல வந்து we have many workflows. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் எவர் இன்ட்ராக்ஷன்ஸ் we are happening on our GitHub platform. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த ஒர்க் ஃப்ளோவாக நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோஸில் வந்து .github ஃபோல்டருக்குள்ளே ஒர்க் ஃப்ளோஸ் ஃபோல்டருக்குள்ளே deploy.yml சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த ஒரு ஃபைல் நேமில் நீங்கள் யூ கேன் கிரியேட் எனி திங். டிப்ளாய் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை எது வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஐம் ரைட்டிங் தி சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் புஷ் பண்ணும்போது ஒரு நம்ம NPM ரன் பில் தரோம் இல்லைங்களா நம்ம கிளைண்ட் மிஷினில், அது மாதிரி அது GitHub என்ன பண்ணோன்னா
அது ஒரு தனி ஒரு சர்வரமாக க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்ம ரைட் பண்ண கோட்லாம் அங்கே ரன் பண்ணோம். இப்போ npm run build அது தரும்போது என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக இட் வில் டிப்ளாய் இட் இன்டு திஸ் ஃபோல்டர். ஓகே, அதுதான். ஸோ நம்ம வந்து எதெல்லாம் வந்து லோக்கல் மிஷினில் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து GitHub வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுது. ஓகே, தட்ஸ் த திங். ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கான நேம் என்ன, அது நேம் போட்டுக்கிறாங்க. ஆன் எங்கே ரன் பண்ணணும், ஸோ புஷ் பண்ணும்போது எனக்கு மெயின் பிரான்ச்சில் புஷ் பண்ணும்போது மட்டும் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் பெர்மிஷன் என்னென்ன பெர்மிஷன் சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ கண்ணை ரீட் பண்ணணும், எனக்கு பேஜஸ் வந்து ரைட் பண்ணணும், பிகாஸ் இது வந்து பேஜஸ் இல்லையா, பேஜஸ் தான் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ பேஜஸ் அண்ட் கன்கரன்சினா லைக் எவ்வளோ என்னெல்லாம் டாஸ்க் ரன் ஆகணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் ஜாப்ஸ். ஸோ ஜாப்ஸை பார்த்தீங்கன்னா வி ஹேவ் டிப்ளாய், ஒரே ஒரு ஜாப் தான் இருக்குது. என்ன ஜாப் பார்த்தீங்கன்னா இருக்கிற கோடை வந்து டிப்ளாய் பண்ணணும், அதான் ஒரே ஒரு ஜாப். ஓகே, நேம் பார்த்தீங்கன்னா GitHub பேஜஸ்ன்னு சொல்லிட்டு யூஆர்எல் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணுற யூஆர்எல். அண்ட் எங்கே ரன் ஆகுதுன்னா உபுண்டு வந்து இட்ஸ் லைக் அ ஓஎஸ். விண்டோஸ் எப்படி ஒரு ஓஎஸோ அதே மாதிரி லினக்ஸில் இட்ஸ் கால் உபுண்டு. ஓகே, அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1ல் பார்த்தீங்கன்னா செக் அவுட்னு அர்த்தம் ஜஸ்ட் இந்த இதுக்கு தேவையான ரன் பண்ணதுக்கான கோடு வந்து எடுத்துக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோட் செட்டப் பண்ணுது. ஓகே, ஸோ நோட வெர்ஷன் வந்து 18 இருக்கணும், 18 அபோவாக இருக்கணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் டிபெண்டன்சிஸ். நம்ம ஒரு வாட்டியோ ஃபோக் பண்ணும்போது npm இன்ஸ்டால் தரோம் பார்த்தீங்களா, அந்த கமாண்ட் இது. நெக்ஸ்ட் வந்து பில்ட் பண்ணுறோம். ஸோ npm run build. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேஜஸ் நம்ம செட் பண்ணுறோம், அதுக்கு தேவையானது தான் இந்த 2 இதுவுமே. ஒன்ஸ் எல்லாம் முடிச்சோம் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் இந்த பார்த்து நம்ம புஷ் பண்ணுறோம் ரெபாசிட்டரியை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கரெக்டாக டிப்ளாய் பண்ணி வச்சோம். தட்ஸ் ஆல். இதான் அது பண்ணுற கோட். ஸோ நீங்கள் வந்து அதை பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டோன்ட் வரி டூ மச் ஆன் திஸ் கோட், எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப க்யூரியஸாக இருக்கீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, எல்லாருமே ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னும் போது காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னா கரண்ட் லேர்னிங் ட்ராக்கை விட்டுட்டு அந்த ட்ராக் நீங்கள் போகாதீங்க. கரண்ட் ட்ராக் என்ன, வாட் யூர் கரண்ட்லி லேர்னிங். இஃப் யூர் லேர்னிங் ஜாவாஸ்கிரிப்ட்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபஸ்ட் நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆகுங்க. சரியா, அதான் நான் தர ஒரு சஜஷன். ஓகே, தட்ஸ் த திங். ஸோ யா, ஆக்சுவலி இந்த ஆப் பில்ட் பண்ணதுக்கு we might have took more than 6 to 8 hours I guess. Okay, but it's cool valuable information. ஸோ நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இதை பார்த்து யூ கேன் லேர்ன் மோர் திங்ஸ் ஃப்ரம் இட். லாஜிக்கல் திங்கிங்காக இருக்கட்டும், நான் எப்படிலாம் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரை டு கோட் அலாங் வித் மீ. அண்ட் டவுட்ஸ் வரும்போது யூ கேன் கிளாரிஃபை. ஸோ டிஸ்கார்டில் நீங்கள் வந்து போயிட்டு நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, டன், சூப்பர். ஸோ டீம் எதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? நோ, ரைட், கூல். நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம் செக்ஷனை. அண்ட் நாளைக்கு 10 o'clock நான் சொன்ன 10 o'clock வந்து லெட்ஸ் ஷெட்யூல் த செக்ஷன் ரிவ்யூயிங் ஃபார்ம். ஓகே, அது பேஸ்ட் ஆன் அது முடிஞ்ச உடனே நானும் அவுட்புட் பார்ப்பேன், எல்லோரும் அவுட்புட்டும் பார்த்துட்டு உடனே ஆஃப்டர்நூன் வந்து ஐ வில் கிவ் யூ இஃப் யூ ஹேவ் எனி ஐடியாஸ் அப்படின்னா யூ கைஸ் கம் அப் வித் ஆப் ஐடியாஸ். ஓகே, அந்த ஆப் ஐடியாஸ் வந்து நான் உங்களுக்கு திருப்பி டைம் தரேன். அந்த டைமில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு வாங்க, அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, கூல். இஸ் ஓகே, ரைட். ஸோ அப்போது நாளைக்கு நம்ம 10 o'clock பார்க்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் இருந்துட்டு பாருங்கள் எல்லோரும். ஓகே, பாய்.